ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டோமோடாச்சி கேம் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கதை ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் என்ன ஒன்று, கதை உங்களுக்கு குழப்பமாகவும் புரியாத மாதிரியாகவும் போய்கிட்டு இருக்கும். இதில் வர்ற காசை மட்டும் நீங்கள் கணக்கே பண்ணாதீங்க. மற்றபடி கதை என்ன அப்படிங்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கதை பிடிக்கும். அண்ட் இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கதை புரியும். சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோமோடாச்சி கேம் சீசன் 1 எபிசோட் 1. ஃபர்ஸ்ட் சீனே நமக்கு இதை தான் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ சைக்கிளில் வந்துட்டு இருக்கான். ஏங்கப்பா, அதுக்குள்ள 500 காப்பீஸ் நியூஸ் பேப்பரை வித்துட்டியா அப்படின்னு கடைக்கார் கேட்கறாரு. ஆமா, இப்போதைக்கு எனக்கு 70,000 yen தேவைப்படுது. அவங்க கூட கண்டிப்பா நான் ட்ரிப்புக்கு போனோம் அப்படின்னு சொல்லவோ, யார் கூட அப்படின்னு கடைக்கார் கேட்கவும், வேற யாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே யோயிச்சி, ட்ரிப்புக்கு காசு கலெக்ட் பண்ணிட்டியா? நீ ரொம்பவே போர்னு எனக்கு தெரியும். என்கிட்ட காசு இருக்கு, கவலைப்படாத, நான் வேணா உனக்கு தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லவோ, காசு இருக்குன்னு திமிரில் பேசாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒரு பொண்ணு அந்த பையனை திட்டுறா. ஆமா, நீங்க எல்லாருமே காசு கலெக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணாடி போட்ட பையன் கேட்கறான். இவங்க 5 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 5 பேருமே அந்த ஸ்கூல் ட்ரிப்புக்கு போறதுக்கு 70,000 ரெடி பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தங்களோட பேரையும் நான் அப்படியே டைம் வர்றப்ப ஃப்ளோவா சொல்லியிருந்தேன். நம்ம ஹீரோக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ட்ரிப்புக்காக கலெக்ட் பண்ணி வச்சிருந்த 2 மில்லியன் மிஸ்ஸிங், அதாவது 20 lakhs மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்றாரு. ஷீஹோ தான் எல்லார்கிட்ட இருந்து காசை கலெக்ட் பண்ணி லாக்கர்ல வச்சிருந்தா, இப்போ அது காணும் அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. விளையாட்டா யாராச்சும் எடுத்திருந்தா ப்ளீஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஷீஹோ அழுதுகிட்டே கேட்கறா. நம்ம கிளாஸ்லயே போரான பையன் யோயிச்சி தான், அவன் தான் எடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் நம்ம ஹீரோ மேல சந்தேகப்படுறாங்க. அடுத்த 2 நாளே பார்த்தா ஷீஹோவையோ காணும், ஷீபேவையோ காணும். அவங்க கிளாஸ்க்கு வரல. 2 மில்லியன் அவங்க தான் எடுத்துட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு கிளாஸ்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி பேசுறது நம்ம ஹீரோக்கும் மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கஷ்டமா இருக்கு. மெசேஜ் பண்ணாலும் ஃபோன் பண்ணாலும் அவங்க 2 பேரும் எடுக்கவே இல்ல. நம்ம ஹீரோ வீட்ல இருக்கும்போது யாரோ வாசல்ல ஏதோ லெட்டர் போட்டு கதவை தட்டிட்டு போற மாதிரி தெரியுது. என்ன லெட்டர்னு நம்ம ஹீரோ எடுத்து பார்த்தா, யோயிச்சி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நம்ம ஸ்கூல் ஃப்ரண்ட் கேட்டுக்கு 11 மணிக்குள்ள வா அப்படின்னு சொல்லி ஷீஹோ நம்ம ஹீரோக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கா. நம்ம ஹீரோ போய் பார்த்தா நம்ம ஹீரோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அங்கதான் இருக்கிறாங்க. ஏன் இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லி ஷீஹோ கேட்கறா. எதுக்காக எங்களை வர சொன்ன அப்படின்னு சொல்லி ஷீபே கேட்கறா. நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியல. நான் கூட நீ லெட்டரை வச்சு மீட் பண்ணணும்னு ப்ரப்போஸ் தான் எதுவோ பண்ண போறியான்னு நினைச்சேன். பார்த்தா எல்லாரையுமே வர சொல்லியிருக்க, எதுக்காக அப்படின்னு சொல்லி ஷீஹோ கேட்கறா. நான் எழுதின மாதிரியே இவங்களுக்கு லெட்டர் போயிருக்கு. ஆனா ஷீஹோ தான் என்ன வர சொன்னா, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறதுக்குள்ள ஸ்டன் கண்ணை வச்சு நம்ம ஹீரோவை மயங்க வச்சுட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கடத்திட்டு போறாங்க. வேண்டாம், விட்டுருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அவங்கள எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே மயங்கிருந்தான். பணம் தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தாத்தா சொல்லியிருப்பாரு. பணத்தை விட ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அம்மா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம ஹீரோ அழுதுட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு ஷீஹோ நம்ம ஹீரோவை வந்து எழுப்புறா. பார்த்தா இவங்க 5 பேருமே இப்போ ஒரு ரூம்குள்ள இருக்காங்க. சும்மா வெடியெல்லாம் போட்டு கிராண்டா ஒருத்தன் என்ட்ரி கொடுக்குறான். யாருன்னு பார்த்தா இது மானபோ கேரக்டர். சின்ன பசங்க கிட்ட பிரச்சனை பண்ணி அவங்கள அள வைக்குமே அப்படின்னு யூட்டரிங்கிற பொண்ணு சொல்றா. என்னை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா நான் இன்ட்ரோடக்ஷன் பண்ண தேவையில்லன்னு நினைக்கிறேன். நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு கேமை நீங்க வின் பண்ணும்போதும் உங்களுக்கு 2 மில்லியன் பிரைஸா கிடைக்கும். அண்ட் போனஸா நீங்க வச்சிருக்கிற 20 மில்லியன் கடன்ல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும் அப்படின்னு மோனபோ சொல்லவோ, என்னது 20 மில்லியனா, நாங்க எப்போ உன்கிட்ட கடன் வாங்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் அதுகிட்ட கேட்கறான். நீ கடன் வாங்கல, பட் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தங்க கடன் பட்டிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க 2 மில்லியன் என்ன எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மோனபோ சொல்லுது. சோ எங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தங்க கடன் பட்டிருக்காங்க, நாங்க இந்த கேம் விளையாண்டோம்னா அவங்க அந்த கடன்ல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படிதானே அப்படின்னு டெஞ்சி போய் கேட்கறான். ஆமா அப்படின்னு மோனபோ சொல்லுது. நீங்க பண்றது தப்பு, எங்க விருப்பமே இல்லாம கடத்திட்டு வந்திருக்கீங்க. எங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்ச நேரத்துக்கு தேட ஆரம்பிச்சிருப்பாங்க, போலீஸ் கொஞ்ச நேரத்துல வந்துரும் அப்படின்னு சொல்லி டெஞ்சி சொல்லவும், ஆமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க இப்பவே எங்க இருந்தாலும் வெளியே போலாம். ஆனா உங்கள ஒருத்தருக்கு 20 மில்லியன் yen கடன் இருக்கு, அதுல 2 மில்லியன் ஆல்ரெடி நீங்க பே பண்ணிட்டீங்கன்னு சொல்லவும், கிளாஸ்ல ட்ரிப்காக ஸ்டூடெண்ட்ஸோட பணம் அது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீங்க இப்பவே இங்க இருந்து கிளம்பணும்னாலும் கிளம்புங்க, ஆனா கொடுத்த அந்த 2 மில்லியன் நாங்க திரும்ப தர மாட்டோம் அப்படின்னு மோனபோ சொல்லுது. ஃப்ரெண்ட்ஸ்ல யாரோ ஒருத்தங்க தான் அப்படின்னா காசு திருடி இருக்காங்க. யாரோ ஒருத்தர் 20 மில்லியன் கடன்ல இருக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 5 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள ஒரு முடிவெடுங்கப்பா அப்படின்னு மோனபோ சொல்லுது. எல்லாருமே அமைதியா உட்காந்துருக்காங்க. யார் அந்த கடன் பட்டவங்க, யார் காசு திருடுனா அப்படிங்கறது தெரியல. யார் கடன் பட்டிருக்கான்னு பேசுவோமா நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த விஷயத்தை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தங்க தான் இதை பண்ணிருக்கீங்க, உங்களோட கடன் அடிக்கிறதுக்கு நாங்களும் ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறோம். நம்ம எல்லாம் ஒரே கேங், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கைஸ் அப்படின்னு சொல்லி ஷீஹோ சொல்றா. என்னதான் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் தான், சோ நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மத்தவங்க முடிவு பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படிதான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பணம் ஒன்றும் நமக்கு முக்கியம் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் தானே முக்கியம் யோயிச்சி அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், அது ஆமா கைஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன யோயிச்சி கேட்டகரி, உனக்கு பணம் தான் முக்கியம் போல, உன் ஃப்ரெண்ட்ஸ் சந்தேகப்படுறேன்னு நினைக்கிறேன். உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸை விட பணம் தான் முக்கியம் போலயே, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் சந்தேகப்படுறா அப்படின்னா உனக்கு பணம் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லி மோனபோ கேட்கவும், நம்ம ஹீரோட தாத்தா பணம் தான் முக்கியம்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோட அம்மா பணத்தோட ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு பணத்தோட ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் என்ன கேம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா. அவங்களோட
ரவுண்ட் 1க்கு அந்த பக்கம் போங்க அப்படின்னு மோனபோ சொல்லுது. இவங்க எல்லாருமே இப்போ ஒரு கிளாஸ் ரூம்குள்ள போறாங்க. ஃபாக்ஸ் மாதிரியான ஒரு சிலை இருக்கு. அது பக்கத்திலேயே எஸ் நோ அப்படின்னு போட்டு ஒரு காயினும் இருக்கு. இந்த கேம்ல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்க பேர் இருக்க பேட்ஜ் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கு பின்னாடி உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குங்கிறது போட்டிருக்கு. 20 மில்லியன் என்ன எல்லாருக்குமே ஈக்குவலா பிரிச்சு இப்போதைக்கு எல்லாருக்கும் 4 மில்லியன் கடன் இருக்கு. பேட்ச் நீங்க யார்கிட்டயும் காட்டக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா உங்க கடன் டபுள் ஆயிரும். பட் ஆனா நீங்க வாய் வார்த்தையா சொல்லிக்கிடலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. சரி இப்ப நம்ம கேம் ஆரம்பிக்கலாம். நீங்க அந்த காயின்ல கை வைங்க. கோகரி கோகரி ஜப்பானின் தலைநகரம் டோக்கியோவா அப்படின்னு சொல்லி மோனபோ கேட்கவும் அந்த காயின் ஆட்டோமேட்டிக்கா எஸ்க்கு நவருது. இந்த காயின் தானாவே நவரும். நீங்க எஸ் நினைச்சீங்க அப்படின்னா அது எஸ்க்கு நவரும். ஹே யோட்டரி நீ மட்டும் அதை நோக்கு நகர்த்து ட்ரை பண்ண அப்படின்னு மோனபோ சொல்லவும் அவ்வளோ ட்ரை பண்றா. பார்த்தா அந்த காயின் ஆட்டோமேட்டிக்கா நோக்கு போகுது. மைனாரிட்டி டெசிஷன் தான் கோகரி செலக்ட் பண்ணும். ஒருத்தர் வந்து நோ நினைச்சீங்கன்னா கூட காயின் நோக்கு தான் போகும். இந்த கேமோட ரூல்ஸ் பாத்துக்கோங்க. மொத்தமா 5 கேள்வி கேட்கப்படும். ஒரு கேள்விக்கு நீங்க எஸ்க்கு போனீங்க அப்படின்னாலும் போதும், நீங்க வின் பண்ணிடலாம். பட் இதுல ஒரு பெனால்ட்டியும் இருக்கு. ஒருவேளை இந்த கேம்ல நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா உங்கள யார்கிட்ட அதிக கடன் இருக்கோ அவங்க மத்தவங்க கடனையும் ஏத்துக்கிடணும். ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை எஸ்க்கு நீங்க காயினை நவுத்திட்டீங்கன்னா போதும், கேம்ல நீங்க வின் பண்ணிடலாம். ஆனா அது அவ்வளவு சிம்பிள் கிடையாது அப்படின்னு சொல்லி மானபோ சிரிக்குது. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி இப்ப மாக்கட்டோ ஷீபே தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுனால அவன் கிட்ட இருக்கிற லெட்டர் படிச்சு அவன் பாக்குறான். ஏன் இவன் ஷாக் ஆகுறான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஜப்பான்ல இருக்கிறதுலயே ஹையஸ்ட் மவுண்டன் மவுண்ட் ஃபியூஜி தானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு காயின் எஸ்க்கு போக வின் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. பட் காயின் நோல போய் நிக்குது. இதுக்கு வாய்ப்பே இல்லை. இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தானே. எங்கள்ல யாரோ ஒருத்தர் நோ அப்படின்னு நினைச்சிட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இது எப்படி அப்படின்னு ஷீஹோ கேட்கலாம் அப்படின்னு வாயை திறக்கிறதுக்குள்ள டக்குன்னு போய் மத்த 2 பேர் பொத்திட்டு நம்ம பேசினா நம்மளோட கடன் டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கிற ரூல்ஸை காமிக்கிறாங்க. சோ இப்போ ஷீஹோ வந்து அமைதியா இருக்கிறா. அவளோட பேட்சை செக் பண்ணி பார்த்து ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுக்குறா. ஒருவேளை யாராச்சும் குழம்பி போய் நோன்னு நினைச்சிருப்பாங்களோ. சரி நெக்ஸ்ட் இதுல பாத்துக்கலாம் நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஷீகோ சவர் ஆகிதா. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் வாசிக்கிறா. 2 + 2 4 தானே அப்படின்னு அவ கேட்கறா. இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். எஸ் தான் இப்போ எல்லாரும் சூஸ் பண்ணுவாங்க நம்ம ஹீரோ நினைக்கிறான். பட் அது நோல தான் போய் நிக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்ல யாரோ ஒருத்தர் வேணும்னே அப்படின்னா நோ சூஸ் பண்றாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் யோசிக்கிறான். என்ன ஷீபே யார்கிட்ட அடிவாங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஷீஹோவை கிஸ் பண்ணலான்னு போனேன். பட் அவ டப்புன்னு அடிச்சிட்டாப்பா. அவ கிட்ட பேசி சமாதானப்படுத்தி என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி வையன் அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சுறான். அவன் தெரியாம செஞ்சுட்டா மன்னிச்சிட நம்ம ஹீரோ போய் ஷீஹோ கிட்ட கேட்கவும் மத்த யாரும் வந்திருந்தா கூட நான் தப்பா எடுத்துருக்க மாட்டேன். ஆனா நீ போய் வந்த பாரு. சரி நீ கேட்டதுனால நான் அவன் கூட திரும்பவோ பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஷீஹோ சொல்றா. ஷீஹோக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கிரஷ் இருக்கிற மாதிரி தெரியுது. நீ கேட்டதுனால தான் நான் அவன் கிட்ட பேசுறேன். பட் பதிலுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு சீக்ரெட்டை என்கிட்ட சொல்லணும். நம்ம கேங்ல யாருக்குமே தெரிஞ்சிருக்க கூடாது அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவோ சரின்னு ஒரு விஷயத்த சொல்றான். இது நீ யார்கிட்டயே சொல்லக்கூடாது, முக்கியமா ஷீபே கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவு சரி ஓகேன்னு சொல்றா. இப்ப டெஞ்சி வந்துட்டு நம்மளோட கண்ட்ரிக்கு பேரு ஜப்பானா அப்படின்னு கேட்கறான். கோகரி கோகரி பதில சொல்லு அப்படின்னு சொல்லி மோனபோ சொல்லுது. பட் இந்த தடவையும் நோ அப்படின்னு வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகுறான். அப்படின்னா வேணும்னே யாரோ ஒருத்தர் நோன்னு சொல்றாங்க, நமக்குள்ளேயே ஒரு துரோகி இருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு இப்போ அவனோட டர்ன் வரும்போது கொஸ்டினை பார்த்தா அந்த கார்டுல கொஸ்டின் எதுவுமே இல்ல. சோ அப்படின்னா நம்மளே தான் எஸ் வர மாதிரி ஏதாச்சும் ஒரு கொஸ்டினை கேட்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது எஸ் சூஸ் பண்ணீங்கன்னா கேம்ல வின் பண்ணலாம். பட் நோ சூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட கடன் பாதியா குறையும் அப்படின்னு அதுல போட்டிருக்கு. சோ எல்லாருமே அவங்க கடனை கம்மி பண்ணி கடைசியா இருக்கிற பர்சன் கிட்ட அதிக கடன் இருக்கும்போது மொத்த கடனுமே கடைசி பர்சன் கிட்ட போயிரும். சோ மத்த 3 பேருமே அவங்களோட டர்ன் வரும்போது அவங்க கடனை பாதியா குறைக்கிறதுக்காக நோன் அவங்க சூஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யோட்டோரிக்கே மொத்த கடனும் போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். ஹே இந்த சி பிளாக்ல ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ஹியூமனோட நேச்சரே இதுதான். இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க இப்படிதான் திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த கேம் நடத்துறவங்க வந்துட்டு இது எல்லாத்தையும் சிசிடிவி மூலியமா பாத்துட்டு இருக்காங்க. நானும் மத்தவங்க மாதிரியே நோன் சூஸ் பண்ணலாம். மத்தவங்களோட கடன் ஆல்ரெடி பாதியா குறைஞ்சிருச்சு, என்னோடது பாதியா குறைஞ்சிரும். ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். அவனோட கடனும் பாதியா குறைஞ்சிருச்சுன்னா கடைசி பர்சனை மாட்டி விட்டுட்டு அவன் இங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு தான் நினைப்பான். ஹியூமன்ஸ் எல்லாருமே ஆபத்துல இருக்கும்போது இப்படிதான் திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேம் நடத்துற ஆபீசர்ஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். யோட்டரி கிட்ட சில பேர் பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்றான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல வேற யாராச்சும் இங்க வந்திருந்தா உனக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இல்ல யோயிச்சி, மத்தவங்க என் கூட இருக்கிறத விட நீ என் கூட இருக்கிறது தான் நான் பெட்டரா ஃபீல் பண்றேன். சொல்லப்போனா நம்ம கேங்லயே நான் உன் கூட மட்டும்தான் ரொம்ப பேர் க்ளோஸா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். நீ என்னோட பேரை சொல்லும்போது நீ என்ன ஒரு ஃப்ரெண்டா நினைக்கிறேங்கிறது தெரியுது. மத்தவங்க கிட்ட எனக்கு அந்த ஃபீல் வந்ததில்ல. நீ எப்பவுமே என் ஃப்ரெண்டா இருப்பேன், நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சோ யூட்டரிக்கே எல்லா கடனும் போக கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ வந்துட்டு எஸ் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஒரு வாரத்துல 7 நாள் தானே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த பையன் மனசு மாறிட்டானா அப்படின்னு அந்த ஆபீசர் யோசிக்கிறா. நான் எஸ் தான் நினைப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பட் ஆனா அந்த காயின் நோல போய் நிக்குது. அப்படின்னா யாரோ ஒருத்தர் யூட்டரிய வேணும்னே இதுல மாட்டி விட்டு மொத்த கடனை அவளுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே ஒருத்தங்க துரோகம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். சரி யூட்டரியோட கொஸ்டின் பேப்பர்லயும் நோக்கு போனா அவளோட கடன் பாதியா குறையலான்னு போட்டுருக்கலாம். ஆனா ஒருவேளை அவளோட கொஸ்டின்ல அப்படி இல்லன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்மளோட கிளைண்ட் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகணுங்கிறதுக்காக தான் இதுல ஜாயின்டே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர் சொல்றாங்க. எங்க எல்லாரோட கடனுமே பாதியா இருக்கும். யூட்டரியோடதுல மட்டும் பாதி ஆகல அப்படின்னா அவகிட்ட தான் அதிகமான கடன் இருக்கும். என்ன
பண்றதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். guys நம்ம 5 பேரும் கடைசி வர ஃப்ரெண்ட்ஸா இருப்போமா அப்படின்னு சொல்லி யோட்டரி அவளோட கொஸ்டினை கேட்கறா. இந்த கொஸ்டினை யாராச்சும் ஒருத்தர் ஃபர்ஸ்டே கேட்டிருந்தாங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு போயிருக்காது அப்படின்னு சொல்லி மோனோபவும் அந்த ஆபீசர்ஸும் யோசிக்கிறாங்க. இப்போ மட்டும் ஆன்சர் நோக்கு போச்சுன்னா எல்லாருமே தோத்து போயிருவாங்க. அண்ட் யோட்டரி கிட்ட தான் இப்போதைக்கு அதிக கடன் இருக்குங்கிறதுனால மத்தவங்களோட கடனும் யோட்டரிக்கு போயிரும். இந்த கேம்ல அவ்வளவு ஈஸியாலாம் யாராலையும் ஜெயிக்க முடியாது. இதுதான் நீங்க பண்ணுவீங்கன்னு நாங்க எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்றாங்க. ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், ஷீஹோட அண்டர்வேர் கலர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ரூல்ஸ் படி பேசக்கூடாது. நம்ம ஹீரோ இப்ப பேசினதுனால அவனோட கடன் டபுள் ஆகுது. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கண்டிப்பா எனக்கு தெரியும் உங்க எல்லாருக்குமே குழப்பமா தான் இருக்கும். அதுலயும் மெயினா அந்த அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் குழப்பமா இருக்கும். பட் அமௌண்ட்டை யாரும் கால்குலேட் பண்ணாதீங்க. எஸ் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த காயின் போயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இவங்க எல்லாரும் வின் பண்ணிடுவாங்க. யாராச்சும் ஒருத்தர் நோ அப்படின்னு நினைச்சாங்கன்னா கூட அந்த காயின் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நோக்கு தான் மூவ் ஆகும். அந்த காயின் இப்ப வரைக்கும் நோ தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை எஸ்ஸுக்கு கடைசி வரைக்கும் போகவே இல்லை அப்படின்னா அதிக கடன் யாருக்கு இருக்கோ மத்த எல்லாரோட கடனும் அந்த கடைசியா அதிகமா இருக்கிற கடன் வச்சிருக்கிற பர்சனுக்கு போயிடும். சோ நம்ம ஹீரோ வேணும்னே ரூல்ஸை பிரேக் பண்ணி பேசி அவனோட கடனை அதிகப்படுத்திக்கிட்டான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்ல யாரோ ஒருத்தர் தான் 20 மில்லியன் அதாவது 2 கோடி கடன் பட்டிருக்காங்க. அவங்க கடன் பட்டதுக்கு மத்தவங்க எல்லாரையும் மாட்டி விட்டுருந்தாங்க. நம்ம ஹீரோவோட அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ்ல யார் மத்தவங்களுக்கு துரோகம் பண்றாங்க, ஏன் அதை பண்ணணும், என்னதான் நடக்குது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொறுமையா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு கதை பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான டோமோடாச்சி கேம் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு கதை குழப்பமாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கதை வேற லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. அண்ட் இந்த அனிமேல வந்துட்டு ஃபர்ஸ்டே உங்களுக்கு எந்த விஷயத்தையும் காமிக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோமோடாச்சி கேம் சீசன் 1 எபிசோட் 2. என்ன ஷீபே, நீ தானே சவராகி மேல ஒரு கண்ணா இருந்தா அவ அண்டர்வியர் என்ன கலர்னு தெரிய வேண்டாமா? என்ன டெஞ்சி உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லையா? ஜஸ்ட் நீங்க வாயை திறந்து என்ன கலர்னு கேளுங்க, நான் சொல்றேன். ஓ ஆமா இல்ல, வாயை திறந்து பேசினாதான் உங்க கடன் டபுள் ஆயிருமே. உங்கள யாரோ ஒருத்தர் அவ்வளவு கடனுமே யோட்டரிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் கண்டிப்பா நான் அதை நடக்க விட மாட்டேன். ஏன்னா நான் இப்ப பேசினதுனால என்னோட கடன் டபுள் ஆயிடுச்சு. ஒருவேளை நம்ம இந்த கேம்ல தோத்து போனா அதிக கடன் இருக்கிறவங்களுக்கு தான் மத்தவங்களோட கடன் போகும்னு நினைக்கிறீங்கல்ல. ஆனா என்னோட இந்த பேப்பர்ல அப்படி போடல. யார்கிட்ட கம்மியான கடன் இருக்கோ அவங்களுக்கு தான் மத்தவங்களோட கடனும் போகும்னு போட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரூல்ஸ்ல அப்படி இல்லவே இல்லை, இவன் போய் தான் சொல்றான், மத்தவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆபீசர் சொல்லவும் இல்ல கண்டிப்பா அவங்க நம்புவாங்க. ஒருவேளை நீ அந்த துரோகியா இருந்தனா யோசிச்சு பாரு. சவராகிக்கு எல்லா கடனும் போக வச்சுட்டு நீ தப்பிச்சிடலாம் நினைச்சிருக்க. ஆனா எல்லா கடனும் இப்ப அந்த துரோகிக்கு தான் போகுங்கும் போது துரோகம் பண்றவங்க கண்டிப்பா இதை நம்பி ஏமாந்து தான் போவாங்க. சோ அவங்க இந்த கேம்ல தோக்க கூடாதுன்னு எஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆபீசர் சொல்றா. கைஸ், நான் இவ்வளவு நேரம் சும்மா தான் சொன்னேன். எனக்கு உங்க எல்லார் மேலேயுமே நம்பிக்கை இருக்கு. கடைசியா யோட்டரி என்ன கேள்வி கேட்டா நம்ம எல்லாரும் கடைசி ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருப்போமான்னு, கண்டிப்பா இதுக்கு எஸ்ங்கிறது தானே ஆன்சரா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த யுயிச்சி காட்டகிரி கேரக்டர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர் சொல்றா. கோகோரோ ஆன்சர் என்னன்னு காட்டுன்னு மோனோபோ சொல்லுது. எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. இப்ப ஆன்சர் எஸ்க்கு போகுது. நீங்க இந்த கேம்ல ஜெயிச்சிட்டீங்க. உங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற 4 மில்லியன் கடன்ல இருந்து 4 lakhs லெஸ் ஆகுது அப்படின்னு மோனோபோ சொல்லுது. கேம்ல ஜெயிச்சது கண்டிப்பா பிரச்சனைகளை தான் கிரியேட் பண்ணும். என்னதான் இருந்தாலும் இப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகம் கண்டிப்பா கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னு இந்த ஆபீசர் சொல்றாங்க. யார் நமக்கு துரோகம் பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவங்க எல்லாருக்கும் இப்ப எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஜெயிச்சதுனால நமக்கு 4 lakhs லெஸ் ஆயிருக்கு. சோ 3.6 மில்லியன் கடன் இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் பேஜை காட்டுவான்னு டெஞ்சி கேட்கவோ இல்ல வேண்டாம் அப்படி பண்ணா உன்னோட கடன் டபுள் ஆயிரும். நான் உங்களை நம்புறேன் நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட கடன் ரொம்பவே அதிகமா இருக்கலான்னு கேட்கவும் என்னோட கடன் பாதியா குறைஞ்சது, திரும்பவும் நான் பேசினதுனால அதிகமாயிடுச்சு. சோ என்னோட கடனுமே இப்போ 3.6 மில்லியன்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நெக்ஸ்ட் கேமுக்கு போலான்னு மானபோ சொல்லவோ ஒரு நிமிஷம் என் ஷோலேஸ் வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்காகலாம் வெயிட் பண்ண முடியாது, நீ ஷோலேஸை கட்டிட்டு வா, நாங்க எல்லாரும் போறோம் அப்படின்னு சொல்லி மோனபோ மத்தவங்களை கூட்டிட்டு போகுது. எல்லாரோட கடனுமே 3.6 மில்லியன் தான். கண்டிப்பா நான் இதை நம்ப மாட்டேன். நோக்கு போனா பாதியா கம்மியாகுன்னு என்னோட கார்டுல போட்டிருந்தது, மத்தவங்க கார்டுல என்ன போட்டிருந்ததுன்னு தெரிஞ்சாதான் யார் போய் சொல்றான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் பாக்குறான். துரோகி யாருங்கிறத இது மூலமா அவனால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு இந்த ஆபீசர் சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ கார்டு எடுக்கவுமே அதுல இருக்கிற எழுத்தெல்லாம் மறைஞ்சு போகுது. இதை நாங்க ஒரு ஸ்பெஷல் லிங்கை வச்சு பண்ணிருக்கோம். கொஞ்ச நேரத்திலே அதை மறைஞ்சிரும், இவனால யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு இந்த ஆபீசர் சொல்றா. ஷீகோ சபராகி பாங்க வரா. யோயிச்சி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல யாரோ ஒருத்தர் துரோகி அப்படின்னு தான் நான் இப்ப நினைக்கிறேன். அது யாருன்னு உனக்கு தெரியும்னா என்கிட்ட சொல்றியா, இல்ல அட்லீஸ்ட் யார் மேல நீ சந்தேகப்படுற அப்படின்னு அவ கேட்கிறா. சவராகி உண்மையை சொல்ல போனா நான் உன் தான் சந்தேகப்பட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன நானா அப்படின்னு அவ கேட்கவும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. 20 மில்லியன் கடன் யாரோடது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட வேணா, அதை ஸ்கிப் பண்ணிடலாம் நீ சொன்ன. எனக்கு தெரிஞ்ச சவராகி ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அப்படி துரோகம் பண்ணா ஈஸியா சும்மா விட்டுற மாட்டா. அதனால தான் நான் உன்னை டவுட் பட்டா நம்ம ஹீரோ சொல்லவும் யோசிச்சு என்ன மன்னிச்சிரு, ட்ரிப்புக்கு போறதுக்கான காசு திருடுனது நீ தான் நினைச்சுதான் நான் அதை பத்தி ஸ்கிப் பண்ணலான்னு சொன்னேன் அப்படின்னு அவ சொல்றா. ஓ ஆமா, கிளாஸ்ல நான் தான் போறான பையன், அதனால தானே நீ என்ன சந்தேகப்பட்டுட்ட. அப்பா அம்மா இல்லாத பையன் பாவம் பார்த்து விட்ட அப்படி தானே கேட்குவோம். அப்படி இல்ல அப்படின்னு அவ சொல்றா. பின்ன வேற அப்படி என் மேல பாவப்பட்டு அப்பா அம்மா இல்லாத பையங்கிறதுனால தானே விட்டேன்னு கேட்கவும் இல்ல, நான் உன்னை
லவ் பண்றேன் அதனாலதான் அப்படின்னு அவ சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். எனக்கு உன்னை ரொம்பவும் பிடிக்கும், நான் உன்னோட கடன் நினைச்சுதான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ண அப்படின்னு அவ சொல்றா. ஓ சவராகி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அதை புரிஞ்சுக்கிட்டான். ஆக்சுவலி என்னோட கடன் 3.6 மில்லியன் இல்ல 7.6 மில்லியன். நான் ஓடையில லைட்டா பேசினல, அப்ப என்னோட கடன் டபுள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. மெயினா நம்ம கிட்ட இருக்கிற துரோகிக்கு இது தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்க, இதுவும் நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு ஓமல நம்பிக்கை இருக்கு, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லி சவராகி சொல்றா. நானும் உன்னை நம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். காசன் வந்துட்டு அந்த காட்டகிரி ரொம்பவுமே கேர்ஃபுல்லா இருப்பான், ஆனா அந்த டோமோடாச்சி கேம்ல அப்படி கிடையாது, ஏன்னா எதிரிங்க கூடவே தான் இருப்பாங்க அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்றாங்க. டெஞ்சி இவங்க பேசுற எல்லாத்தையும் ஒட்டு கேட்கறான். என்னப்பா நம்ம ஸ்கூலோட ரூஃப் டாப்க்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. ஹே மானபோ வந்துட்டா அப்படின்னு சொல்லவும் இந்த தடவை நான் உங்களுக்கு ப்ரொஃபசர் மானபோ. இப்போ நீங்க விளையாட போறது பேட் மவுத் சுகரோகு. அண்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, கடவுள்கள் மேல இருந்து உங்களை பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சுகரோகு கேம் மாதிரியே தான் இதுவும். பாயிண்ட்ஸ் வர வர கேம் போர்ட்ல நீங்க முன்னேறி போய்கிட்டு இருக்கணும். அண்ட் இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அது காமிக்குது. ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னா நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பிரைவேட் பாக்ஸ்குள்ள நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட் பத்தி ஏதாச்சும் ஒன்னு தப்பா எழுதணும். யூட்டரி ட்ரெஸ்ஸுக்குள்ள எதுவுமே போடல. ஷீபேவோட தலைமுடி ஒரு விக்கு, ஷீஹோ ஒரு ரவுடி, டெஞ்சி கண்ணாடிய சும்மா சீனுக்கு தான் போட்டிருக்கான், யோயிச்சி உண்மையிலே ஒரு ரிச்சான பையன், இந்த மாதிரி என்ன வேணாலும் எழுதலாம். மேல இருக்கிறவங்க இதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க. அண்ட் யார் ஃபர்ஸ்ட் கோல் அடைறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்துட்டு இருக்கு. உங்க எல்லாரோட கடனுமே அந்த பர்சனுக்கு தான் போய் சேரும். அண்ட் உங்களுக்கு போனஸா 4 மில்லியன் என் கிடைக்கும். தேர்ட் ரவுண்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி நீங்க வீட்டுக்குனாலும் போயிட்டு வரலாம். சரி இப்ப கேம் ஆரம்பிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி நீங்க என்ன வேணாலும் தப்பு தப்பா எழுத ஆரம்பிங்க அப்படின்னு அது சிரிக்குது. ஹே எங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி நாங்களே இப்படி தப்பா எழுதுறது அப்படின்னு சொல்லி ஷீஹோ கேட்கவும், ரூல்ஸை கவனிக்கலையா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 3 நிமிஷத்துக்குள்ள நீங்க அங்க இருந்துட்டு வெறும் கார்டை கூட அதுக்குள்ள போட்டு வரலாம். யாருமே எதுவும் எழுதலன்னா அப்படின்னு ஷீபே கேட்கவும், உங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸுமே கிடைக்காது, எல்லாருமே ஒரு பாயிண்ட் முன்னாடி போகணும் அப்படின்னு அது சொல்லுது. அப்படின்னா நாங்க யாருமே எதுவுமே எழுதாம எல்லாரும் ஒன்னா ஜெயிப்போம் அப்படின்னு அவ சொல்றா. ஆனா உங்கள யாராச்சும் ஒருத்தர் துரோகம் பண்ணாலும் மத்த 4 பேரும் அவ்வளவுதான் அப்படின்னு அது சொல்லுது. கவலைப்படாத சவராகி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாருமே இப்ப நம்புறாங்க. ஷீஹோவும் நம்ம ஹீரோவும் ஒன்னா இருக்கிறது ஷீஹோ மேல கிரஷ் இருக்கிற ஷீபேக்கு பிடிக்கல. ஆமா கைஸ், நம்ம ஒருத்தர் நம்பலாம் அப்படின்னு நம்ம சொல்றான். அவங்க சொல்றத பத்தியா ஒன்னா ஜெயிக்க போறாங்களா, காமெடி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ரவுண்ட் 1 போகுது. அதுல யாருமே யார பத்தியும் தப்பா எழுதல. சோ 5 பேருமே இப்போ ஒரு ஸ்டெப் முன்னாடி போறாங்க. பட் ஆனா எல்லாரோட கடனுமே 1 லேக் இன்க்ரீஸ் ஆகுது. இது நீங்க முதல்லயே சொல்லலையா அப்படின்னு ஷீபே கேட்கவும், யாருமே யார பத்தியும் தப்பா எழுதலன்னா பெனல்ட்டி உண்டுன்னு மானபோ சொல்லுது. ஒவ்வொரு கட்டமா நாங்க இப்படியே மூவ் ஆனா கூட 60 லேக் தான் கடன் வரும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரவுண்ட் 2லயும் யாரும் யார பத்தியும் எழுதல. பட் இந்த தடவை 5 லேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எல்லா தடவையும் ஒரே பெனல்ட்டியை கொடுத்தா கேம் எப்படிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அப்படின்னு சொல்லி மானபோ சொல்லுது. இப்படியே பண்ணா அவங்களோட கடன் கூடிக்கிட்டே தான் போகும். யாராச்சும் ஒருத்தர கோலுக்கு தள்ளி மத்த 4 பேரோட கடனும் அவங்களுக்கு போற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு மானபோ சொல்லுது. எங்க ஃப்ரெண்டுக்கே நாங்க அப்படி பண்றதா அப்படின்னு சொல்லி ஷீஹோ டென்ஷன் ஆகும். சவராகி டென்ஷன் ஆகாதா அப்படின்னு சொல்லி ஷீபே வந்து சமாதானப்படுத்துறான். இப்போ 3வது ரவுண்ட்ல ஒரு கார்டு வந்திருக்கு, எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்றாங்க. அந்த கார்டுல என்ன போட்டிருக்குன்னா சவராகி யோயிச்சியை லவ் பண்றா அப்படின்னு போட்டிருக்கு. உடனே ஷீபே கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான். அது மட்டும் இல்ல, சவராகியோ டெஞ்சியோ டேட்டிங் போயிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரே டூல் தான் லவ். ரொமான்ஸ் இதுக்குள்ள கொண்டு வந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஈஸியாவே பிரேக் ஆயிரும் அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்றா. ஷீஹோவை பத்தி தப்பா எழுதப்பட்டிருக்கிறதுனால எல்லா ஆடியன்ஸும் அவளுக்கு தான் ஓட் பண்ணிருக்காங்க. சோ இப்போ ஷீஹோ மட்டும் 5 பாயிண்ட் முன்னாடி மூவ் ஆகுறா. யோயிச்சி, நீ என்ன அசால்ட்டா நிக்கிற அப்படின்னா அவ உன்னை லவ் பண்றது உனக்கு முன்னாடியே தெரியுமா? சவராகி உன்னை லவ் பண்றான்னு தெரிஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிச்சிருக்கல, என்ன வச்சு என்ன கேம் ஆடுறீங்களா அப்படின்னு சொல்லி ஷீபே டென்ஷன் ஆகும். டெஞ்சி வந்து சமாதானப்படுத்துறான். நான் அவ கூடவே தான் இருக்கேன், எனக்கு அவளை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லவும், டெஞ்சி வாயமோடு பிரச்சனையை பெருசாக்காத அப்படின்னு சொல்லி சவராகியே உண்மையே சொல்றா. கைஸ், இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இதை சொன்னதில்ல, என்ன மன்னிச்சிருங்க. டெஞ்சியோட அப்பாவும் என்னோட அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். 2 பேருமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அப்பாவோட ஆசைக்காக தான் நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி நடிச்சோம். டெஞ்சியோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா நாங்க 2 பேருமே ஒன்னா இல்ல, ஹை ஸ்கூல்ல யதார்த்தமா தான் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இதுக்கு பேர்லாம் டேட்டிங் கிடையாது அப்படின்னு சொல்லி ஷீபே சொல்றான். 2 பேர்ல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அது டேட்டிங் தான் மானபோ சொல்லவும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு சவராகி சொல்றா. பட் எனக்கு இருந்துச்சு. நான் ஆக்சுவலி உன்னை லவ் பண்ண, இந்த ஷீபே தேவையில்லாம உன்னை டிஸ்டர்ப் பண்ணும் போதெல்லாம் எனக்கு இரிட்டேஷனா தான் இருந்துச்சு. சவராகியை புரிஞ்சுக்கிடாம தேவையில்லாம அவகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி டெஞ்சி சொல்றான். அப்படின்னா அந்த லெட்டர் எழுதுனது நீ தானே அப்படின்னு சொல்லி ஷீபே கேட்கவும், நானும் அவ்வளோ டேட்டிங் பண்ணது எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் அந்த லெட்டர் எழுதுனா எல்லாருமே என்னதான் சந்தேகப்படுவாங்கிறது எனக்கு தெரியும். அந்த லெட்டர் எழுதுனது நீ தான். நாங்க 2 பேரும் டேட்டிங் பண்றாமன்னு உனக்கு ஒரு டவுட் இருந்திருக்கு, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நீ தானே அந்த லெட்டர் எழுதுன. சவராகி யோயிச்சியை லவ் பண்றான்னு உனக்கு ஒரு டவுட் இருந்திருக்கு, நீ தான் அந்த லெட்டர் எழுதியிருக்க. பாவம் உன் ஆளுக்கு வேற ஒருத்தனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம கிண்டல் பண்ணவும் இவன் டென்ஷனாகி அடிக்க போறான். 2 பேரும் நிறுத்துறீங்களா? உண்மையிலேயே நீங்க சவராகியை லவ் பண்ணீங்கன்னா அவ அழற மாதிரி நடந்துக்கிட மாட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்துறான். சவராகி அப்படின்னா உனக்கு யோயிச்சியை பிடிக்கலான்னு கேட்கவும், ஆமா அப்படின்னு அவ சொல்றா. டெஞ்சியோ ஷீபேவும் ஒன்னு ரொம்பவும் லவ் பண்றாங்க, உனக்காக என்ன வேணா பண்றாங்க. யோயிச்சிக்கும் ஒன்னு பிடிச்சிரும், எல்லா பசங்களுக்கும் ஒன்னு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு யோட்டரி சொல்றா. ஆனா யாரு எழுதுனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர் யோசிக்கிறாங்க. இப்போ 4th ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ போறான். சவராகி, நான் எதுவும் எழுதல, அடுத்தது நீ போ அப்படின்னு சொல்லி அவளை அனுப்புறான். இந்த தடவை பார்த்தா 3 லெட்டர் வந்திருக்கு. ஷீபே அதிகமா போய் சொல்லுவான். யோயிச்சி ஒரு தடவை 1 வாரமா குளிக்காம இருந்திருக்கான். சவராகி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி வருது. ஹே சவராகி, அது போய் தானே, நீ பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணல அப்படின்னு ஷீபே கேட்கவும், ஏன் ஒருவேளை நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா நீ என்ன லவ் பண்ண மாட்டியா அப்படின்னு அவ கேட்கறா. அது வந்து அப்படின்னு ஷீபே
அப்படியே ஷாக் ஆகிறான். ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கிற லவ் அப்படிங்கிறது வேற, ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வேற. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்ல ஏதாச்சும் ஒன்று எதிர்பார்த்து தான் ஃப்ரெண்ட் ஆவாங்க. ஃபன்னுக்காக இருக்கலாம், ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கலாம், காசுக்காக கூட சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. அன்கண்டிஷனல் லவ்னு தான் உண்டு, அன்கண்டிஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது அப்படின்னு இந்த ஆஃபீஸர் சொல்றா. யோட்டரி அதனாலயோ கதறி அழுதுட்டு இருக்கா. அதை ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு அந்த ஆஃபீஸர் சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. டீடைல்டா அதிகமா எக்ஸ்பிளைன் பண்றங்கிற பேர்ல நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு காப்பிரைட் கண்டிப்பா வரப்போகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இந்த செகண்ட் கேமை பொறுத்தளவு நம்ம ஃப்ரெண்ட்ஸை பத்தி ஏதாச்சும் ஒன்று பொய்யான விஷயங்கள் தப்பா சொல்லணும். யாரை பத்தி தப்பா எழுதியிருக்காங்களோ அந்த பர்சன் வந்துட்டு ஆடியன்ஸ் கொடுக்குற பாயிண்ட்ஸ் படி ஒவ்வொரு கட்டோ ஃப்ரெண்ட்ல மூவ் ஆவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் தப்பா பேசுறதுனால இப்போ இவங்களுக்குள்ள பிரச்சனை வருது. இந்த 5 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியானமி சீரீஸான டோமோடாச்சி கேம் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை ஃபர்ஸ்ட் 2 எபிசோடையும் பார்த்துட்டு வந்து இந்த 3rd எபிசோடையும் பார்க்கறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா உண்மையிலே நீங்கள் ஒரு புத்திசாலி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா புத்திசாலிகளுக்கு மட்டும்தான் இந்த கதை புரியும். பட் என்னதான் இருந்தாலும் லைட்டாக உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் போக போக புரிய ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாகவே வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோமோடாச்சி கேம் சீசன் 1 எபிசோட் 3. இந்த தடவை 3 லெட்டர் வந்திருக்கு. ஷிபி அதிகமாக போய் சொல்லுவான். ஒரு தடவை யோயிச்சி ஒரு வாரமா குளிக்கல, சவராகி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி அதுல இருக்கு. என்னது நீ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கியா, அது உண்மை இல்ல அப்படின்னு சொல்லி ஷீபே கேட்கவும், ஏன் உண்மையா இருந்தா என்ன லவ் பண்றதை நிப்பாட்டிருவியா அப்படின்னு சொல்லி சவராகி கேட்கிறா. ஒருவேளை அவ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணது அவனுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க லவ் பண்ணலனாலும் ஃப்ரெண்ட்ஸாவாச்சும் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தி கேட்கவோ, இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது ஃபன்னுக்காகவோ ப்ரொடெக்ஷனுக்காகவோ தொட்டுக்காகவோ ஏதாச்சும் ஒன்று எதிர்பார்த்து தான் இருக்கும். அன்கண்டிஷனல் லவ் தான் உண்டு, அன்கண்டிஷனல் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று கிடையாது அப்படின்னு அந்த கேமோட ஆஃபீஸர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றா. 5th ரவுண்ட்ல ஒரே ஒரு கார்டு தான் வந்திருக்கு. யோட்டரி காசுக்காக பெரிய ஆளுங்க கூடலாம் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. இதை கேட்டதும் யோட்டரி கதறி ஆள ஆரம்பிக்கிறா. ஒரு டீச்சரை அதை கேட்க எனக்கே கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு மோனபோ சொல்லுது. சவராகி இதை நீ தானே பண்ண அப்படின்னு சொல்லி அவ அழுதுகிட்டே கேட்கிறா. சத்தியமா நான் இதை பண்ணல அப்படின்னு ஷீகோ சொல்லவோ, உனக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது, நீ தான் இதை பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி அவ அழறா. அப்படின்னா உண்மையிலேயே நீ காசுக்காக பெரிய ஆளுங்க கூட எல்லாம் போயிருக்கியா, நீ இன்னசென்ட்டான பொண்ணுலாம் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ஷீபே சொல்லவோ, டெஞ்சி போய் ஷீபேவை அடிச்சுட்டு என்ன பேசுறேன்னு பார்த்து பேசு, ஒரு பொண்ணு கிட்ட இப்படியா பேசுவ அப்படின்னு சொல்லி அவன் திட்டுறான். உடனே ஷீபே கொஞ்சம் சோகமாக்குறான். யோயிச்சி நீ போய் அவளை சமாதானப்படுத்துன்னு சொல்லுவோம். ஆனா நான் எதனால அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவளுக்கு உன்னோட ஆதரவு தான் தேவை அப்படின்னு டெஞ்சி சொல்றான். நம்ம ஹீரோவை போயிட்டு யோட்டரிய சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். நீ ரொம்பவுமே மோசமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு டெஞ்சி வந்துட்டு சவராகியை கூட்டிட்டு சரிவா நம்ம போலான்னு கூட்டிட்டு போறான். இந்த ரவுண்ட்ல வின் பண்ணிருக்கிறது யோட்டரி மட்டும் தான் 5 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கா. இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்கிற உங்களோட டோட்டல் பாயிண்ட்ஸ்ல சவராகி தான் ஃபர்ஸ்ட் இருக்கா. உங்கள ஒரு பர்சன் கோலை ரீச் பண்ணிட்டாங்கன்னா அந்த கேம் முடிஞ்சிரும். உங்க எல்லாருக்குமே 4 lakhs கிடைக்கும். அது போக கோலை ரீச் பண்ணாத மத்த பர்சனுக்கு போனஸா 1 million கிடைக்கும். ஆனா கோலை ரீச் பண்ண அந்த பர்சனுக்கு உங்களோட எல்லார் கடனுமே மொத்தமா போயிரும். பட் இந்த பிரச்சனையை விட இப்ப வேற ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. சவராகி லீடிங்ல இருக்காங்கிறதுனால அவ கோலை ரீச் பண்றான்னு வச்சுக்கிடுவோம். கோலை ரீச் பண்ணாத எல்லாருக்குமே 1.4 million கிடைக்கும். கோலை ரீச் பண்ண சவராகிக்கு உங்க எல்லாரோட கடனும் போகும். அவளோட பிரைஸ் மணியை லெஸ் பண்ணி அவளுக்கு 5.5 million இருக்கும். சரி இந்த பிரச்சனைக்கு முன்னாடி உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு மோனபோ சொல்லுது. யோயிச்சி ஆக்சுவலி ஒன்னு தெரிஞ்சுக்கோ, எனக்கு அந்த டைம் காசு அதிகமா தேவைப்பட்டுச்சு, அதனால எனக்கு வேற வழி இல்ல. நான் ஜூனியர் ஹைல படிக்கும்போது ஒவ்வொரு நாளுமே பொண்ணுங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட அது எனக்கு நரகம் மாதிரி இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, டீச்சரும் ஹெல்ப் பண்ணல. ஆனா அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு ஒரு நாள் நான் கண்டுபிடிச்சேன். அவங்க கிட்ட நான் பணத்தை கொடுத்தா போதும், மோசமா என்கிட்ட நடந்துக்கிட்டவங்க எல்லாம் என்கிட்ட சிரிச்சு நல்லபடியா நடந்துக்கிட்டாங்க. சோ அப்படின்னா எனக்கு தேவையானதெல்லாம் காசுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்படின்னா உண்மையிலேயே நீ அப்படி நம்ம ஹீரோ கேட்க வரவும், என்னோட பாக்கெட் மணி எனக்கு பத்தல, எனக்கு அதிக காசு தேவைப்பட்டுச்சு. காசுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்பதான் ஒரு நாள் யதார்த்தமா ஒருத்தரை மீட் பண்ண. அவர் காசு கொடுத்து என்ன டேட்டிங் கூட்டிட்டு போனாரு. கரியாக்கி போனோம், காஸ்பிளே எல்லாம் பண்ணோம். காஸ்பிளே பண்றது எனக்கும் பிடிக்குங்கிறதுனால தான் நான் அதை பண்ணேன். ஒரு நாள் அவனுக்கு பிடிச்ச அந்த காஸ்பிளே ட்ரெஸ்ல என்ன போட்டோ எடுக்கணும்னு சொன்னா, ஜஸ்ட் போட்டோ தானே நானும் ஓகே சொன்னேன். ஆனா போட்டோவோட அதை நிக்கல, அவன் என்ன டச் பண்ணலாமான்னு கேட்டான். ஜஸ்ட் டச்சிங் மட்டும் தானே, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சரி நானும் ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடந்துச்சா நம்ம ஹீரோ கேட்கிறான். இல்ல எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல பயமா இருந்துச்சுன்னா அங்க இருந்து ஓடி வந்துட்டேன், எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்றான். இதை எங்களால நம்ப முடியலையே அப்படின்னு மோனபோ சொல்லவும், இல்ல உண்மையிலேயே எதுவும் நடக்கல, நான் இன்னும் பியூர் தான், நான் உண்மையிலேயே ஒரு வெர்ஜின் தான். யோயிச்சி என்ன நம்ப, என்ன விட்டு போயிடாத, நீயும் போயிட்டுன்னா நான் தனிமையா தான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. வெர்ஜின் அவ அழுத்தி சொல்லும் போதே எனக்கு டவுட்டா தான் இருக்கு. இல்ல நான் சும்மா சொன்னேன். உலகத்துல மனுஷங்களா பிறந்த எல்லாருமே
தப்புகள் பண்ணதான் செய்வாங்க. பட் இந்த சொசைட்டில சூழ்நிலை காரணமா தான் நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காங்க. பட் தப்பே பண்ணாதவங்க தப்பு பண்றவங்களை பார்க்கும்போது ஏதோ மான்ஸ்டர் மாதிரி நினைப்பாங்க. பட் அவங்களே ஒரு மோசமானவங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. இந்த யுயிச்சி அவனை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கானா இல்லையாங்கிறது இதுல தெரிஞ்சிடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீ சொல்றது உண்மையா இல்லையாங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. என்னதான் இருந்தாலும் நீ என்னோட ஃப்ரெண்டு, கண்டிப்பா நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அது எதனாலன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம காதல போய் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இந்த ஒரு காரணத்தினால தான் நான் எப்போ உன்னை விட்டு போக மாட்டேன், நீ என்ன நம்பலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் என்ன ப்ரப்போஸ் பண்ணானா அப்படின்னு அந்த பிங்க் ஹேர் கேட்கவோ இல்ல, அது பாக்குறதுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அது வேற ஏதாச்சும் கூட இருக்கலாம். இந்த யுயிச்சி இவனோட பாஸ்ட் லைஃப்ல கண்டிப்பா டார்க்கா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர் சொல்றா. நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கவும், நீ என் கூடவே க்ளோஸா இரு, சவராகி இங்க வர சொல்லாத அப்படின்னு சொல்லி யோட்டரி சொல்றா. உண்மையிலேயே நான் அதை சொல்லல அப்படின்னு சொல்லி சவராகி சொன்னாலுமே அவ ரொம்பவோ பயப்படுறா. ஒருவேளை நீ சொல்லலைனாலும் எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு அவ சொல்றா. அவங்கள தனியாவே விடு அப்படின்னு சொல்லி டெஞ்சி வந்துட்டு இப்ப சவராகியை கூட்டிட்டு போறான். உண்மையிலேயே அவ அவன்கிட்ட சொன்னாலான்னு கேட்கவும், ஆமா, ஸ்கூல் முடிஞ்சு நான் ஒரு தடவை போனப்போ சில பசங்க அவ கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள அடிச்சு போட்டு நான் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போகும்போது இந்த மாதிரி ஒருத்தியை எதுக்காக காப்பாத்த ட்ரை பண்ற, நீ காசை மட்டும் கொடுத்து பாரு, அவ என்ன வேணா பண்ணுவா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான். நான் அதை பத்தி அவ கிட்ட கேட்கும்போது அவளே தான் எல்லா விஷயங்களையும் சொன்னா. டேட்டிங் அண்ட் போட்டோ ஷூட்டுக்கு காசு கொடுத்தாங்கன்னு தான் சொன்னா. நான் எப்பவுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ண ப்ராமிஸை பிரேக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சவராகி சொல்லவும், ஆமா எனக்கு தெரியும், சின்ன வயசுல இருந்தே உன் கூட இருக்கேன், எனக்கு தெரியாதா உன்னை பத்தி அப்படின்னு அவன் சொல்றான். நீயாச்சும் என்ன நம்புறியா அப்படின்னு அவ கேட்கவும், ஆமா அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப ஷீபே மட்டும் தான் இதுல தனியா உட்காந்துருக்கான். இந்த கேம்ல இவங்களோட 2 கோடி கடனை அடைக்கிறதுக்காக மத்த ஃப்ரெண்ட்ஸை மாட்டி விட்ட மாதிரி தெரியல. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம்குள்ள யாரோ ஒருத்தங்க இழுத்துருக்காங்க. ஒருவேளை அது இந்த ஷீபேவா இருக்குமோ, ஏன்னா அவனுக்கு தான் காசு ஒரு பெரிய விஷயமே இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால அவன் இதை பண்ணிருப்பானோ. அடுத்ததா டவுட் இருக்கிற கேரக்டர் இந்த டெஞ்சி தான். டெஞ்சிக்கு தான் சவராகி இவனோட டேட்டிங் பண்ணதோ தெரியும், யோயிச்சி அவ லவ் பண்றாங்கிறதோ தெரியும் அப்படின்னு ஒரு ஆஃபீஸர் சொல்லவும், இது எல்லாரும் எவ்வளவோ சந்தேகப்படுற கேரக்டர் சவராகி தான். ஏன்னா யோட்டரி காசுக்காக மத்தவங்க கூட போனாங்கிறது அவளுக்கு தெரியும். யோயிச்சி அவ லவ் பண்ணுது, டெஞ்சி கூட டேட்டிங் பண்ணுது, பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாத்த பத்தியுமே அவளுக்கு மட்டும்தான் தெரியும். தன்னை பத்தியே தப்பா எழுதக்கூடாதுன்னு இந்த கேம்ல எந்த ஒரு ரூல்ஸும் இல்ல. சவராகியா கூட இருக்கலாம், யோயிச்சி ஃபர்ஸ்ட் கேம்ல பண்ணதை பார்க்கும்போது யோயிச்சியா கூட இருக்கலாம். யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பிரிஞ்சு போங்க, எல்லாரும் பிரிஞ்சு போங்க, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகணுங்கிறதுக்காக தானே நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரிப் காசையே திருடினேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. இப்ப பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. எல்லாரும் ஃப்ரீ பிரீட்னா கத்திட்டு இருக்காம அமைதியா இருங்க அப்படின்னு சவராகி சொல்லவும், இப்ப நீ தான் ரொம்ப கத்திட்டு இருக்க நம்ம ஹீரோ சொல்லவும், டம்மு மண்டையிலே கூட்டிட்டு வா எமோட்ரா அப்படின்னு அவ கிளம்புறா. ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கூல் ட்ரிப்புக்கான காசு அந்த 2 மில்லியனை வந்துட்டு டீச்சர் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ கிளம்பும் போது சவராகி ஒன்னு ஜிம் டீச்சர் கூப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து சொல்லவும், அது ஸ்டாஃப் ரூம்க்கு ஆப்போசிட் சைட்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை அவளோட லாக்கர் ரூம்ல வச்சுட்டு அவ கிளம்புறா. அந்த 2 மில்லியன் இப்ப அவளோட லாக்கர்ல தான் இருக்கு. இப்ப யாரோ ஒருத்தங்க அங்க பாருங்க, பார்த்தா அது ஷீபே தான். ப்ளீஸ் பவுனோட ஹோம்ஒர்க் நோட்டு தாயேன், யோயிச்சி பார்ட் டைம் ஜாப் பார்த்து டயர்டா தூங்கிட்டு இருக்கான், அவனை எழுப்ப வேண்டான்னு உன்கிட்ட கேட்கறேன்னு சொல்லவும், ஷீபேக்கு அந்த பையன் நோட்டை கொடுக்கவும் சரின்னு இப்போ ஷீபே வந்துட்டு ஹோம்ஒர்க்கை இன்ட்ரெஸ்டாக எழுதுறதுக்கு போயிருந்தான். இப்போ யாரோ ஒருத்தன் அந்த லாக்கர் ரூமை நோக்கி போக்கிட்டு இருக்கான். அப்போ யோட்டரி அவன் இடிக்கவும் யோட்டரி கீழே விழறா. அச்சோ நீ இதை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அவ எதையோ மறைக்கிறா. என்னாச்சு அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்கவும், ஒன்றும் இல்லை அப்படின்னு அவ சொல்றா. நீ இதை பார்த்துட்டல, நான் ரீசெண்டாக தான் இப்போ காமிக் வரைய ஆரம்பிச்சேன், என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் இது மூலமா வெளிப்படுத்தினால் எழுத ஆரம்பிச்சேன். ஆமா ஏதோ அவசரமா போயிட்டு இருந்தேன்னு கேட்கவும், என் வேலையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்றான். பார்த்தா சவராகியோட லாக்கர் திறந்திருக்கு, இந்த பர்சனோட கையில தான் பணம் இருக்கு. அச்சோ என்னோட பெண் உன் கண்ணத்துல கீறி ரத்த வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோட்டரி சொல்றா. நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். பிரேக் ஆகுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகணும், இப்படி தனியா போகணும் நான் எதிர்பார்த்ததுதான். சவராகி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணது எனக்கு தெரியும், அந்த லெட்டர் எழுதினதே நான் தான். உன் கிரஷ் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணது உண்மைதான் ஷீபே, அழகுக்காக அவ அதை பண்ணல. ஜூனியர் ஹை படிக்கும் போது அவ மூஞ்சில ஒரு தழும்பு இருந்தது, அதுக்காக தான் அவ அதை பண்ணா. நீங்க எல்லாருமே பிரிஞ்சு போகணும்னு தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். சவராகியை நான் எப்பவுமே க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அவளோட ஸ்பேர் லாக்கர் கீ அவ எங்க வச்சிருப்பான்னு எனக்கு தெரியும், அதை வச்சுதான் அவள் லாக்கர்ல இருந்த அந்த பணத்தை அடிச்சேன். ஓ இந்த கீ செயின் எனக்கா ரொம்பவும் அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி சவராகி ஒரு கீ செயின் வாங்கிக்கிட்டுறா. ஆனா அந்த கீ செயின்ல ஒரு மைக் இருக்கு. யோட்டரி காசுக்காக சில விஷயங்களை பண்ணது வந்து சவராகி கிட்ட மட்டும் தான் சொல்லியிருப்பா. பட் அந்த கீ செயின்ல இருக்கிற மைக் மூலியமா அவனும் அதை ஒட்டு கேட்டிருக்கான். சோ யோட்டரியை பத்தி தப்பா எழுதினதும் அவன் தான். உன் கண்ணத்துல என்ன அடிபட்டிருக்கு அப்படின்னு சவராகி கேட்கிறா. காசு திருடிட்டு போகும்போது என் பெண் தான் உன்னை கீச்சிச்சுன்னு நினைக்கிறேன் யோட்டரி சொல்லியிருப்பா. அந்த பர்சன் வேற யாரும் இல்ல, டெஞ்சி மீகசா தான். அவங்க எல்லாரோட ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகணும், நீங்க எல்லாரும் பிரிஞ்சு போய் சவராகி தனியா இருப்பா, அதுக்கப்புறம் அவளுக்கு நான் மட்டும்தான் துணையா இருப்பேன். அவ கிட்ட நல்லபடியா நான் பேசுறதுனால அவ என்ன மட்டும்தான் நம்புவா, அவ என் கூட மட்டும்தான் இருப்பா அப்படின்னு டெஞ்சி நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கூல் ட்ரிப் மணியான 2 மில்லியனை வந்துட்டு டெஞ்சி தான் திருடி இருக்கான். அண்ட் இந்த டோமோடாச்சி கேம்ல கொடுத்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மாட்ட வச்சதும் டெஞ்சி தான். இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்ணி சவராகி தனியா வந்ததுக்கு அப்புறமா சவராகி டெஞ்சி கூட மட்டுமே இருக்கணும், அவனை மட்டும்தான் நம்பணும் அப்படின்னு சொல்லி தான் டெஞ்சி இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். அட பாவி, சவராகி உன் கூட இருக்கணுங்கிறதுக்காக உன் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் மாட்டி விட்டுருக்கே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. ஏன்னா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது அனிமே அண்ட் நம்ம ஹீரோவை எப்பவோ குறைச்சி எடை போடாதீங்க. பொறுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு கதை பிடிக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான டோமோடாச்சி கேம் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த கதை புரியுதா இல்லையா அப்படிங்கிறத முடிஞ்சா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா என்னால் முடிஞ்ச லெவலுக்கு அதில் இருக்கிற சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனாலுமே சில விஷயங்களை லேட்டராக காமிப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோமோடாச்சி கேம் சீசன் 1 எபிசோட் 4. உண்மையிலேயே நான் எதையும் எழுதலை அப்படின்னு சொல்லி சவராகி சொல்லுவோம். நான் உன்னை நம்புறேன் சொல்லி டெஞ்சி சொல்றான். ஏன்னா எழுதினதே நான் தானே அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். சவராகி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கா, அவளை காப்பாத்தணுங்கிறதுக்காக ஷீபே அதிகமா போய் சொல்லுவான். யோயிச்சி ஒரு வாரம் குளிக்கணும்னு அவங்களே தான் எழுதியிருப்பானுங்க. பட் பெரிய பிரச்சனையா கொண்டு வந்த எல்லாத்தையும் எழுதினதே நான் தான். ஷீஹோ கொஞ்ச நேரத்துல என்னோட கண்ட்ரோலுக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஃபர்ஸ்ட் கேம்ல இருந்த மாதிரி இந்த கேம்ல எல்லாமே சிம்பிளா இருக்காது. ஃபர்ஸ்ட் கேம்லயே எல்லாரும் மனசுக்குள்ளேயே எழுந்த சந்தேகம் இப்ப செடியா முளைக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்றா. நீ அதை எழுதியிருக்க மாட்டா, எனக்கு போகாமல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி டெஞ்சி சொல்லவும். ஆனா யார் அதை எழுதியிருப்பாங்க அப்படின்னு அவ யோசிக்கவும். நீ இந்த மாதிரி யார் மேலேயும் சந்தேகப்படாத, அது பிரச்சனையை தான் கிரியேட் பண்ண அப்படின்னு சொல்லி டெஞ்சி சொல்லிட்டு நீ இப்படி கேட்டா என்ன பதில் சொல்லணுங்கிறதையும் நான் ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். யோட்டோரிக்கு இப்போ ஷீஹோவை பிடிக்கல, ஷீஹோக்கோ யோட்டோரியை பிடிக்காத மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு யோட்டோரி ஏதோ அவளை பத்தி அப்படி எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு டெஞ்சி வந்து சவராகி கிட்ட சொல்லவோ. அவளே அவளை பத்தி ஏன் தப்பா எழுத போறா அப்படின்னு சொல்லி சவராகி கேட்கிறா. நான் ஜஸ்ட் என்னோட தேரியை தான் சொல்றேன், அங்க கொஞ்சம் பாரு. யோயிச்சி கூட அவ க்ளோஸா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கலாம். நீ யோயிச்சியை லவ் பண்ற, ஆல்ரெடி மத்த 2 பசங்களும் உன்னை லவ் பண்றாங்க, யோயிச்சியும் உன்னை லவ் பண்ணிடுவானு சொல்லிதான் அவளை பத்தி அவளே தப்பா எழுதிட்டு பழிய தூக்கி பாமல போட்டுட்டா. எல்லாரும் ஒன்னியதான் தப்பா நினைப்பாங்க. ஆதரவுங்கிற பேர்ல யோயிச்சி கூடமா அவ க்ளோஸா இருக்க ட்ரை பண்றா. யோசிச்சு பாரு, யோயிச்சி ரொம்பவே நல்ல பையன். ஒருத்தங்களுக்கு ஆதரவு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா அவன் கூட இருப்பான். ஈவன் அவன் மனசுல வேற ஒரு பொண்ணே இருந்தாலும் சரி அப்படின்னு டெஞ்சி சொல்லவும். ஆனா டெஞ்சி ஏன் இதை என்கிட்ட சொல்ற அப்படின்னு அவ கேட்கவும். என்னன்னாலும் சரி நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லி டெஞ்சி சொல்றான். சவராகி இப்ப டெஞ்சியை கொஞ்சம் நம்ப ஆரம்பிக்கிறா. எல்லாமே என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, ஆனா நீ ஒரு மான்ஸ்டர் யோயிச்சி, உன்கிட்ட மட்டும் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்னு டெஞ்சி யோசிக்கிறான். சீக்கிரம் வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி மோனபு சொல்லுது. எங்க சிச்சுவேஷன் சரியில்லை டெஞ்சி, ஃபர்ஸ்ட் நீ போறியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ. சரின்னு டெஞ்சி இப்போ ஃபர்ஸ்ட் போறான். ஷீஹோ வந்துட்டு யோட்டோரிய வெறுக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். ஆனா ஒரு நிமிஷம், நான் தான் இருக்கிறதுலே லாஸ்ட்ல இருக்கேன், இப்படியே போனா எல்லாருக்கும் ஏமலையோ சந்தேகம் வரும், நான் என்ன பத்தியவும் ஏதாச்சும் தப்பா எழுதிக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். சரியான டைம் வர்றப்ப மத்தவங்களை பத்தி எழுதிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். கதவை ஓப்பன் பண்றா, ஓப்பன் ஆகல. ஓ ஆமா, என் 3 நிமிஷம் ஒன்னும் முடியல அப்படின்னு சொல்லி 3 நிமிஷம் ஆனதோ கதவை ஓப்பன் ஆகுது. வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ சவராகி சவுட்லயே அறைதான். அவளே அவளை பத்தி இப்படி தப்பா எழுதிருப்பான்னு நினைக்கிறியா, எப்படி இப்படி சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஷீஹோ நான் அவகிட்ட சொன்னதை டைரக்டா அவங்க கிட்டே போய் கேட்டுட்டா போல அப்படின்னு சொல்லி டெஞ்சி நினைக்கிறான். பொண்ணுங்களே அப்படிதான் யோசிச்சு அவங்க ஆசைப்பட்டது கிடைக்க என்ன வேணா பண்ணுவாங்க, அப்படிதானே கோக்கராகின்னு கேட்கவும். ஆமா, நீ கூட அதுக்காக தானே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதை அழகா மாறதுக்காக இல்ல, என் மூஞ்சில ஒரு தழும்பு இருந்ததா அதை மறைக்கிறதுக்காக தான், நம்மளாலும் நம்மள இல்லானோ அதுதான் உண்மை அப்படின்னு அவ சொல்லவும். அப்படின்னா அதுக்காக தான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியா அப்படின்னு ஷீபே எந்திரிச்சு வந்து நிக்கிறான். நீ என்ன நம்பல, நானும் உன்னை நம்ப மாட்டேன்னு ஷீஹோ சொல்லவோ. யோயிச்சி என்ன நம்பினாலே போதும் அப்படின்னு சொல்லி யோட்டரி சொல்றா. நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க பண்றது எனக்கு சாதகமா அமைந்து அப்படின்னு சொல்லி டெஞ்சி வந்து இப்ப ரொம்பவும் ஹாப்பி ஆகிறான். சவராகி ஆக்சுவலி நான் என்னோட தேரிஸ் அவன்கிட்ட சொல்லியிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு டெஞ்சி சொல்லவும். யார் அதை எழுதியிருப்பான்னு நான் கிளியர் பண்ணிக்கிடலாம்ல அவகிட்ட போய் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இங்க பாரு ஷீஹோ, யோயிச்சி அவ என்ன சொன்னாலும் நம்புறான்னா நீ என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பா உன்னை நம்புவேன் அப்படின்னு சொல்லி டெஞ்சி சொல்றான். ரொம்பவும் தேங்க்ஸ் டெஞ்சி அப்படின்னு சொல்லி ஷீஹோ வந்து டெஞ்சியை நம்புறா. இந்த பொண்ணுங்க எப்பவுமே இப்படிதான், ஒருத்த மேல அவங்க உயிரியே வச்சிருந்தாலும் அந்த பர்சன் கூட ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா டக்குன்னு அவங்கள கழட்டி விட்டுட்டு அவங்க மேல நம்பிக்கை இருக்கிற வேற ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்றாங்க. இப்போ அடுத்த ஆள மோனபோ கூப்பிடவும் நீ இப்போ அப்படின்னு நம்ம ஹீரோ யோட்டரிய போக சொல்றான். இப்போ அவ எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ போய் எழுதிட்டு வரான். அடுத்தது ஷீஹோ போறா, கடைசியா ஷீபே போறான். இந்த தடவை 2 லெட்டர் இருக்குன்னு சொல்லவும் ஒன்னு நான் என்ன பத்தி எழுதுனா இன்னொன்னு யாரா இருக்கும் அப்படின்னு டெஞ்சி யோசிக்கிறான். ஷீஹோ சவராகி பசங்க இன்னர் வேற தான் போடுவான்னு போட்டிருக்கு. யோட்டரி கோக்கரோகி நீ தானே இதை எழுதுனது அப்படின்னு சொல்லி ஷீஹோ டென்ஷன் ஆகிறா. பழி வாங்குறதுக்காக கோக்கரோகி இப்படி பண்ணிருக்காளா அப்படின்னு சொல்லி டெஞ்சி யோசிக்கிறான். டெஞ்சி உங்க எல்லார விடவும் வயசுல மூத்தவன் போட்டிருக்கு. இது உண்மையா நம்ம ஹீரோ கேட்கும்போது ஆமா, ஹை ஸ்கூல் செகண்ட் இயர் படிக்கும்போது சூழ்நிலை காரணமா நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், திரும்பவும் ஹை ஸ்கூல்ல ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்றான். நான் உங்க எல்லார விடவும் பெரிய பையன் தான், இதை உங்க கிட்ட சொல்லல, சவராகிக்கு மட்டும் தான் இது தெரியும், வேற யாருக்கோ தெரிஞ்சிருக்கும், நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லவும். சவராகி நீ தான் இதை எழுதுனியான்னு மத்தவங்க கேட்கறாங்க. இல்ல உண்மையிலேயே நான் இதை எழுதல அப்படின்னு சொல்லவும். நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லி டெஞ்சி சொல்றான். ஷீஹோ எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே உன்னை வெறுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், பாரு அவங்கள விட்டு நீ தனியா வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுதா, நான் கவலைப்படாத, நான் அவன் கூட எப்பவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இப்போ இந்த ரவுண்டுக்கான ஸ்கோர் வருது, அதுபடி அவங்க எல்லாருமே முன்னாடி மூவ் ஆகுறாங்க. ஷீஹோ தான் இப்ப லீடிங்ல இருக்கா. இப்போ அவ போய் அந்த கட்டத்துல நிக்கவும் அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் அப்படின்னு காமிக்குது. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒருத்தர் நீ செலக்ட் பண்ண அவங்கள பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு
அதுல போட்டிருக்கு ஷீஹோ செலக்ட் பண்ற ஒரு பர்சனை பத்தி உண்மையை தெரிஞ்சுக்கிடலாம், நீ யார வேணாலும் சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி மோனோபோ சொல்லுது. கோச்சு இது எனக்கு பிரச்சனையெல்லாம் வந்து முடியும், அவ என்ன செலக்ட் பண்ணா நான் தான் அந்த 2 மில்லியன் திருநன்னு தெரிஞ்சிடும், இல்லைன்னா அந்த கேம்குள்ள நான் தான் இவங்களை வர வச்சேன்னு தெரிஞ்சிடும், இல்ல ரெண்டுமே எல்லாருக்கும் தெரிஞ்சிடலாம் அப்படின்னு டெஞ்சி ரொம்பவும் பயப்படுறான். உனக்கு யார் மேல சந்தேகமா இருக்கோ அவங்கள பத்தி நீ தெரிஞ்சுக்கிடலாம், டெஞ்சி கூட தான் இப்போதைக்கு நீ ஒன்னா இருக்க, அவனை நீ செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா டோமடாஜி கேமை பொறுத்தளவு யாரை நீ அதிகமா நம்புறியோ அவங்க தான் உன்னை ஏமாத்துவாங்க, நீ டெஞ்சியை செலக்ட் பண்ணலாம், உண்மையிலேயே அவன் நல்லவனா இருந்தா அவனை பத்தி எந்த ஒரு தப்புமே தெரிய வராதுல்ல அப்படின்னு மோனோபோ சொல்லவும் டெஞ்சி ரொம்பவும் பயப்படுறான். மத்தவங்களை பத்தின சீக்ரெட் வெளியே தெரிய வந்து அது பிரச்சனை தான் வரும், டெஞ்சியை நான் நம்புறேங்கிறதுனால அவனையே செலக்ட் பண்றேன், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நான் நம்பிக்கை கொடுத்தது எனக்கே ஆப்பா வந்துருச்சுன்னு பயப்படவும் ஷீஹோ என்ன செலக்ட் பண்ணு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பத்தி நானே சில விஷயங்கள் தப்பா பேசிட்டேன், அதுக்காக நான் வருத்தப்படுறேன், நான் ரொம்பவும் இன்னசென்ட், அதை ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு இது ஒரு சான்ஸ் அப்படின்னு அவன் சொல்றான். ஆடு அதுவே வந்து சிக்கிக்குச்சு, நன்றி ஷீபே நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு டெஞ்சி நினைக்கிறான். நான் எந்த ஒரு தப்பு பண்ணதில்ல, நீ தைரியமா என்ன நம்பலாம் அப்படின்னு அவன் சொல்லவோ சரி ஷீபேவை செலக்ட் பண்றேன் அப்படின்னு அவ சொல்றா. அவனை பத்தி நான் சீக்கிரட் சொல்லிடலாமான்னு மானபு கேட்கவோ சொல்லுங்க அப்படின்னு அவன் சொல்றான். பார்த்தா இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. இது எங்க அப்பா அப்படின்னு ஷீபே சொல்றான். ஷீபேவோட அப்பா அவர் செக்ரட்டரி, நிறைய பொண்ணுங்க கூட இருக்காரு, சில டெரரிஸ்ட மீட் பண்ணிருக்காரு, காசு கொடுத்து சில தப்புகளை மறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி மோனபு சொல்லுது. அப்பாவை பத்தி சொன்னா ஃப்ரெண்ட்ஷிப்ல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு அந்த பிங்க் ஹேர் கேட்கவும் பேரண்டா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கிரிமினலோட பசங்க கூட உங்க பசங்களை நீங்க விளையாட விடுவீங்களான்னு கேட்கவும் கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்னு அந்த பிங்க் ஹேர் சொல்றா. எல்லாருமே அப்படிதான் திங்க் பண்ணுவாங்க, எவ்வளவுதான் பியூரான ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் ஒரு கிரிமினலோட பசங்க கூட மத்தவங்க சேர மாட்டாங்க அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்றா. உங்க அப்பா பண்ண தப்புக்கு ஒன்னிய நாங்க தப்பா நினைக்க மாட்டோம் அப்படின்னு ஷீஹோ சொல்லவும் ஷீஹோ நீ இவ்வளவு அப்பாவியா இருக்க கூடாது, உங்க அப்பா நிறைய தப்பு பண்ணிருக்காருன்னா நீயும் நிறைய தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம், எனக்கு தெரிஞ்சு நீ உனக்கே தெரியாம ஏதாச்சும் தப்பு பண்ணிருக்கலாம், உங்ககிட்ட தான் நிறைய காசு இருக்குன்னு சொல்லியிருக்கல, உங்க அப்பா காசை கொடுத்து கூட அந்த தப்பை மறைச்சிருக்கலாம் அப்படின்னு டெஞ்சி சொல்லவோ போது நிறுத்து அப்படின்னு சவராகி சொல்றா. உன்னோட பிளாஸ்டிக் சர்ஜரி பத்தி தெரிஞ்சோடனே அவன் திரும்பவும் உன்கிட்ட ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி டெஞ்சி சொல்றான். அது உண்மையா அப்படின்னு சவராகி கேட்கவும் ஷீபே அமைதியா இருக்கிறான். நம்மளாம் ஹை ஸ்கூல் பசங்க, நம்மள ஒருத்தருக்கு எப்படி 2 கோடி கடன் இருக்குன்னு யோசிச்சிங்களா, இவங்க அப்பா ஏதாவது தப்ப மறைக்க காசு செலவு பண்ணாருன்னு மோனபோ சொன்னா எனக்கு தெரிஞ்ச இவனுக்கு தான் அந்த 2 கோடி கடன் இருக்கும்னு நினைக்கிறேன், ஷீபே தான் நம்மள இந்த கேம்ல மாட்டி விட்டுருப்பான் அப்படின்னு டெஞ்சி சொல்லவோ எல்லாருக்கும் இப்ப ஷீபே மேலதான் டவுட் வருது. இல்ல நான் இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி ஷீபே ஆளறான். பட் எல்லாரும் அவனை தனியா விட்டுட்டு போறாங்க. ஷீபேக்கு இப்ப ரொம்பவே வருத்தமா இருக்கு. மன்னிச்சிரு ஷீபே, என்னதான் நீ என்ன ஹீரோயிசமா வந்து காப்பாத்திருந்தாலும் சவராகி கிட்ட நான் உன்னை நெருங்க விட மாட்டேன், இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு பிளான் போட்டு அவ்வளவு ஈஸியில அதை நான் பிரேக் ஆக விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி டெஞ்சி நினைக்கிறான். ஷீபே இப்ப செகண்ட் பிளேஸ்க்கு போயிருந்தான். இப்ப இவங்க எல்லாருமே குரூப்பா தனியா பிரிஞ்சுட்டாங்க. இப்ப 7th ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஷீபேவை பத்தி இன்னும் ஏதாச்சும் தப்பா எழுதுவோம் அப்படின்னு சொல்லி டெஞ்சி நினைக்கிறான். இப்ப ஒரே ஒரு கார்டு தான் வந்திருக்கு, ஷீபே ஒரு கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அதுல எழுதியிருக்கு. நான் இதை எழுதவே இல்லை, அவனை பத்தி நான் எழுதணும்னு தான் நினைச்சேன், ஆனா எல்லாருக்கும் ஏன் மேல டவுட் வந்துடும் நான் எழுதல, கார்டை பிளாங்கா தான் விட்டுட்டு வந்தேன், உண்மையிலே அப்படின்னா அவன் கொலை பண்ணிருப்பானா, அதுக்கு முன்னாடி யார் இதை எழுதியிருப்பா அப்படின்னு சொல்லி டெஞ்சி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோவை பார்த்தா அந்த கேம்ல சிரிச்ச மாதிரியே இப்ப இவன் ஏன் வில்லத்தனமா பேச வச்சிருக்கான் அப்படின்னு டெஞ்சி யோசிக்கிறான். யுஏச்சி ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி டெஞ்சி பயப்படுறான். யுஏச்சியை கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கான் அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கான் அப்படின்னு ஆஃபீஸர் சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டெஞ்சி பிளான் பண்ணபடியே தான் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. டெஞ்சி உண்மையிலேயே ஒரு புத்திசாலி அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் நம்ம ஹீரோ என்னடான்னா வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான், அப்படின்னா நம்ம ஹீரோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான். டெஞ்சியே இதை எதிர்பார்க்கல. அப்படி என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான டோமோடாச்சி கேம் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சில பேருக்கு கதை கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம், இப்போதைக்கு மேபி உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே கடைசியில் ட்விஸ்ட் இருக்குது. ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோமோடாச்சி கேம் சீசன் 1 எபிசோட் 5. செவராகிய நான் என் கைக்குள்ள வச்சுக்கிடணும். 2 வருஷமா அவ என்கிட்ட இருந்து எடுத்ததை நான் அவகிட்ட இருந்து எடுக்காம விட மாட்டேன். குறுக்க இந்த யுயிச்சி வந்தாலும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி டெஞ்சி யோசிக்கிறான். ஷீபே கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இல்ல நான் கொலைலாம் பண்ணல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஷீபேயோட அப்பா தப்பு பண்ணியிருக்காருங்கிறதுனால ஆபியஸா எல்லாருமே ஷீபேவும் தப்பு பண்ணியிருப்பான்னு தான் நினைப்பாங்க. யுயிச்சி வர வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். அவன் தான் இதை எழுதியிருப்பான். ஆனா எதுக்காக இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெஞ்சி யோசிக்கிறான். பொய்யா எழுதியிருந்தாங்கன்னா பெனால்ட்டி உண்டுன்னு சொன்னீங்கல்ல, இது பொய் தான், அதை கண்டுபிடிங்க அப்படின்னு ஷீபே சொல்றான். அது பொய்யன்னு கண்டுபிடிச்சா அதை எழுதின யுயிச்சிக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி டெஞ்சி நினைக்கிறான்.
நினைக்கிறான். அது உண்மையா இல்லையாங்கிறத நீ தான் எங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு மோனபோ சொல்லுது. நான் எப்படி ப்ரூவ் பண்றது, நான் உண்மையிலேயே கொலை பண்ணல அப்படின்னு நம்ம சொல்றான். கிரிமினல்ஸும் அதே தான் சொல்லுவாங்க. சரி உன்னால ப்ரூவ் பண்ண முடியல, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, நம்ம கடவுள்கள் கிட்டே கேட்கலாம் அப்படின்னு மோனபோ சொல்லுது. இவனை நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் சொல்றாங்க. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நான் ஏன் கொலை எல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஷீபே கத்திட்டு இருக்கான். இவன் கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஷீபேவோட ஸ்கோர் அதிகமானதுனால இப்ப ஷீபே தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கான். உண்மையிலேயே இவன் கொலை பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லி அந்த பிங்க் ஹேர் கேட்கவோ கிடையாது. செலிபிரிட்டிஸ் அண்ட் பணக்காரங்களா இருக்கிறவங்க என்னதான் சொன்னாலும் அதை இந்த உலக பொய்ன்னு தான் நம்பும் அப்படின்னு இன்னொருத்தி எக்ஸ்பிளைன் பண்றா. நம்ம ஹீரோ போயிட்டு நான் ஒன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட சொல்றான். கைஸ், நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லி ஆகணும். நமக்குள்ள ஒரு துரோகி இருக்காங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்கிறதுக்காக தான் அவங்க நம்மள அந்த கேம்குள்ள வர வச்சிருக்காங்க. அண்ட் அது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை இவன் உண்மையிலேயே கண்டுபிடிச்சிருப்பானா இல்லைன்னா சும்மா வளர்தானா அப்படின்னு சொல்லி டெஞ்சி நினைக்கிறான். யாரு துரோகின்னு தெரியும்னா இப்பவே சொல்லு அப்படின்னு ஷீபே சொல்றான். அதை அவன் வாயாலேயே நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவன் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி டெஞ்சி நினைக்கிறான். அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அப்படி பண்ணா துரோகி யாருங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, தெரிஞ்சோ என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இந்த கேம்ல நம்ம இன்னும் வின் பண்ணலாம். இந்த கேம் ஒரிஜினல் சகராக்கோ மாதிரின்னு சொன்னாங்க. சோ நமக்கு ஃபர்ஸ்ட் மைனஸ் கிடைச்சாலுமே கூட ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு கண்டிப்பா பிளஸோ கிடைக்கும். இவ்வளவு பேர் இந்த கேமை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா இது மத்த கேம் மாதிரி தான். எவ்வளவு பெரிய சூப்பரான பிளேயர் இருந்தாலுமே கூட கேமோட ரிசல்ட் என்னங்கிறது கடைசி வரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட முடியும். இந்த கேம்ல நம்மளோட கடன் கூடிட்டு மட்டுமே போகல, குறையவோ செய்யுது. இதுல பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கண்டுபிடிச்சிட்ட யோயிச்சி அப்படின்னு சொல்லி அந்த மோனபோஸ் இருக்குது. நார்மல் சுகராக்கோ கேம் மாதிரி தான் இதுவும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மைனஸ் அண்ட் பிளஸ் ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். யோயிச்சி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். இந்த கேம்ல ஃபர்ஸ்ட் இவங்க மைனஸ் ஜோன்ல இருந்தாலும் போக போக பிளஸ் ஜோன் அது மாறிடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ கடைசியில இவங்க வரும்போது ஜீரோ பேலன்ஸ் தான் இருக்கும். இந்த கேம் ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்துச்சோ அதே கடன் தான் இப்பவும் இருக்கும். ஆனா இவங்க எல்லாருக்குள்ளயுமே இப்போ ஒத்துமை இல்ல. இப்போ எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னு இந்த ஆபீசர் நினைக்கிறாங்க. இதுக்கப்புறமும் நம்மளால எப்படி ஜெயிக்க முடியும்னு சவராக்கி கேட்கிறா. டெஞ்சியும் அதே தான் நினைக்கிறான். அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இதுக்கப்புறம் நம்மளை பத்தி மட்டுமே நம்ம தப்பா எழுதுவோம். யார் லீடிங் பிளேஸ்ல இருக்காங்களோ அவங்க பிளாங்க் கார்டா இருக்கட்டும். மத்த எல்லாரும் நம்மளை பத்தி நம்ம தப்பா எழுதணும்னா அவங்க கூடவே சேர்த்து நம்ம கோலை அடைஞ்சிடலாம். அண்ட் துரோகியா இருக்கிறவங்க மட்டும்தான் மத்தவங்களை பத்தி எழுதுவாங்க, இல்லைன்னா பிளாங்க் கார்டா விடுவாங்க. சோ அதை வச்சு நம்ம துரோகி யாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சூப்பர் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. சோ நம்ம எல்லாரும் கோலுக்கு போயிடலாம், துரோகி மட்டும் இந்த இடத்துல விட்டுட்டு போயிடலாம். மத்த 4 பேரும் நெக்ஸ்ட் தேர்ட் கேமுக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல ஆல்ரெடி பிரேக் ஆயிடுச்சுன்னு ஷீபே கேட்கவும், கைஸ் நம்மள யாரோ ஒருத்தங்க துரோகம் பண்ணி நம்மள பிரிக்க ட்ரை பண்றாங்க. நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம திரும்பவும் ஒத்துமையா இருப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு இந்த பிளான் என்னமோ சரியா வரும்னு தோணல அப்படின்னு சொல்லி டெஞ்சி சொல்றான். எதனால டெஞ்சி, எல்லாரும் ஒத்துமையாகிறதுல உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல அந்த துரோகி யாருன்னு உனக்கு தெரியும்னா இப்பவே சொல்லு அப்படின்னு சொல்லி டெஞ்சி சொல்லிட்டு அவன் என் பேரை சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இல்ல இப்போதைக்கு சொல்ல முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா இவன் நான் தான் இன்னும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி டெஞ்சி வந்துட்டு, உன்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணல, துரோகியை உன்னால ஷுவரா ப்ரூஃப் பண்ண முடியுமா? ப்ரூஃப் இல்லாம நீ ஒருத்தர் துரோகின்னு சொல்லக்கூடாது, அப்புறம் நான் செம டென்ஷன் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லி டெஞ்சி சொல்றான். நான் ப்ரூஃபோட நிரூபிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. இப்ப எல்லாருமே வந்துட்டு அவங்கள பத்தி மட்டும் தான் தப்பா எழுதிட்டு வந்திருக்காங்க. ஷீபே தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்கிறதுனால அவன் மட்டும் பிளாங்க் கார்டை விட்டுட்டு வந்திருக்கான். இப்ப யாருன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா. இந்த தடவை 10 கார்ட்ஸ் இருக்கு. நீ ஒரு முட்டாள் யோயிச்சி, கேம்ல இருக்கிற ரூல்ஸ் பார்க்கல, நீ தோத்துட்ட அப்படின்னு டெஞ்சி நினைக்கிறான். உன்னோட பிளான் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சூப்பரா தான் இருந்துச்சு, ஆனா அது அறவே கார்டா இருந்துச்சு. கேமோட ரூல்ஸ் நீ பார்க்கல. ஒரு பர்சன் எத்தனை கார்டு வேணாலும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி மோனபோ சொல்லுது. நான் சொன்னல உன்னோட பிளான் ஃபெயில் ஆயிரும்னு, துரோகி யாருன்னு இப்பவாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்லி டெஞ்சி கேட்கறான். என்னோட பேரை இவன் கரெக்டா சொல்லிட்டான்னா உண்மையிலேயே கண்டுபிடிச்சிருக்கான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி டெஞ்சி யோசிச்சுட்டு இருந்தா. சாரி கைஸ், நான் போய் சொன்னேன், துரோகி யாருங்கிறது எனக்கு உண்மையிலேயே தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எங்க எல்லாரையும் ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லி சவராகிய டெஞ்சி தனியா கூட்டிட்டு போறான். அவன் நம்மள ஒன்னு சேர்க்க தானே ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லி சவராகி கேட்கவும், இப்படி நம்பி தான் நீ ஏமாந்துகிட்டே இருக்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மொத்தமா உடஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்மளால சேர முடியாது, உனக்கு நான் இருக்கேன், கவலைப்படாத அப்படின்னு டெஞ்சி சொல்றான். சவராகியோ டெஞ்சியை நம்புறா. எல்லாமே என் பிளான் படி தான் போயிட்டு இருக்கு. 2 வருஷம் டி நீ என்கிட்ட இருந்து என் சந்தோஷத்தை பறிச்சுட்டு போயிட்ட. 2 வருஷம் நான் இதுக்காக காத்துட்டு இருந்தா. இப்ப நான் பழி வாங்குறதுக்கான நேரம். உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு டெஞ்சி நினைக்கிறான். அடுத்தடுத்த ரவுண்ட் போகுது. யாருமே அவ்வளவா பேசிக்கிட்ட கூட இல்ல. இப்ப கடைசியா கோல் கிட்டக்கு சவராகி போயிட்டா. இன்னும் ஒரு ரவுண்ட் முடிஞ்ச சவராகி அந்த கோல் கீழே குதிச்சுதான் ஆகணும். சவராகி என்ன மன்னிச்சிரு, உன்னை எனக்கு காப்பாத்துற லெவலுக்கு திறமை இல்ல அப்படின்னு சொல்லி டெஞ்சி வருத்தப்படுற மாதிரி நடிக்கிறான். உள்ளுக்குள்ள நான் ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவும் சந்தோஷப்படுறான். இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்காவே இல்ல, மத்த குரூப் மாதிரியே தான் இந்த சி குரூப்போட எண்டிங் முடிய போதா அப்படின்னு சொல்லி பிங்கர் கேக்குறா. இதுக்கப்புறம் என்னதான் ட்ரை பண்ணாலும் யாராலையும் வின் பண்ண முடியாது. சவராகி பத்தி யாரும் எழுதலைன்னா கூட அவ ஒரு கட்ட ஃப்ரண்ட்ல மூவ் ஆகணும். அவ்வளவுதான், கேம் முடிஞ்சது அப்படின்னு அவங்க நினைக்கும் போது தான், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கேம் இன்னும் முடியல அப்படின்னு அந்த ஆபீசர் கேமை ரீவைண்ட் பண்ணி பாக்குறாங்க. நம்ம ஒரு மான்ஸ்டர் அந்த கேம்குள்ள விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து அவங்க சொல்றாங்க. கைஸ், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, இந்த தடவை கண்டிப்பா துரோகியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். திரும்பவும் முட்டாத்தனமா ஏதாச்சும் ஐடியா சொல்லாத அப்படின்னு டெஞ்சி சொல்லவோ, இல்ல இந்த தடவை ஷுவரா நம்மளால கண்டுபிடிக்க முடியும், இதை நான் ஃபர்ஸ்டே யோசிக்கல பாரு, மேட்டர் ரொம்பவும் சிம்பிள் தான், கண்டிப்பா நம்ம துரோகியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி டெஞ்சி கொஞ்சம் பயப்படுறான். உங்களை இந்த கேம்குள்ள மாட்ட வச்சது நான் தான் அப்படின்னு நம்ம எல்லாருமே எழுதுவோம். கேமோட ரூல்ஸ் படி நம்ம போய் சொல்லியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்ல மூவ் ஆக வேண்டியது இருக்கும். நான் அவங்க எல்லாரோட நேம் எழுதின ஒரு கார்டை
தாரேன், அதுல நீங்க எல்லாருமே நான் தான் அந்த கேம்குள்ள வர வச்சேன்னு எழுதுங்க. ஒருவேளை நான் தான் அவங்கள அந்த கேம்குள்ள மாட்ட வச்சிருக்கேன்னு வச்சுக்கிடுவோம். மத்த 4 பேரும் சொல்றது பொய்யா இருக்கும், நான் சொல்றது உண்மையா இருக்கும். சோ எனக்கு மட்டும் பெனால்டி கிடைக்காது. சோ துரோகிக்கு எந்த பாயிண்ட்ஸும் கிடைக்காது. மத்த 4 பேரும் ஃப்ரண்ட்ல மூவ் ஆகி சவராகி கூட போய் சேர்ந்துக்கிடலாம். துரோகியை மட்டும் நம்ம இந்த இடத்துலயே விட்டு மத்த 4 பேரும் நெக்ஸ்ட் கேமை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ இது சூப்பர் ஐடியாவா இருக்கு அப்படின்னு ஷீபே சொல்றான். ஆனா நம்ம தானே உண்மைன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு டெஞ்சி கேட்கவும் அது நம்மளோட வேலை இல்ல. இந்த கேம்க்கு அப்ளை பண்ணது யாருங்கிறது கண்டிப்பா இந்த ஆர்கனைசேஷனுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ யார் சொல்றது பொய்ங்கிறது இவங்களுக்கு தெரியும் அப்படிதான் நம்ம மோனபோன்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு மோனபோ சொல்லுது. துரோகி யாருன்னு இந்த தடவை கன்ஃபார்மா கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா எல்லாரும் அதை தான் எழுதுவாங்கன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு டெஞ்சி கேட்கவும் ஒருவேளை அவங்க அப்படி எழுதுனா அவங்க தான் துரோகி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் எழுத தயாரா இருக்கேன் அப்படின்னு ஷீபே சொல்றான். என்ன டெஞ்சி அப்படின்னா நீ எழுதுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவா. அவனுக்கு வேற ஆப்ஷன் இல்ல, நான் எழுதுறேன் அப்படின்னு நம்ம சொல்றான். சரி அப்படின்னா நீயே ஃபர்ஸ்ட் போய் எழுதிட்டு வா, ஏன்னா சவராகி ஒன்னதானே அதிகமா நம்புறா அப்படின்னு சொல்லவும் டெஞ்சியே இப்ப சரி அப்படின்னு உள்ள போறான். போச்சு நான் மாட்ட போறேன், இந்த யூஇச்சி இப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கல, இப்ப என்ன பண்றது, பேசாம நான் எழுதிட்டு மாட்டிக்கிடுறேன். ஆனா வேற ஒருத்தங்க தான் என்ன இப்படி மிரட்டி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி என்னோட லைஃப் டைம் பர்ஃபார்மன்ஸை பண்றேன், நான் அழுது போலம்னா கண்டிப்பா யூஇச்சி ஏமாந்துருவான் அப்படின்னு சொல்லி டெஞ்சி நினைக்கிறான். டெஞ்சியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இப்ப ஷீபே உள்ள போறான். இப்ப எல்லாருமே எழுதிட்டு வந்துட்டாங்க. ஆஸ்கார் அவார்ட் கொடுக்குற லெவலுக்கு நான் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி டெஞ்சி இப்ப ரெடியா இருக்கிறான். கேம்ல அப்ளை பண்ணது நான் தான், ஆனா இன்னொருத்தங்க மிரட்டி பண்ண வச்சாங்க அப்படின்னு சொல்லி டெஞ்சி சொல்லிடலாம்னு நினைக்கிறான். இப்ப பாருங்க ஒரு பெரிய ட்விஸ்டே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் ஹேர் ஆபீசர் சொல்றா. இந்த தடவை வந்திருக்கிற கார்டு வெறும் ஒன்னு தான் அப்படின்னு சொல்லி மோனபோ சொல்லுது. அண்ட் எழுதி இருக்கிறது டெஞ்சி ஒருத்த மட்டும்தான், நீங்களா ஐயா எழுதல அப்படின்னு டெஞ்சி கேட்கவும் அவங்க எல்லாரும் அமைதியா அவனை முறைக்கிறாங்க. நீதான் துரோகின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல அது வந்து ஆமா நான் தான் உங்களை இதுக்குள்ள வர வச்சு, ஆனா என்ன தப்பா நினைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு டெஞ்சி அளவும் நம்ம ஹீரோவை தலையில கை வச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். ஏமாந்துட்டான் அப்படின்னு சொல்லி டெஞ்சி நினைச்சா இல்ல நீ அழுறத அப்புறமா அழுதுக்கோ, காரணத்தை மட்டும் கரெக்டா சொல்லு, ஸ்கூல் ட்ரிப்போட காசை திருடி எதுக்காக எங்களை இதுக்குள்ள மாட்டி விட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் கிளாஸ்ல சாதுவா பார்த்த அந்த யூஇச்சியா இது அப்படின்னு சொல்லி டெஞ்சியே நம்ம ஹீரோவை பார்த்து பயப்படுறான். ஆனா டெஞ்சி தான் யூஇச்சி எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லி அந்த பிங்க் ஹேர் ஆபீசர் கேட்கறா. யூஇச்சி மொத்தமா 3 ட்ராப் செட் பண்ணா ஃபர்ஸ்ட்ல இருந்த கேம் இந்த யூஇச்சியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு நேரம் டெஞ்சி தான் ஜெயிச்சிட்டு இருக்கான், அவன் ஆசைப்பட்டபடியே சவராகிய கோல் கிட்ட கொண்டு போயிட்டான், சவராகிய பழி வாங்குறதுக்காக தான் அவன் ஏதோ பண்றான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சா இந்த ரெண்டாவது கேம் ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த கேம் நம்ம ஹீரோவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அது எப்படி அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டோமோடாச்சி கேம் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. கண்டிப்பாக என்னால் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த ஒரு எபிசோட நீங்கள் பார்க்கும்போது மட்டும் அவசரப்பட்டு பார்க்காம கடைசி வர பொறுமையாக பாருங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோமோடாச்சி கேம் சீசன் 1 எபிசோட் 6. யோயிச்சி என்ன நடக்குது, என்னைய மட்டும் எதுக்காக அதை எழுதப்பட்ட அப்படின்னு சொல்லி டெஞ்சி கேட்குறான். இந்த பேட் மவுத் சுகரோக்கு கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே நான் என்னோட ட்ராப்பை செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சவராகியோ நானும் சேர்ந்து தான் இதில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் சவராகியோ நீயும் பேசிக்கிட்டு நான் பார்க்கவே இல்லையா அப்படின்னு டெஞ்சி கேட்கவும் ஆமாம் நாங்கள் பேசிக்கிடல, அதுக்கு பதில் இந்த கார்டை யூஸ் பண்ணோம் நம்ம ஹீரோ சொல்கிறான். டெஞ்சியோட ஃபர்ஸ்ட் ட்ராப் இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் ஹேர் ஆபீசர் சொல்றாங்க. செகண்ட் ரவுண்ட் அப்போ நம்ம ஹீரோவோட கையில 2 கார்டு இருக்கு. யோயிச்சி கையில பென் எடுத்து எதையோ எழுதுறான். நான் சவராகி கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்கவும் நான் எதுவும் எழுதல அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பான். எதுவோ எழுதலைன்னா எதுக்காக அவன் பெண்ணை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆபீசர் கேட்கிறா. அப்படின்னா நீ நோட்ஸ் மூலியமா அவ கூட பேசிக்கிட்டியா, செகண்ட் ரவுண்ட்ல நீ அவளோட ஷோல்டரை டச் பண்ணும்போது அந்த நோட்ஸ் அவ கிட்ட கொடுத்துருக்க, அது மூலியமா நீ அவ கிட்ட பேசியிருக்க அப்படின்னு டெஞ்சி கேட்கவும் ஆமா உங்க யாருக்குமே தெரியாத ஒரு சீக்ரெட், நான் ஒரு வாரம் குளிக்கலங்கிறத ஒரு தடவை அவ கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த ஒரு சீக்ரெட் தான் நான் அவளை எழுத சொன்னேன். நான் அவ மேல நம்பிக்கை வைக்க, நான் சொல்றத அவ பண்ணணும், அதே மாதிரியே தான் அவளோ பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ சவராகி இப்ப துரோகி இல்ல, பேலன்ஸ் இருக்கிறது 3 பேர் தான். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். அடுத்தது தான் கோகரோகி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அப்படின்னா நீங்க எங்க எல்லார் மேலயுமே சந்தேகப்பட்டிருக்கியா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா ஒவ்வொருத்தரா யார் துரோகி இல்லங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வந்தேன். யோட்டரி கிட்டயுமே லெட்டர் மூலியமாவே கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டேன். சவராகி நம்ம பக்கம் தான் இருக்கா, அவ உன்னை பத்தி தப்பா எழுதல, இப்போதைக்கு நீ சவராகி கூட சண்டை போடுற மாதிரி ஆனா நடிச்சுக்கிட்டே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அண்ட் நான் தான் வந்து சவராகிய ஷீஹோக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு சீக்கிரட்டை எழுத சொன்னேன். அவளுமே அதே மாதிரி பண்ணா, ஷீஹோவையும் நான் கன்வின்ஸ் பண்ணேன். சோ யோட்டரியும் நம்பலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. பேலன்ஸ் இருக்கிறது நீயோ ஷீபவும் தான். சவராகி கிட்டேயுமே யோட்டரி இன்னசென்ட் அப்படிங்கிறதையும் நான் புரிய வச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா அவகிட்ட நீ எப்ப பேசின அப்படின்னு அவன் கேட்கறான். நீ அந்த பூத்துக்குள்ள 3 நிமிஷம் தான், அந்த டைமிங்ல தான் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படின்னா நான் வெளியே வரும்போது நீ அவ செவுட்ல அறையிறப்போ அந்த நோட்ஸையும் சேர்த்து தான் அவ கையில கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகிறான். இதுதான் இவனோட 2வது ட்ராப். பூத்துக்குள்ள யார் வேணாலும் எந்த ஆர்டர்ல வேணாலும் போலாம். யோசிச்சு அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு யார் எந்த ஆர்டர்ல போகணுங்கிறத அவன் கரெக்டா டிசைட் பண்ணியிருக்கான். அது மூலியமா மத்தவங்க கிட்டயோ கம்யூனிகேட் பண்ணியிருக்கான். அண்ட் கடைசியா இப்ப டவுட் இருக்குது ஷீபே மேல மட்டும்தான். ஸ்பெஷல் ரவுண்ட் வரும்போது
சொல்லும்போது ஷீபே அவனாவே வாலண்டியர் பண்ணா மேனேஜ்மெண்ட்க்கு கண்டிப்பா காசு கொடுத்து யார் இந்த கேம்ல ஜாயின் பண்ண வச்சதுன்னு தெரிஞ்சிருக்கும். அவன் துரோகியா இருந்தா கண்டிப்பா அவன் வாலண்டியர் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா நீங்க 2 பேரும் போட்டுக்கிட்ட சண்டை போய் தானா அப்படின்னு சொல்லி டெஞ்சி கேக்குறான். ஆக்சுவலி ஆமா அப்படின்னு சவராகி யோட்டரியோ சொல்றாங்க. அப்படின்னா நம்மளை பத்தி நம்மளே தப்பா எழுதணும்னு நீ சொன்னியா, அதுவும் ஒரு வகையில ட்ராப் தானே அப்படின்னு நம்ம கேட்குவோம். ஆமா, இப்படியே நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு கடன் அதிகமாகும் அப்படின்னு அதுல மென்ஷன் பண்ண, ஒருவேளை நீ இதை காசுக்காக தான் எங்களை மாட்டி விட்டுருந்தா நீ அப்பவே நீ பண்றதை நிறுத்திருப்ப. ஆனா நீ அப்பவும் நிறுத்தலங்கும் போது இதை நீ காசுக்காக பண்ணல, வேற எதுக்காகவோ பண்றேன்னு தெரிஞ்சது. நீ தான் துரோகிங்கிறத நான் அப்பவே வெளிப்படையா சொல்லியிருந்தோம்னா கேம் இன்னும் முடியல, நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா எங்களை பத்தி எழுதியிருப்ப, அது பிரச்சனையா தான் போய் முடியும். அதனால தான் நான் கோல் கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணேன். கடைசி ரவுண்ட்ல ஒன்னிய ஃபர்ஸ்ட் உள்ள அனுப்பிட்டு மத்த யார்கிட்டயே எதுவோ எழுத வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆனா யார் வேணாலும் எத்தனை கார்டு வேணாலும் எழுதல, மத்தவங்களெல்லாம் நீ எழுத சொன்னதை எழுதினாலுமே வேற ஏதாச்சும் அவங்க எழுதியிருந்தா அப்படின்னு டெஞ்சி கேட்கவும், இதுதான் யுஏச்சியோட 3வது ட்ராப் அப்படின்னு ஆபீசர் சொல்றா. நான் சொன்னதை அவங்க லெட்டர்ல எழுதினாங்கிறதுக்காக மட்டும் நான் அவங்கள நம்பல. அவங்கள ஃபர்ஸ்ட் நீ நோட்டீஸ் பண்ணியா அப்படின்னு நம்ம கேட்கறான். பார்த்தா யார்கிட்டயுமே அவங்களோட நேம் பேட்ச் இல்ல. அவங்கள நான் நம்பணும்னா அவங்களோட பேட்சை என்கிட்ட தர சொன்னேன். எல்லாருமே என்ன நம்பி என்கிட்ட கொடுத்தாங்க. சவராகியோட பேட்ச் நான் யோட்டரி கிட்ட காமிச்சுதான் அவளை நம்பலாம் அப்படின்னு யோட்டரி கிட்ட சொன்னேன். மத்தவங்களுமே அவங்களோட பேட்சை என்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பேட்சை கொடுக்கறதுனால கடன் டபுள் ஆகாதுங்கிறத இவன் கண்டுபிடிச்சிட்டான். இந்த செகண்ட் ரவுண்ட்ல இவனை பாருங்க, இவன் கிட்ட அவனோட பேட்ச் இல்ல, சவராகி கிட்ட அவனோட பேட்ச் கொடுத்து அவனோட கடன் டபுள் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்திருக்கான். தேர்ட் ரவுண்ட்ல ஷீஹோ கிட்ட நோட்ஸை கொடுக்கும்போது அவனோட பேட்சவும் திரும்ப வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். பேட்சுக்கு பின்னாடி ஒரு கேமரா இருக்கு, ஐ டிடெக்ஷனை வச்சு மத்தவங்க இதை பார்த்தா கடன் டபுள் ஆயிரம் அப்படின்னு பிங்க் ஹேர் சொல்றா. ஆனா டோமோடாச்சி கேமோட முக்கியமான விஷயமே அந்த பேட்ச் தான். அதை வச்சு இவன் அசால்ட்டா விளையாடி இருக்கான். ஷீஹோவோட பேட்சை நம்பிக்கையின் பேர்ல கொடுக்கவுமே மத்த எல்லாரும் அதையே ஃபாலோ பண்ணிருக்காங்க. யுயிச்சி காட்டகிரி சாதாரண ஆள் கிடையாது. அந்த காலத்துல இந்த மாதிரி தான் நம்பிக்கை பணம் அப்படிங்கிற ஒண்ணு வச்சு மக்களை ஆட்சி செஞ்சாங்க. நம்ம நினைக்கிறத விட இந்த யுயிச்சி காட்டகிரி கொஞ்சம் மோசமானவன். இவ்வளவு டஃப்பான சிச்சுவேஷன்லயும் இவன் இவ்வளவு பிரில்லியண்டா விளையாடி இருக்கான். இவன் கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த ஆபீசர் சொல்றாங்க. ஆனா கரெக்டா எப்படி நான் தான் நீ கெஸ் பண்ண, ஃபர்ஸ்ட் நீ உன்னோட பிளான என்கிட்ட கூட வந்து சொல்லி வேற யார் மேலேயாச்சும் கூட டவுட் பட்டிருக்கலாம்லான்னு டெஞ்சி கேட்கவும், அது ரொம்பவும் சிம்பிள் டெஞ்சி, ஏன்னா நீங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். கேம் ஆரம்பிச்சதுல இருந்தே நீ ஒருத்த மட்டும் தான் வித்தியாசமா நடந்துக்கிட்ட. எனக்கு தெரிஞ்ச டெஞ்சி சண்டை போடணும்னு நினைக்க மாட்டான். ஆனா நீயாவே ஷீபே கிட்ட போய் வம்பிழுத்த. ரெண்டாவது ஷீபே உண்மையிலேயே ஒரு முட்டா பைய. அவன் ஒரு ஓட்ட வையா, அவனுக்கு எதையுமே சீக்கிரட்டா வச்சுக்கிட்டு தெரியாது. நான் ஒரு வாழை குளிக்காத அந்த சீக்கிரட்டை சொல்லும்போது கூட மெயினா ஷீபே கிட்ட சொல்லிடாதன்னு சொன்னேன். ஏன்னா அவன் கண்டிப்பா வளரிடுவான். அதனால தான் நான் அவன் கிட்ட கடைசியா பேசினேன். தேர்ட் ரவுண்ட்ல அவனை பத்தி அவனே தான் தப்பா எழுதி சவராகிய காப்பாத்த ட்ரை பண்ணிருக்கான். அதுலயே தெரியுது அவன் எவ்வளவு பெரிய முட்டாள்னு. ஆக்சுவலி யோட்டரி இன்னசென்ட்ங்கிற பொண்ணு அப்படின்னு தான் சொல்ல ட்ரை பண்ணான். பட் அவன் லூசுத்தனமா சொல்லிட்டான். அவனுக்கு இவ்வளவு தூரத்துக்கு பிரில்லியன்ட்டாலாம் யோசிக்க தெரியாது. கடைசியா நான் விஷயத்த அவன் கிட்ட சொன்னப்ப கூட நீ அந்த பூத்ல இருந்து வெளியே வரும்போது அவன் சிரிச்சே காமிச்சு கொடுத்தான் பாத்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அவன் முட்டாளா இருந்தாங்கிறதுனால தான் நான் நீ ஈஸியா கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி டெஞ்சியே சிரிக்கிறான். இப்போ எல்லாருமே போற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. கேம் இன்னும் முடியல, என்ன பண்ணலாங்கிறத வந்து பேசுவோமா அப்படின்னு மோனபோ கேட்கவும், ஒரு நிமிஷம் மோனபோ, கேம் நடக்கும்போது நான் ஒரு பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காதுல எதவோ சொல்லவும் மோனபோ ஷாக் ஆகுது. எனது உண்மையாவா அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர்ஸே ஷாக் ஆகி டக்குன்னு செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி நம்ம ஹீரோ சொன்னதை கன்ஃபார்ம் பண்றாங்க. என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி ஷீபே கேட்கவும், இதுக்கு மேலேயும் நான் எதையும் மறைக்க தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அவன் சொன்னது உண்மைதான் அப்படின்னு அந்த மேனேஜ்மெண்ட் லேடி சொல்லவும், யுஏச்சி போய் சொன்னதுனால அவனுக்கு பெனால்டி கிடைச்சிருக்கு, இப்போ அவன் தான் கோலை ஃபர்ஸ்ட் ரீச் பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன சொன்னா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும், யுஏச்சி ஒரு பொய் சொல்லியிருக்கான், அதை அவனே பொய்யன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி மோனபோ சொல்லுது. தேர்ட் ரவுண்டை நானே தனியா விளையாண்டுக்கிட்டேன், நீங்க யாரும் இதுக்கப்புறம் இதுல இன்வால்வ் ஆக தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா யுயிச்சி எதுக்காக நீ போயிட்டேன்னா டெஞ்சி நாங்க இங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்கவும், டெஞ்சி என்ன பண்றதுன்னு சொல்ற லெவலுக்கு நான் ஒன்னும் தகுதியானவன் கிடையாது. ஏன்னா டெஞ்சி மாதிரியே நானும் உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணியிருக்கேன். யோட்டரி நான் உன்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் செஞ்ச தப்ப கம்பேர் பண்ணும்போது நீ செஞ்சதெல்லாம் எதுவுமே இல்லை, நீ என்கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லி யோட்டரி சொல்றா. அது உங்களுக்கு தெரிஞ்சா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆயிரும்னு சொல்லி தான் இத்தனை நாள் நான் அதை மறைச்சிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் அதை மறைக்க தேவையில்லை, நான் ஒரு கொலைக்காரன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனது யுயிச்சி கொலை பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சின்ன வயசுல யுயிச்சி 3 கொலை பண்ணிருக்கான், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவன் உண்மையிலேயே ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றா. இதுக்கப்புறம் இந்த கேமை நானே தனியா பாத்துக்கிட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவும், நெக்ஸ்ட் கேம்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம நீ போனா வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லி மோனபோ சொல்லவும், யார் வருத்தப்பட போறான் நானும் பாக்குறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன எங்களையே மிரட்டுறியா அப்படின்னு மோனபோ கேக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் இத்தனை நாள் நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன், ஆனா இதுக்கப்புறம் அப்படி இருக்கணும்னு இல்ல, இந்த டோமோடாச்சி கேமோட மேனேஜ்மெண்ட்டே காலி பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ நீ எங்களையே மிரட்டுறியா, அதையும் பாத்திரலாம் கொலைக்காரா அப்படின்னு சொல்லி மோனபோ சொல்லுது. யோசிச்சு அப்படி பண்ணிருக்க மாட்டான், ஒருவேளை அது ஒரு ஆக்சிடென்ட்டா கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி மத்தவங்க சொல்லவும், அது ஆக்சிடென்ட்லாம் இல்ல, அவன் பண்ணது கொலை தான், அதுவும் 3 பேரை கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி மோனபோ சொல்லுது. அப்படின்னா இத்தனை நாளா ஒரு கொலைக்காரன் கூட தான் நாங்கெல்லாம் சுத்திட்டு இருந்திருக்கோமா அப்படின்னு சொல்லி ஷீபே திட்டவும், உனக்கு என்ன தெரியாத பத்தி அவன் எந்த சூழ்நிலையில இருந்தானோ அப்படின்னு சொல்லி டெஞ்சி சொல்லவும், நீ எல்லாம் பேசுறியா அப்படின்னு சொல்லி டெஞ்சியை பார்த்து ஷீபே கேட்கறான். அப்பா காசுல ரிச்சா வளர ஒன்ன மாதிரி பசங்களுக்கு இந்த உலகம் எப்படி இருக்குங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு டெஞ்சி சொல்லவும், ஷீபேக்கு அவனுக்கும் சண்டை
சண்டை வருது. நான் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோட்டரி ஆள ஆரம்பிக்கிறா. யோயிச்சி ஏதாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்லி சவராகி சொல்லவோ, இதுக்கப்புறம் நான் பின் வாங்கணும்னு அவசியம் இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருந்தா எனக்கு அது இடைஞ்சலா தான் இருக்கும். ஹே மோனபோ, நான் கீழே குதிச்சா போதும்ல, நெக்ஸ்ட் ரவுண்ட் பேர்லாம் நம்ம ஹீரோ சொல்லவும், நீ தனியா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போனா கண்டிப்பா வருத்தப்படுவேன் மோனபோ சொல்லுது. என்ன இந்த கேம்ல சேர்த்ததுக்கு மேனேஜ்மெண்ட் தான் வருத்தப்பட போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யோயிச்சி எதனால இப்படி பண்றேன்னு ஷீஹோ கேட்கவும், காசை விட ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் எங்க அம்மா சொன்னாங்க. எனக்கு அவங்கள ரொம்பவுமே பிடிக்கும். அதனால தான் அவங்க சொன்னதை உண்மையாக்கணும்னு நான் ட்ரை பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா, அவங்கள காப்பாத்துறதுக்கு எனக்கு இந்த ஒரு வழி தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நீங்க என்னமோ பண்ணுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க ஃப்ரெண்டு கிளம்ப போறா. கடைசியா ஏதாச்சும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லிருங்க, அதுவும் நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அப்படின்னு மோனபு சொல்லுது. எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. இதை நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ குதிக்கலான்னு போகவோ, ஒரு நிமிஷம் அப்படின்னு டெஞ்சி நம்ம ஹீரோவை கூப்பிடுறான். உடனே நம்ம ஹீரோவும் நிக்கிறான். நானும் ஒரு பொய் சொல்லியிருந்தா எனக்கும் பெனால்ட்டி உண்டுல அப்படின்னு சொல்லி டெஞ்சி கேட்டுட்டு, தேர்ட் ரவுண்ட்ல நானும் சவராகியோ டேட்டிங் போனோன்னு சொன்னப்போ நான் அவன் மேல ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் இருக்கு, அவளை லவ் பண்ணேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அது ஒரு பொய். இது எல்லாத்தையுமே நான் பண்ணதுக்கு காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தரை என் கூட நான் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், சவராகிக்காக தானே அப்படின்னு சொல்லவும், இல்ல நான் லவ் பண்றது யோயிச்சியா அப்படின்னு அவன் சொல்லவும், எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம ஹீரோக்கே ஷாக்கிங்கா இருக்கு. நீ பெனால்ட்டி வாங்கி கோலை ரீச் பண்ணணும்னு போய் சொல்ற அப்படின்னு மோனபு சொல்லவும், இல்ல நான் இந்த இடத்துல ப்ரூவ் பண்றேன் யோயிச்சி, இதுதானே உன்னோட ஃபர்ஸ்ட் டைம், எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி டெஞ்சி சொல்லவும், என்னடா ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோவை அவன் கிஸ் பண்றான். டெஞ்சி யோயிச்சியை தான் லவ் பண்ணிருக்கான். தேர்ட் ரவுண்ட்ல அவன் சவராகிய லவ் பண்ணிருக்கான்னு சொன்னது அப்ப போய் தான் அவனுக்கு பெனால்ட்டி அப்படின்னு சொல்லி இப்ப அவனையும் கோலுக்கு அனுப்புறாங்க. யோயிச்சி, ஒன்ன மாதிரி ஒரு புத்திசாலியால மட்டும்தான் இந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ஈவில தோக்கடிக்க முடியும். எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லி டெஞ்சி நினைக்கிறான். நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் டெஞ்சிக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா டோமோடாச்சி கேமை டெஞ்சி மீகசா ரெண்டாவது தடவையா விளையாடுறான் அப்படின்னு மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க சொல்றாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ டெஞ்சி தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். அண்ட் நம்ம ஹீரோ வந்துட்டு 3 கொலை பண்ணியிருக்கான். தேர்ட் ரவுண்டை நம்ம ஹீரோ தனியா விளையாண்டுக்கலாம்னு நினைக்கும் போது, நம்ம ஹீரோ ஒரு கொலைக்காரன் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோவோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஹீரோவை கொஞ்சம் வெறுக்கிற மாதிரி தள்ளியே நிற்கிறாங்க. பட் டெஞ்சி என்னடானா நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோவை லவ் பண்றான் அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்டையும் நம்ப வச்சு ஒரு வழியா இப்ப நம்ம ஹீரோ கூடவே அவனும் சேர்த்து தேர்ட் ரவுண்டுக்கு போயிட்டான். டெஞ்சி மீகசா இதுக்கு முன்னாடியே இந்த டோமோடாச்சி கேமை விளையாண்டுருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான டோமோடாச்சி கேம் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் கதை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக போகும். அண்ட் ஸ்டோரி லைன் இன்னைக்கு எதிர்பார்க்காத மாதிரி வேற லெவலில் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோமோடாச்சி கேம் சீசன் 1 எபிசோட் 7. திரும்ப அந்த பணத்தையே இன்னும் எண்ணிட்டு இருக்கே அப்படின்னு அந்த லேடி கேட்குவோம். ஆமாம் மேடம், 2 வாரத்துக்கு நமக்கு இவ்வளோ காசு தானே இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். காசு நமக்கு முக்கியம்தான், ஆனால் அதை விடவும் முக்கியமானது உன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதுக்கப்புறம் நீ என்ன மேடம்னு கூப்பிடாத, அம்மானு கூப்பிட்டுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லுவோம். சரி அம்மா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ வெளியே வரான். இப்போ ஒரு ஆள் வந்து அவ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குவோம். நல்லா இருக்காங்க சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த உலகத்திலே எது முக்கியமானதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அவர் கேட்கவும். பணம் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். நம்ம ஹீரோ இப்போ மயக்கத்துல இருந்து கண்மொழிக்கிறான். டெஞ்சி தான் நம்ம ஹீரோவை எழுப்புறான். மோனோபோவோட சவுண்ட் கேட்குது. தேர்ட் கேம் நீங்க விளையாடுறதுக்கு முன்னாடி 3 நாள் நீங்க இந்த இடத்துல தான் இருக்கணும். ஸோ இன்னும் 72 ஹவர்ஸ் ஜாலியா இந்த இடத்துல என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு மோனோபோ சொல்லுது. 3 நாள் இவங்க இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வெறும் ஒரு பாட்டில் தண்ணி தான் கொடுத்துருக்காங்க. யோயிச்சி, தேர்ட் ரவுண்ட் உன் கூட சேர்ந்து விளையாடணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். மற்றவங்க யாரும் இல்லைங்கிறதுனால இப்போ உங்ககிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன். ஆக்சுவலி இந்த டோமோடாச்சி கேமை நான் 2வது தடவையாக விளையாடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லவும். முதல்ல இருந்து எல்லாத்தையும் சொல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். உன்னோட பேஜை கவர் பண்ணிக்க அப்படின்னு நம்ம சிக்னல் காட்டவும் நம்ம ஹீரோவும் அவன் பேஜை மறைச்சு வைக்கிறான். உங்க எல்லாரையும் நான் அதில் மாட்டி விட்டதுக்கு காரணமே சவராகிய பழி வாங்கணுங்கிறதுக்காக தான். எனக்கு லைஃப்லேயே ரொம்பவும் முக்கியமான ஒன்று அவ என்கிட்ட இருந்து பறிச்சிட்டா அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் போகுது. ஜூனியர் ஹை படிக்கும்போது டெஞ்சிக்கு ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக 2 பேர் இருக்காங்க. கைஸ், நான் ஒரு 1 மில்லியன் சேர்த்து வச்சிருக்கேன். இதை வச்சு நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம படிப்பை முடிக்கிறதுக்குள்ளேயே பெரிய ஆளா வளர்ந்துடலாம் அப்படின்னு டெஞ்சி சொல்லவும். இவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கியா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நானே மொத்த பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ற, பிரச்சனை இல்லை, நம்மளை யாராலையோ பிரிக்க முடியாது அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு டெஞ்சி சொல்றான். ஹாய் டெஞ்சி அப்படின்னு சவராகி வர. டெஞ்சி, யார்ப்பா இதை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும். இது என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டெஞ்சி இன்ட்ரடியூஸ் பண்றான். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பிசினஸ் நல்லபடியா தான் போச்சு. ஆனா சவராகியும் நீயும் ஒன்னா தான் இருக்கீங்க, உண்மையை சொல்லாவா உனக்கு யாரு அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும். எங்க அப்பாங்க 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எங்க 2 பேருக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு டெஞ்சி சொல்றான். இப்போ டெஞ்சி பண்ற அந்த பிசினஸ்ல மொத்தமா 3 மில்லியன் வருது. நம்ம ஒரு கேம் வச்சுக்கிடலாமா? 3 மில்லியன் இருக்கு, ஆளுக்கு 1 மில்லியனா பிரிச்சு திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். யார் ஃபர்ஸ்ட் அதை 2 மில்லியனா மாத்துறாங்களோ அவங்க தான் வின்னர். அண்ட் வின் பண்றவங்க சவராகி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். என் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல, நான் ஏதாச்சும் சொன்னா தப்பாயிருங்கிறதுனால ஜஸ்ட் நான் அதை ஒரு ஜோக்கா எடுத்துக்கிட்டு விட்டுட்டேன்.
நினைக்கிறேன். அப்பதான் எங்களை கிட்னாப் பண்ணி நாங்க இந்த டோமோடாச்சி கேமுக்கு வந்தோம். எங்கள ஒருத்தருக்கு 10 மில்லியன் கடன் இருக்குன்னாங்க. கேமை விளையாண்டதுல தோத்து கடைசியில கடன் எனக்கு வந்துடுச்சு. நீ ஒரு சின்ன பையங்கிறதுனால 20 மில்லியன் கடனை உன்னால கட்ட முடியாது. உன் லைஃப் இதுல டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. 2 நாள் கழிச்சு அவங்க என்ன ஃப்ரீயா விட்டுட்டாங்க. ஆனா அந்த கேமை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. உனக்கு எப்படி 10 மில்லியன் கடன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் என் ஃப்ரெண்டை போய் விசாரிச்சப்போ சவராகிக்கு காசு செலவு பண்ண அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது சவராகி ஒன்னா வீட்டுக்கு போலாமான்னு கேட்டா, டெஞ்சி உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வேற ஸ்கூல் போயிட்டாங்கல்ல, நீ சோகமா இருக்கியா, அவங்கள மீட் பண்ணியான்னு கேட்கவும், நான் அவங்கள மீட் பண்ணல அப்படின்னு டெஞ்சி சொல்லவும், ஆனா நீ உன் ஃப்ரெண்டை மீட் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன், என்ன பத்தி நீங்க எதுவோ பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி அவ கேட்குறா. டோமோடாச்சி கேமை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுங்கிற ப்ராமிஸை மீறி என் லைஃப்ல ரொம்பவே நம்பிக்கையான ஒரு ஆளான எங்க அப்பா கிட்ட நான் அதை சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஜீனியஸ் அவர் தான் என்ன சின்ன வயசுல இருந்தே வளர்த்தாரு. நல்ல வேளை நீ இதை என்கிட்ட சொன்ன, நான் இதை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு வெளியே கிளம்பி போனவர் போனமா தான் நான் திரும்ப பார்த்தேன். போலீஸ்ட்டு கேட்டா எங்க அப்பா சூசைட் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. ஆனா கண்டிப்பா எங்க அப்பா சூசைட் பண்ற ஆள்லாம் கிடையாது. சவராகியோட அப்பா ஒரு போலீஸுங்கிறதுனால அவரை பார்க்கறதுக்கு தான் எங்க அப்பா போறேன்னு சொன்னாரு. ஆனா போனவரு இறந்து போனமா தான் இருந்தாரு. என் ஃப்ரெண்டு கடன் வாங்கினது, சவராகியோட அப்பாவை பார்க்க போன எங்க அப்பா இறந்து போனது, எல்லாத்தோட சென்டராகவும் அவ தான் இருக்கிறா. அவளை பழி வாங்கணும், அவளோட உண்மையான சீக்கிரட்டை வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சுதான் நான் அவளை அந்த கேம்குள்ளேயே வர வச்சேன். அதுல தான் உங்களையும் சேர்த்து மாட்டி விட்டுட்டேன் அப்படின்னு டெஞ்சி சொல்லவும், என்னாலதான் உன் பிளான் ஃபெயில போய் அவளை பத்தி எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. நம்ம கீழே கேட்கவோ இல்ல, அவ ஒரு துரோகிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இந்த கேம் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணா அவ ஒரு துரோகிங்கிறது உனக்கே புரியும். இப்போ நம்ம எல்லாரோட டோட்டல் கடனும் சேர்த்து 10.8 மில்லியன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எப்படி உனக்கு தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். அண்ட் ரெண்டாவது நீ சொல்ற கணக்கு கரெக்டா வரலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஃபர்ஸ்ட் தடவை இந்த கேம் விளையாடும் போது இருந்த அதே ரூல்ஸ் தான் இதுவும். ஹே மானபோ, எங்க கேங்கோட டோட்டல் கடன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கவும், எத்தனை டைம் தான் கேட்ப, உங்க குரூப் சியோட டோட்டல் கடன் 10.8 மில்லியன் அப்படின்னு மானபோ சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல எல்லாருமே 3.6 மில்லியன் கடன் இருக்குன்னு சொன்னாங்க. செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சு எல்லாரோட டோட்டலையும் வச்சு பார்க்கும்போது 18 மில்லியன் இருக்கணும். ஆனா 10 மில்லியன் தான் சொல்றாங்க. நம்ம ஹீரோ யோசிக்கவோ, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நானும் போய் தான் சொன்னேன், என்னோட கடன் பாதியா கட் ஆயிடுச்சு. அண்ட் செகண்ட் ரவுண்ட் விளையாடி முடிஞ்சு இப்போ என்கிட்ட 2.1 மில்லியன் கடன் இருக்கு அப்படின்னு டெஞ்சி சொல்லவும், அப்படின்னா ஷீபே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 3.6 மில்லியன்ல இருந்தான். செகண்ட் ரவுண்ட் முடியும் போது அவனுக்கு 2 மில்லியனா மாறி இருக்கும். ஆனா அப்படி பார்த்தாலுமே இன்னொரு 4 மில்லியன் இருக்குதே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பேசினப்போ சவராகியோட கடன் டபுள் ஆயிடுச்சு அப்படின்னு அவ சொன்னா. ஆனா அது டபுள் ஆகாம இருக்கிற மாதிரி நம்ம கணக்கு கூட்டி பார்த்தா தான் கரெக்டா வருது. சவராகி உன்கிட்ட பேசும்போது நான் ஒட்டு கேட்க தான் செஞ்சேன். அவ உன்னை நல்லாவே ஏமாத்திருக்கா, என்ன அப்படின்னாதான் அவ மேல உனக்கு டவுட் வராதுன்னு அப்படின்னு சொல்லி டெஞ்சி சொல்லவும், அப்படின்னா சவராகி என்னை ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒன்னிய விடமா அவ ரொம்பவும் மோசமானவா அப்படின்னு டெஞ்சி சொல்றான். உண்மைதான், நம்ம பேருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம். ஆனா ஒருத்தரை பத்தி ஒருத்தர் யாருக்குமே தெரியல. ஈவன் நான் ஒரு கொலைக்காரங்கிறது கூட உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நீ என்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எங்க அப்பாவோட சாவுக்கு இந்த டோமோடாச்சி கேமோ சவராகியும் தான் காரணம். எங்க அப்பாவோட சாவுக்கு நான் பழி வாங்காம விட மாட்டேன். டோமோடாச்சி கேம் ஆர்கனைசேஷனை நீ அழிக்கிறேன்னு சொன்ன, அதனால தான் நான் உன் கூட வந்தேன். உன் ஃபேஸை பார்க்கும்போது ஒரு ஈவில் அதுல தெரிஞ்சுது. இந்த ஆர்கனைசேஷன் அழிக்க நீ தான் தகுதியானவன். நியாயமா விளையாண்டா கண்டிப்பா இதுல நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு டெஞ்சி சொல்றான். ஆனா நீ சொல்றதெல்லாம் நான் எப்படி நம்புறது? உண்மையிலேயே அவங்க கடன் எவ்வளவு இருக்குன்னா அந்த பர்சனுக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம ஹீரோ சொல்லவோ, பாத்துக்கோ என்னோட கடன் 2.1 மில்லியன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி டெஞ்சி அவன் பேட்ச காட்டவுமே அது 4.2 மில்லியனா மாறுது. இந்த கேமோட ஆர்கனைசேஷன் அழிக்க நீ ஒருத்தன் தான் தகுதியானவன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலைனாலும் நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். நீ என்ன யோசினாலும் பண்ணிக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சவும், இன்னும் 3 நாள் டைம் இருக்குல்ல, யோசிச்சு சொல்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ தூங்குறான். 60 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஹே டெஞ்சி, ஃப்ரெண்ட்ஸ்னா என்னன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு தெரியல. ஜூனியர் ஹைல என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு துரோகம் பண்ணதுக்கு அப்புறமே நான் அதை பத்தி பெருசா கண்டுக்கிட்டது இல்லை அப்படின்னு டெஞ்சி சொல்லவும், சவராகிய பழி வாங்குறதுக்கு எதுக்காக ஷீபேவையும் யோட்டோரியாவும் இந்த கேம்ல கோர்த்து விட்ட, அவங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்க போய் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் அவங்கள ஃப்ரெண்ட்ஸா நினைக்கல, ஆனா அவங்க 2 பேரும் என்ன ரொம்பவே நம்பினாங்கல்ல அப்படின்னு டெஞ்சி வருத்தப்படுறான். ஒருவேளை நம்ம இந்த கேம் முடிஞ்சு வெளியே போனோம்னா அவங்க 2 பேர்கிட்டயும் மன்னிப்பு கேளு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவங்க எப்படியும் என்ன மன்னிக்க மாட்டாங்கன்னு டெஞ்சி சொல்றான். அவங்க மன்னிக்கல, கேட்க வேண்டியது உன்னோட கடமை. அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு, வெளியே போவோம், அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்பேன்னு ப்ராமிஸ் பண்ணா இந்த தேர்ட் கேமை கண்டிப்பா நான் வின் பண்ணுவேன்னு உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 72 ஹவர்ஸ் முடியுது, அதாவது 3 நாள் முடியுது. அவங்க இருக்கிற இடத்துல இருந்து வெளியே வந்து பார்த்தா அது ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி தெரியுது. இப்போ மானபோ என்ட்ரி கொடுக்குறங்கிற பேர்ல காமெடி பண்ணி கீழே விழுது. ஓ, தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வரவும், ஆமா உங்க குரூப் கூட தான் எங்க சி குரூப் சண்டை போட போகுது அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் ஹேர் லேடி சொல்றா. ஓ, ஆல்ரெடி உங்க சி குரூப்ல வர 2 பேர் தான் இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பா இவங்க தோக்க தான் போறாங்க அப்படின்னு இந்த கோல்டன் ஹேர் லேடி சொல்லவும், ஆனா இவங்களை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் ஹேர் லேடி சொல்றா. இந்த தேர்ட் ரவுண்ட் ஃப்ரெண்ட்லி ஹைட் அண்ட் சீக், அதாவது கண்ணாம்பூச்சி விளையாட்டு தான். என்னப்பா உங்க டீம்ல பொண்ணு கூட இல்ல, வர 2 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்டா இருக்கிற குரூப் சொல்றானுங்க. ஆனா ஆப்போசிட்ல 5 பேர் இருக்காங்க. இது என்ன நியாயம் டெஞ்சி கேட்கவும், செகண்ட் ரவுண்ட்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் மேல நீ சந்தேகப்பட்டு அவங்க இந்த கேமை விட்டு போனது உன்னோட தப்பு. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து நீ பொறாமப்படுறியா? ஆனா இதுல கம்மியான ஆளுங்க இருக்கிற சைடு தான் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி மோனபோ சொல்லுது. நிறைய பேர் இருக்கும்போது துரோகம் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படிதானே நம்ம ஹீரோ கேட்கவோ, கரெக்டா சொன்ன. நிறைய ஆளுங்க இருக்கும்போது அதுல யார் வேணாலும் துரோகம் பண்ணலாம். இந்த தேர்ட் கேமே உன் ஃப்ரெண்ட்ஸ் மேல நீ எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறங்கிறது தான் இருக்கு. இவ்வளவு பெரிய இந்த காட்டுல நீங்க எந்த இடத்துல வேணா போய் ஒளிஞ்சுக்கிடலாம். 2 குரூப்லயுமே யாராச்சும் ஒரு பர்சனை
பர்சனை செலக்ட் பண்ணி அவங்க தான் ஒளிஞ்சுக்கிட்டவங்களா இருக்கணும், மத்தவங்க போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மோனோபோ சொல்லவும், ஓ அதனால தான் என்ன தனியா இதுல கலந்துக்கிட்ட முடியாதுன்னு சொன்னீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, ஒளிஞ்சிருக்கிறவங்களை கண்டுபிடிச்சிட்டா நீங்க வின்னர் அப்படின்னு மோனோபோ சொல்லவும், ஆனா எங்க டீம்ல 2 பேர் தானே இருக்கோம், இது எப்படி நியாயம் அப்படின்னு டென்ஜி கேட்கறான். கம்மியா ஆளுங்க இருக்கிற சைடு தான் அட்வான்டேஜ் இருக்குன்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன். நிறைய பேர் இருந்தா ஃப்ரெண்ட்ஷிப்ல துரோகம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ உனக்கு தான் இது அட்வான்டேஜ், இந்த ரோல்ஸை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மோனோபோ சொல்லுது. இந்த கடைசி ரோல்ஸ் என்னது, நாங்க வேற டீம் சைடு மாறிக்கிடலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், உங்க குரூப்க்கு நீங்க துரோகம் பண்ணி ஆப்போசிட் டீம் சைடு மாறி அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா தோத்து போன டீமுக்கு தான் மொத்த கடனும் போகும். பட் வின் பண்ண குரூப் சைடு மாறி இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு கடனும் இருக்காது அப்படின்னு மோனோபோ சொல்லவும், சோ நம்ம டீமுக்கு துரோகம் பண்ணாம ஒரே டீம்ல இருக்கணும், பணத்தை விட ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு நினைக்கணும், அதுதானே நம்ம ஹீரோ கேட்கறான். கரெக்டா சொன்னேன், இந்த டீம்ல 5 பேர் இருக்காங்க பிரச்சனை இல்ல, ஆனா உங்க டீம்ல 2 பேர் தான் இருக்கீங்க, ஒருத்தர் துரோகம் பண்ணி வேற டீமுக்கு போனா கூட நீங்க தோத்துருவீங்க அப்படின்னு மோனோபோ சொல்லுது. குரூப் கேல இருக்கிற 5 பேரும் கான்பிடென்ட்டா இருக்காங்க. உங்க டீம்ல வெறும் 2 பேர் தான் வந்திருக்கிற மாதிரி இன்னொரு குரூப்ல ஒரே ஒரு பர்சன் மட்டும் தான் தேர்ட் ரவுண்டுக்கு வந்திருக்காங்க, நீங்க அவங்கள உங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மோனோபோ கேட்கவும், தெரியாத ஒரு பர்சனை எங்க டீம்ல ஜாயின் பண்றதா அப்படின்னு டென்ஜி யோசிக்கிறான். அது ஒரு பொண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா அது ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி மோனோபோ சொல்லவும், யோயிச்சி தெரியாத ஒரு பொண்ணை நம்ம டீம்ல ஜாயின் பண்ணி அவ நமக்கு துரோகம் பண்ணிட்டானா நம்ம தோத்து போயிருவோம் அப்படின்னு டென்ஜி கேட்கவும், ஆனா நம்ம 2 பேர் மட்டும் விளையாடினாலும் தோத்து போயிருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க. என்னோட பேரு மரியா மீசஸே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோட டீம்ல அந்த பொண்ணு இப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டா. யோயிச்சி இந்த ஆர்கனைசேஷன் அழிக்கன்னு சொன்னதுனால ஹையர் அஃபீஷியல்ஸ் மரியாவையே டைரக்டா இப்போ அந்த கேமுக்குள்ள அனுப்பிட்டாங்களா. இந்த பையன் எடுத்த உடனே மரியாவை நம்பிட்டான், அவன் டீம்லயும் ஜாயின் பண்ண ஓகே சொல்லிட்டான். இவனை பார்த்தா ஹையர் அஃபீஷியல்ஸ் டேஞ்சர்னு நினைச்சாங்க. என்னோட குரூப் கீழே ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சன் இருக்கான், நல்லா நோட்டீஸ் பண்ணுனா தெரியும்னு சொல்லவும், ஒரு மான்ஸ்டரை தோக்கடிக்கிறதுக்கு இன்டெலிஜென்ட் பார்த்தாது அப்படின்னு இந்த பிளாக் ஹேர் லேடி சொல்றா. எங்க டீம் சார்பா நான் தான் ஒளிஞ்சுக்கிட போறேன், என்னானாலும் சரி உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி குரூப் கேல ஒருத்தன் சொல்றான். அப்படின்னா நம்ம டீம்ல நான் ஒளிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா உன்ன மாதிரி ஆளுங்க தான் அந்த கேமை விளையாண்டா கரெக்டா இருக்கும், உன்னை ஒரே இடத்துல உட்கார வச்சா அது நமக்கு வேஸ்ட் தான் அப்படின்னு டென்ஜி சொல்றான். நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இப்போதைக்கு இது கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம், அண்ட் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, ஆனா போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல உங்களுக்கே புரிய வரும். நம்ம ஹீரோவை கண்காணிக்கிறதுக்காக மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஆஃபீஸரே வந்துட்டு டைரக்டா நம்ம ஹீரோவோட டீம்ல இறக்கியிருக்காங்க. அண்ட் சவராகிய நம்ம நல்லவா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா அவளோட கடனை பத்தி அவ நம்ம ஹீரோ கிட்ட போய் தான் சொல்லியிருக்கா. சவராகி நம்ம ஹீரோ கிட்ட பேசினதுனால தான் நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை பத்தி சந்தேகமே படல, ஆனா அவ நம்ம ஹீரோவை ஏமாத்திருக்கா. டென்ஜி தான் ஃபர்ஸ்ட் வில்லன் நினைச்சா டென்ஜி நல்லவ மாதிரி தான் தெரியுது. நம்ம ஹீரோவோட டீம்ல வர 2 பேர் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ எப்படி ஜெயிக்க போறான், என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டோமோடாச்சி கேம் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோமோடாச்சி கேம் சீசன் 1 எபிசோட் 8. நம்ம ஹீரோவோட டீம் ஒளிறதுக்காக இடம் தேடி போய்கிட்டு இருக்காங்க. நான் எதிர்பார்க்காத நிறைய ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன். ஆப்போசிட் டீமோட ஹைடர் எங்க மறைஞ்சிருக்கான்னு சொல்லி அவங்க டீமை போட்டு அடிச்சு கேட்க கூடாது. ஒரு பிளேஸ்ல ஒருத்தவங்க ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த இடத்துல இருந்து வேற பிளேஸ்க்கு மூவ் ஆக கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எல்லா இடத்துலயும் சர்வேலன்ஸ் கேமரா இருக்கு. ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வேற இடத்துக்கு மூவ் ஆனோம்னா கண்டிப்பா அவுட் ஆயிருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ரூல்ஸ் எதையாச்சும் நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா உங்களோட கடன் டபுள் ஆயிரும் அப்படின்னு மோனோபோ சொல்லுது. ரவுண்ட் 3ல இந்த கேமோட ஸ்டாஃபை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சான் டென்ஜி சொல்றான். பட் ஆனா அவங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கல. இருக்கிறதுலே எனக்கு வியர்டா இருக்கிறது இதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எல்லாருக்குமே ஒரு செல்போன் கொடுக்குறாங்க அண்ட் இது மூலியமா யாரை வேணாலும் கால் பண்ணலாம், ஈவன் எதிரி டீமை வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். நான் ஏதாச்சும் முக்கியம்னா மட்டும் உன்னை கான்டாக்ட் பண்ணுதா அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா டென்ஜிக்கு லைட்டா மயக்க வருது. ஆல்ரெடி அவங்க 3 நாள் வர சாப்பிடல. அந்த கேமோட ரூல்ஸ்ல ஃபுட் சப்ளை பத்தியும் இருக்கு. இந்த ஃபாரஸ்டோட சென்டர்ல தான் ஃபுட் இருக்கு, நீங்க வேணா சாப்பிட்டு அதுக்கு அப்புறமா போய் கூட மறைஞ்சுக்கிடலாம். பட் ஆப்போசிட் டீம் உங்களை ஃபாலோ பண்ணுச்சுன்னா நீங்க தோத்து போயிருவீங்க அப்படின்னு மோனோபோ சொல்லுது. இப்போ நான் கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லி டென்ஜி சொல்றான். ஹைடர் வந்துட்டு ஒரே இடத்துல உட்காந்துருக்க போர் அடிக்கி இல்லைன்னா ரொம்பவும் தனிமையில ஃபீல் பண்ற அப்படின்னு தோணுச்சுன்னா கிவ் அப் அப்படிங்கிற இந்த பட்டன் அழுத்தினா போதும். உங்களுக்கு தேவையான சாப்பாடு உங்க ஃப்ரெண்ட் உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க. ஆனா இதை அழுத்தின அடுத்த செகண்டே உங்க டீம் தோத்துரும். அண்ட் ஆப்போசிட் டீம் மிரட்டி இந்த பட்டனை அழுத்த வைக்கலாம்னு நினைக்காத. ஹைடர் மனசு வச்சு அழுத்தினாதான் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி மோனோபோ சொல்லுது. அண்ட் கடைசியா ஆப்போசிட் டீம் சைடு மாறிக்கிடலாம். இதை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு மோனோபோ சொல்லுது. அந்த பொண்ணு ஒருவேளை ஆப்போசிட் டீம் சைடு மாறிட்டான்னா எனக்கு என்னமா அவளை நம்ப முடியல அப்படின்னு டென்ஜி சொல்றான். நம்ம தான் அவளுக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கோம், இப்போதைக்கு அவ அப்படி பண்ண மாட்டான் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பொண்ணை ரொம்ப தூரத்துல தள்ளி நிக்க வச்சுட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு டென்ஜி மறையிறதுக்கு ஒரு லொகேஷனை கண்டுபிடிக்கிறான். யோயிச்சி என்னானாலும் சரி நான் அந்த கிவ் அப் பட்டனை அழுத்த மாட்டேன், நம்ம ஒன்னா சேர்ந்து
இதுல கண்டிப்பா ஜெயிப்போம், நீ என்ன நம்பலாம் அப்படின்னு சொல்லி டெஞ்சி சொல்றான். டெஞ்சி, நான் வரதுக்கு பல நாட்கள் கூட ஆகலாம், என்னோட கேம் பிளான் நான் உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்ல, பட் என்ன நம்ப, கண்டிப்பா நம்ம வின் பண்ணுவோம், நேர்மையான வழியில கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியாது, நான் திரும்ப வர்றதுக்கு சில நாள் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவோ, கண்டிப்பா நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், எங்க அப்பாவை கொலை பண்ணவங்களை பழி வாங்குறதுக்கு எனக்கு இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ஸோ கண்டிப்பா என்ன ஆனாலும் நான் அந்த பட்டனை அழுத்த மாட்டேன், நீ என்ன நம்பலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நான் உன்னை நம்புறேன் டெஞ்சி, சரி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப அங்க இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோ திரும்ப வருவான் டெஞ்சியோ காத்துக்கிட்டு இருக்கான். ஆனா 2 நாள் ஆயிடுச்சு, நம்ம ஹீரோ இன்னும் திரும்ப வரவே இல்ல. டெஞ்சி ஆல்ரெடி 3 நாள் சாப்பிடல, இப்ப 2 நாள் இன்னும் சாப்பிடல, 5 நாளா சாப்பிடாம அவன் அப்படியே அந்த இடத்துல கிடக்குறான். யோசிச்சு ஒருவேளை எனக்கு துரோகம் பண்ணிட்டானோ, ஒருவேளை அவன் ஆப்போசிட் டீம் சைடு மாறி இருந்தா, எல்லா ஆளுங்களையும் கூட்டிட்டு ஒருவேளை அவன் இந்நேரத்துக்கு இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருப்பானோ, ஒருவேளை அவன் அப்படி பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கணும், ஒருவேளை இப்படி இருக்குமோ, அவன் என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றானா, செகண்ட் கேம்ல நான் அவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன்னு அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, சோ என்ன பழி வாங்குறதுக்காக தான் அவன் அந்த பொண்ணு கூட அங்க ஜாலியா இருந்துட்டு எனக்கு சாப்பாடே கொடுக்காம நான் இங்கே சாகட்டும்னு அவன் விட்டுட்டானா, நான் தான் முட்டாள் மாதிரி அவன் வருவான் வெயிட் பண்ணிட்டு இருக்கனா, பேசாம இந்த கிவ் அப் பட்டனை அழுத்திரவா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆனா அந்த கிவ் அப் பட்டனை அவன் அழுத்தல. நான் 5 நாள் சாப்பிடலங்கிறதுனால ஒழுங்கா திங்க் பண்ண மாட்டேங்கிறேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாள் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா அவன் எடுக்கல. திரும்ப திரும்ப நான் ஃபோன் பண்ணா நான் ஒருவேளை அவனை நம்பலான்னு அவன் நினைச்சுக்கிடுவான். பட் இன்னைக்கு 2வது நாள் ஆயிடுச்சு, அவனுக்கு கால் பண்ணி நான் அவனை நம்புறேன்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி கால் பண்ணா. நம்ம ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணல. எதனால யூஇச்சி ஃபோனையும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான், நான் சாப்பிடாம இருந்தா கண்டிப்பா செத்துருவேன் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ கால் பண்றான். ஹே யூஇச்சி, என்னாச்சு? எனக்கு உன் மேல டவுட்டே இல்ல, நான் உன்னை நம்புறேன், நீ ஜெயிச்சிருவேன்னு நம்பிக்கை இருக்கு, நான் இங்கே வெயிட் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், சாரி இது யூஇச்சி இல்ல, நான் குரூப் கேல இருக்கிற ஒருத்தன் பேசுறேன், அவன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், 2 நாள் ஆச்சு அவன் உனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு எந்த ஒரு ட்ரையுமே பண்ணல, அவன் பாட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு கூட இருக்கிற பொண்ணு கூட ஜாலியா இருக்கிறான், செகண்ட் கேம்ல நீ ஏதோ அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்ட, உன்னை நல்லா வச்சு செய்யணும்னு அவன் இப்படி பண்றான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லவும், ஒருவேளை உண்மையா இருக்குமோ டெஞ்சி யோசிக்கிறான். நான் வேணா யோசிச்சுக்கிட்டே போனை கொடுக்கவா, நீ பேசுறியான்னு அந்த பையன் கேட்குமோ, இல்ல எனக்கு யோசிச்சி மேல நம்பிக்கை இருக்கு, நான் கண்டிப்பா கிவ் அப் பட்டனை அழுத்த மாட்டேன், நான் அவனுக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி டெஞ்சி போனை கட் பண்றான். ஆனா சிரிக்கிறதுக்கு கூட அவனுக்கு தெம்பு இல்ல. ஒருவேளை எழுச்சி என்ன பழிவாங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்னு டெஞ்சிக்கு தனிமையில இருக்கிறது எரிச்சலா வருது. 5 நாளா அவன் சாப்பிடல, கண்டிப்பா ரொம்ப நேரத்துக்குலாம் தாக்கு பிடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி குரூப் கேல இருக்கிற ஒரு பையன் சொல்றான். நம்ம ஹீரோ வருவான், யோயிச்சி நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்க போறோம், ஏன்னா அவன் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு இந்த பிங்க் ஹேர் பையன் சொல்றான். இந்த கேம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நமக்கு காமிக்கிறாங்க, இவன் தான் அந்த குரூப்க்கு கொஞ்சம் கேப்டன் மாதிரி அண்ட் இவன் கொஞ்சம் புத்திசாலியோ கூட அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இவன் பேரு காடகரா ஜோசோ, அடுத்தது ஒனிகவாரா, இவன் ஒரு ரவுடி, ஹாஷிரட்டானி சிசாட்டோ, இவன் ஒரு ஹேண்ட்ஸம் பாய், டீம்லயே ரொம்ப குட்டியான பையன் ஷினோமியாக்கா, இப்பவும் அமைதியான பையன் நிவா பாண்ட்ரி. இப்ப அந்த டீமோட கேப்டன் வந்துட்டு நம்ம 5 பேர் இருக்கிறதுனால வின் பண்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குன்னு சொல்லவும், 5 பேர் சேர்ந்து ஒளிஞ்சிருக்கணும்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லவும், இல்ல கண்டிப்பா அது கஷ்டம் தான். மோனபு சொல்லும் போது அதை நோட்டீஸ் பண்ணீங்களா, இந்த ஃபாரஸ்ட் ரொம்பவே பெருசு, நம்ம எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் சரி நம்மளால ஒளிஞ்சிருக்கிறவனை கண்டுபிடிக்க முடியாது, சோ 2 பேர் தேடினாலும் 4 பேர் தேடினாலும் எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது, ஒளிஞ்சிருக்கிறவங்களுக்கு மத்தவங்க தான் சாப்பாடு போய் கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதுதான் அந்த கேமோட கீயே, ஒளிஞ்சிருக்கிறவங்க அவங்க இடத்த விட்டு நவர முடியாதுங்கிறதுனால மத்தவங்க தான் போய் சாப்பாடு கொடுக்கணும், சோ சாப்பாடு ஹைடருக்கு கொடுக்க போகும்போது அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணி பிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த கேப்டன் சொல்றான். ஆனா நான் அந்த லெவலுக்கு ஃபாஸ்டா ஓட மாட்டேன்னு அந்த குட்டி பையன் கேட்கவும், நம்ம டீம்ல ஃபாஸ்டா ஓடுறது அந்த ரவுடியோ ஹேண்ட்ஸமானவனு தான், சாப்பாடு சப்ளை நீங்க பாத்துக்கோங்க, நீங்க 2 பேரும் நான் ஒளிறதுக்கு ஒரு இடத்த தேடுங்க அப்படின்னு கேப்டன் சொல்றான். நம்மளோட டீம் சீர் அப்ப பண்ணலாமா அப்படின்னு கேட்குவோம், அந்த ஹேண்ட்ஸமானவன் இந்த இடத்துலயும் பண்ணணுமான்னு கேட்குவோம். இப்ப இவங்க எல்லாருமே வந்துட்டு எஸ் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேர் அப் பண்ணிக்கிறாங்க. என்னோட கே குரூப் தான் வின் பண்ணும்போது இன்னும் 3 நாள்ல அவங்க ஜெயிச்சிருவாங்க பாரு அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றா. ஆமா உங்களோட டீம் பண்றதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஏதோ ஸ்போர்ட்ஸ் கிளப்ல இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு கேட்குவோம், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே, அவங்க எல்லாருமே பாஸ்கெட் பால் டீம்ல இருக்காங்க அண்ட் அவங்க எல்லாருக்கும் ஒரே ஏஜும் கிடையாது, சில பேர் இதுல சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்கெட் பால்னால தான் இவங்க எல்லாரும் இவ்வளவு தூரத்துக்கு ஒத்துமையா இருக்காங்கன்னு சொல்லுவோம். சின்ன பிள்ளைத்தனமா ஒத்துமையா இருக்கலாம், ஆனா கேம்ல ஜெயிக்கிறதுக்கு அது பத்தாது அப்படின்னு நம்ம ஹீரோ சைடு இருக்கிற அந்த ஆபீசர் சொல்றாங்க. வெறும் 3 நாள்ல உன் டீம் என் ஆளுங்க தோக்கடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த கே குரூப் லேடி சொல்றா. இன்னைக்கு 3வது நாள் உன் கே குரூப் வின் பண்ணிருவாங்கன்னு சொன்னியன்னு கேட்கவும், அவங்க வின் பண்ண தான் போறாங்க, ஆனா அதுக்கு முன்னாடியே இவன் சாப்பாடு இல்லாம இந்த கிவ் அப் பட்டன் அழுத்திடுவான் போலயே அப்படின்னு சொல்லி அந்த கே குரூப் லேடி சொல்றா. காட்டுக்குள்ள தொலைஞ்சு போனா கண்டிப்பா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, ஒளிஞ்சிருக்கிறவங்களை தேடுறதா அதே மாதிரி தான், பட் ஹைடருக்கு சாப்பாடு கொடுக்க போறவங்கள ஃபாலோ பண்ணா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சி டீம்ல 2 பேர் தான் இருக்காங்க, அவங்க ஹைடருக்கு சாப்பாடு கொடுக்க போகும்போது மத்த 4 பேரும் 2 குரூப்பா பிரிஞ்சு ஃபாலோ பண்ணுவாங்க, சோ எப்படினாலும் ஹைடரோட பிளேஸ சாப்பாடு கொடுக்க போகும்போது கண்டுபிடிச்சிடலாம். பட் இதே ஸ்ட்ராட்டஜி கே குரூப்க்கு ஒர்க் ஆகாது, ஏன்னா அதுல 4 பேர் இருக்காங்க, 2 பேராலையுமே அவங்க 4 பேரையும் ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு டீம் ஹைடர் சாப்பிட்டு ஹெல்த்தியா இருக்கான், இன்னொரு டீம் ஹைடர் சாப்பிடாமே செத்து போயிருவான், சோ ஒன்னு அவன் கிவ் அப் பட்டனையாச்சும் அழுத்திடுவான், சோ எப்படி இருந்தாலும் கே டீம் தான் வின் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி அந்த லேடி நினைக்கிறா. டெஞ்சி சாப்பாடுன்னு தவிச்சிட்டு இருக்கும்போது யோயிச்சி நீ வந்துட்டியா அப்படின்னு டெஞ்சி ஹாப்பி ஆகுறான். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனுக்கு தண்ணி கொடுக்குறான். இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கே குரூப் லேடி ஷாக் ஆகுறா. ஏன்னா யாருமே இல்லாம அவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு அவளுக்கு ஷாக்கா இருக்கு. சாப்பிடாததுனால அவன் கண்ணுக்கு இல்யூஷன்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சைடு இருக்கிற லேடி சொல்றா. இவன் உண்மையிலேயே மனுஷன் தானே, 3 நாள் ஆச்சு இவன் ஒரே இடத்துல உட்காந்துருக்கான், சாப்பிட்டு தூங்கிட்டு அவன் டீமை பத்தி எதிர் டீம் கிட்ட அவனே வளரிட்டு இருக்கான். இவனுக்கா நீங்க அவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க, மரி இவன் கூட தானே இருக்கா, என்ன சொன்னா அப்படின்னு கேட்கவும், நம்ம நினைச்சதை விடவும் இவன் ரொம்பவும் மோசமானவன், இதை மட்டும்தான் மரி என்கிட்ட
சொன்னா அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. 3வது நாள் நைட் நம்ம ஹீரோ வந்துட்டு உங்க குரூப்ல இருக்கிற எல்லாருமே இங்க தான் இருக்கீங்க, உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும், நான் உங்க டீமுக்கு மாறணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாருமே செம ஷாக் ஆகுறாங்க. எனக்காக நூடுல்ஸ் கொண்டு வந்திருக்கேன், இது ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு. சாப்பாடு இல்லாம டெஞ்சி என்னடானா இல்யூஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். சாப்பாடு இல்லாம அவனை சாவடிச்சிருவான் போல, நான் நினைச்சதை விட இவன் ஒஸ்டா இருக்கான் அப்படின்னு மரியா நினைக்கிறா. வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சி குரூப்போட லேடி சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த கேம் ஆரம்பிச்சு 3 நாள் ஆயிடுச்சு. டெஞ்சி கிட்டத்தட்ட 6 நாள் கண்டினியூஸா சாப்பிடல. ஒருவேளை நம்ம ஹீரோ போய் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு போனாலுமே எதிரி டீம் இவனை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ட் ஆப்போசிட் டீமோட ஹைடருக்கு ஒழுங்கா சாப்பாடு போய்கிட்டு இருக்கு. சோ அந்த ஹைடருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இங்க டெஞ்சி சாப்பிடாமே இருந்தா செத்துருவான். ஒருவேளை இவன் கிவ் அப் பட்டனை அழுத்திட்டான் அப்படின்னாலுமே நம்ம ஹீரோ தோத்துருவான். டெஞ்சிக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம ஹீரோ எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. நம்ம ஹீரோ டீம் ஜெயிக்கணுங்கிறதுக்கும் நம்ம ஹீரோ எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. இப்போ என்னடானா நம்ம ஹீரோ ஆப்போசிட் டீமுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டோமோடாச்சி கேம் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதில் இருக்கிற சில கேரக்டர்ஸோட நேமை வந்துட்டு எபிசோட்ல இப்போ வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படிங்கிறதுனால நானுமே நேமை மென்ஷன் பண்ணாமல் வேற மாதிரி அவங்கள மென்ஷன் பண்ணுறேன். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோமோடாச்சி கேம் சீசன் 1 எபிசோட் 9. எனது டீம் மாறப்போறானா, இவன் சும்மா வளருதான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கே குரூப் லேடி சொல்றா. அவனை பற்றி உனக்கு தெரியாத, அவன் உண்மையிலேயே மாறிடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சைடு இருக்கிற லேடி சொல்லுவோம். நான் மட்டும் கே டீம் சைடு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அவனை எடுத்துக்கிடுவேன். இவனும் எங்க டீம் சைடு வந்துட்டான்னா ஆபியஸா நாங்க வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கே குரூப் லேடி சொல்லுவோம். பொறுத்து இருந்து பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சைடு இருக்கிற லேடி சொல்றா. ஆனா நீ எதுக்காக எங்க டீம் சைடு மாறணும்னு கேட்கவும், கைஸ் நான் தான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொன்னல, டெஞ்சி செகண்ட் கேம் அப்போ எங்க எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டான், அவனை பழி வாங்குறதுக்காக தான் இதை நான் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, கே குரூப்ல இருக்கிற எல்லாருமே சரி ஓகே நீ எங்க டீமுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தடவை நீங்க வேற டீமுக்கு மாறிட்டீங்கன்னா பழைய டீமுக்கு திரும்ப வர முடியாது அப்படின்னு மோனபோ சொல்லியிருக்கோம். சோ இது நமக்கு சாதகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கே குரூப் காரங்க யோசிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் கைஸ், எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, நம்ம எல்லாத்தையுமே நம்ம கேப்டனை கேட்டு தானே முடிவெடுப்போம், அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த குட்டியா இருக்கிறவன் சொல்றான். அதுவோ கரெக்ட் தான், நம்ம கேப்டனை கேட்டதுன்னா எல்லா முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. சரின்னு கேப்டன் கிட்ட பேசுறேன்னு போகவும் நம்ம ஹீரோ விழுந்து சிரிக்கிறான். எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு அவங்க கேட்கவும், நீங்க உங்க கேப்டனை கேட்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டீங்களா, எனக்கு சிரிப்பா வருது, ஏன் உங்களுக்குன்னு சுயமா மூளை கிடையாதா? கேப்டன் நான் ரைட்ல போகணுமா லெஃப்ட்ல போகணுமா, சாப்பிடலாமா கூடாதா, பாத்ரூம் வருது போகலாமா போக கூடாதா, எல்லாத்தையுமே கேப்டன் தான் கேட்பீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கலாய்க்கவும், எங்க கேப்டனை கிண்டல் பண்ணாதா அப்படின்னு சொல்லி காசுடரா வந்துட்டு நம்ம ஹீரோவை அடிக்க போறான். ஆப்போசிட் டீமை நம்ம அடிச்சாலே உடனே நம்ம தோத்துருவோம், ஒழுங்கா அமைதியாரு அப்படின்னு சொல்லி அந்த குட்டியா இருக்கிறவன் சொல்றான். நம்ம ஹீரோ வேணும்னே தான் அவங்கள டென்ஷன் ஏத்திருக்கான். இருங்க நான் போய் பாஸ்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த குட்டியா இருக்கிறவன் போறான். ஆளுங்க கொஞ்சம் லைட்டா கோவம் ஆயிட்டாங்க. ஆனா இது ஒரு ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லி அந்த கே குரூப் லேடி சொல்லவும், இது யதார்த்தமா நடந்ததுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி பிளாக் ஹேர் லேடி கேக்குறா. பின்ன யூயூச்சி அதை பண்றான்னு சொல்ல வர, எனக்கு என்னமா அப்படி தோணல அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றா. கேப்டன் கேட்டுட்டேன், இவன் நம்ம டீமுக்கு வரக்கூடாதுன்னு கேப்டன் சொல்றாரு அப்படின்னு ஷினோமியா சொல்லவும், ஏன் இவங்க வேண்டான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த கே குரூப் லேடி ஷாக் ஆக்குவோம். கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு பிளாக் ஹேர் லேடி சொல்றா. அவன் நம்ம டீமுக்கு வந்தாலும் வரலனாலும் நம்ம வின் பண்ண தான் போறோம். ஒருவேளை அவன் நம்ம டீம் சைடு வரதா இருந்தா அந்த பொண்ணையும் சேர்த்து நம்ம டீம் சைடு வர சொல்லுங்க அப்படின்னு கேப்டன் சொன்னாரு. எதனாலன்னா இவன் நம்ம டீம் சைடு வந்து நம்ம கேப்டன் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி சொல்லி அவங்க சி குரூப் ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொன்னாருன்னு ஷினோமியா சொல்றான். உன்னோட பிளான் எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, அந்த பொண்ணு கூட சேர்த்து எங்க டீமுக்கு மாறு அப்படின்னு சொல்லி ஹாக்கிட்டாரா சொல்றான். இப்படி நடக்கும் யூயிச்சி ஃபர்ஸ்டே எதிர்பார்த்தா அதுக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட இருக்கிற அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் சிரிக்கிறா. 2 நாளைக்கு முன்னாடி காமிக்கிறாங்க, டெஞ்சியை ஒழிச்சு வச்சுட்டு வரும்போது மரியா கிட்ட நம்ம ஹீரோனோட பிளானை எக்ஸ்பிளைன் பண்றான். 2 நாளைக்கு நான் எதுவுமே பண்ண போறது இல்ல, அவங்கள அப்சர்வ் மட்டும் தான் பண்ண போறேன். 3வது நாள் நான் அவங்க டீம் சைடு மாறிடுவேன், அவங்க கேப்டன் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு கால் பண்ணி சொல்லுவேன். இந்த கேம்ல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, எத்தனை பேர் சேர்ந்து தேடினாலும் இன்னொரு டீம் ஒளிஞ்சிருக்கிறவங்களை கண்டுபிடிக்க முடியாது, அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போறவங்களை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த கேமை இவன் இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டானா அப்படின்னு சொல்லி மாதிரி இம்ப்ரெஸ் ஆகுறா. யோசிச்சு பாரு, அவங்க டீம்ல ஒளிச்சு வைக்கிறதா இருந்தா அவங்க டீம்ல இருக்கிற குட்டியான ஒருத்தனை தான் ஒளிச்சு வைக்கணும். ஆனா அந்த ரெட் ஹேர் போட்டவனை ஒளிச்சு வைக்காம இருக்கிறதுலயே பெருசா இருக்கிறவனை ஒளிச்சு வச்சிருக்காங்க. சோ அப்பவே நமக்கு புரிஞ்சிருச்சு ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்கள தான் அவங்களோட டீம்ல ஒளிச்சு வச்சிருக்காங்க, ஏன்னா ரொம்ப நாள் அவங்க தாக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மாதிரி ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுறா. ஃபர்ஸ்ட் நீ ஒரு விஷயம் சொல்லு,
நீ இந்த கேம்ல ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு ரெடியா இருக்கிற, நான் என்ன சொன்னாலும் நீ செய்ய தயாரா இருக்கியா நம்ம ஹீரோ கேட்கவும் அவ்வளவு சரி ஓகே அப்படின்னு சொல்றா. ஒருவேளை 3வது நாள் நான் கேட்கும்போது அவங்க டீம்ல என்ன சேர்த்துக்கிடலன்னா இந்த பிளான் தான் அப்படின்னு சொல்லி அவகிட்ட எதையோ நம்ம ஹீரோ சொல்லவோ அவளே இம்ப்ரெஸ் ஆகுறா. ஓ இதனாலதான் இவன் டீம்ல நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணா நீ கேட்டானா அப்படின்னு அவ யோசிக்கிறா. சாரி நான் என் மனசு மாத்திக்கிட்டேன், எங்க 2 பேராலையும் சேர்த்துல அவங்க டீமுக்கு ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். பிளான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு பயந்து பின் வாங்குறலான்னு கேட்கவோ இல்ல சுயமா முடிவெடுக்க தெரியாத முட்டாள் டீம் சைடு நான் மாற விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் 2 நாள் நான் பாக்குறதுக்கு சும்மா படுத்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா ஆக்சுவலி என் பிளானை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவன் பிளான் போடுறதெல்லாம் சரி, ஆனா டெஞ்சி அது வரைக்கும் அங்க உயிரோட இருப்பானா இல்ல சாப்பிடாம செத்துருவானா அப்படின்னு சொல்லி மரியா யோசிக்கிறா. டெஞ்சி இங்க சாப்பாடு இல்லாம இருக்கிறான். அந்த கேட்டீம் என்னடா 2 பேர் கேப்டனுக்கு சாப்பாடு கொடுக்க போறாங்க. 2 பேர் வந்துட்டு நம்ம ஹீரோவையும் மரியாவையும் கண்காணிக்கிறதுக்காக இங்கே இருக்காங்க. நம்ம ஹீரோவும் மரியாவும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க கிளம்பிட்டாங்க. ஹே தூங்காம ஏந்தி இந்த காஃபி கொடி அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கொடுக்குறான். இப்படி காலையிலேயே நம்ம ஒன்னா மீட் பண்றது நம்ம பிராக்டிஸ் பண்றது தான் எனக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும் என்ன பிராக்டிஸ் நம்ம ஹீரோ கேட்கும்போது நீ இன்னும் தூங்கலையான அவங்க கேட்கறாங்க. அந்த பொண்ணு இங்க தான் இருக்காளா, நான் போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் போறான். ஆமா நீங்க எல்லாருமே ஒத்துமையா இருக்கீங்களே, நீங்க பிளேயர்ஸா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா நாங்கெல்லாம் பாஸ்கெட் பால் டீமை சேர்ந்தவங்க அப்படின்னு அந்த ரவுடி மாதிரி இருக்கிற மாதிரி சொல்றான். ஓ உங்க கேப்டன் அப்படின்னா ஒரு புத்திசாலி, அது போக திறமசாலியோ கூட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஓ உனக்கே தெரிஞ்சிருச்சா, ஆமா நீ சொல்றது உண்மைதான், அவர் ரொம்பவும் திறமசாலி, ஆனா நேஷனல்ஸ்க்கு நாங்க போக வேண்டியது என்னால தான் என்னோட கேப்டனோட கால் உடஞ்சிடுச்சு, ஸோ அன்னையில இருந்தே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆமா இவ்வளவு ஒத்துமையா இருக்கிற உங்க டீம்ல யாருக்கு அவ்வளோ அதிக கடன் இருந்து இங்க வந்தீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அது அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல போறதுக்குள்ள போதும் இதுக்கு மேல இவன் கிட்ட எதுவும் பேசாத, நீ போயிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றான்னு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இங்க தூங்கிட்டு இருக்கா, எங்க போனா அப்படின்னு சொல்லி அவன் ஃபாஸ்டா போய் பார்த்தா மரி என்னடானா குளிச்சுக்கிட்டு இருக்கா. அச்சோ போச்சு அப்படின்னு அவன் கத்த போய் திரும்பி பாத்துருக்கா. நீ நினைக்கிற மாதிரி இல்ல நான் வேணும்னே பார்க்கல தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து ஓடி வந்துருந்தான். அவளை பார்த்துக்கொண்டு தானே உன்னை அனுப்பின, நீ என்ன இங்க வந்துட்ட அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு கேட்கவும் என்னால அவளை இப்படி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் சரி நானாச்சு போய் பார்க்க அப்படின்னு நம்ம போகவும் நீயோ பார்க்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்றான். மரியா இதுதான் அந்த சான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்திட்டு அங்க இருக்கிற ஒரு சாப்பாடு பேக் எடுத்துட்டு நம்ம ஹீரோ ஓடுறான். மரியாவை சேஸ் பண்ணி அந்த ஹேண்ட்ஸம் ஆனவனும் நம்ம ஹீரோவை சேஸ் பண்ணி அந்த ரவுடியோ வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேருமே ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா இவங்க 4 பேருமே ஒரே இடத்துல தான் வந்து நிற்கிறாங்க. மரியாவை கூட்டிட்டு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். அவனுங்க 2 பேரும் பின்னாடியே சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நம்மளை ஏமாத்தி அவன் ஃப்ரெண்டுக்கு போய் சாப்பாடு கொடுத்துடலாம்னு நினைச்சானா, நம்ம அவனை ஃபாலோ பண்ணி போற வரைக்கும் கண்டிப்பா அது நடக்காது அப்படின்னு சொல்லி அவனுங்க சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஓ சாரி கைஸ் என்னோட கை தவறிடுச்சு அப்படின்னு சொல்லி மரியாவை பிடிச்சி நம்ம ஹீரோ தள்ளி விட்டுருக்கான். என்ன தள்ளி விட்டுட்டான், இது பிளான்லயே இல்லையா அப்படின்னு சொல்லி மரியாவே ஷாக் ஆகுறா. இங்க டெஞ்சி சாப்பாடு இல்லாம சாவர கண்டிஷனுக்கு வந்துட்டா, பேசாம அந்த பட்டனை அழுத்திடலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். பட் அவங்க அப்பா செத்ததுக்கு கண்டிப்பா எப்படியாச்சும் பழி வாங்கணும். ஒருவேளை அந்த கேம்ல இருந்து நான் தப்பிச்சு வெளியே போனாலுமே எனக்கு நீ என் லைஃப்ல எதுவும் இல்ல, சோ நான் இங்கேயே செத்தாலும் கவலை இல்ல, யோயிச்சிக்கு பண்ண ப்ராமிஸை காப்பாத்தணும், அட்லீஸ்ட் சாகும் போதாச்சும் என் ஃப்ரெண்டுக்கு பண்ண ப்ராமிஸை காப்பாத்தணும்னு ஒரு சந்தோஷத்தோட சாவேன், நான் ஒன்னதான் நம்பி இருக்கேன் யோயிச்சி அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே மயங்கிருந்தான். இப்ப திடீர்னு பார்த்தா அவனோட வாயில தண்ணி வந்துட்டு இருக்கு. டெஞ்சி கவலைப்படாத நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். ஓ திரும்பவோ இல்லியோஷனா அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தா இந்த தடவை உண்மையிலேயே நம்ம ஹீரோ வந்திருக்கான். சாரி நான் லேட்டா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். டெஞ்சி ஒரு வழியா சாப்பிட்டே இப்ப தெம்பா மாறுதான். எங்க நீ வராமையே போயிருவையோ, நான் செத்தே போயிருவணும்னு நினைச்சேன் தெரியுமா அப்படின்னு டெஞ்சி சொல்லவோ நான் இது உனக்கு வச்ச ஒரு டெஸ்ட் தான், நீ அதுல பாஸ் பண்ணிட்டா, இதுக்கப்புறம் நான் உன்னை கண்டிப்பா நம்புவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ இதை நீ ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல, ஒருவேளை நான் அந்த பட்டன் அழுத்திருந்தா நம்ம தோத்து போயிருப்போம்ல அப்படின்னு சொல்லி டெஞ்சி கேட்கவும் ஆனா நீ தான் அந்த பட்டனை அழுத்தல, கிளாஸ்ல நான் பழகின அந்த டெஞ்சி உண்மையானவனான்னு தெரிஞ்சுக்கிட்டதான் இப்படி பண்ணேன், இதுக்கப்புறம் எனக்கு உன் மேல டவுட்டே இல்ல, கண்டிப்பா நான் உன்னை நம்புவேன், ஆனா உன்னை நம்புறாங்கிறதுக்காக சவராகி மேல நான் சந்தேகப்படுறேன்னு அர்த்தம் கிடையாது, இங்க இருந்து வெளியே போனோடனே நான் அவகிட்ட நேரடியாவே கேட்கறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ ஆமா இங்க எப்படி வந்த அப்படின்னு நம்ம கேட்கறான். இந்நேரத்துக்கு அவனுங்க 2 பேரும் என்ன திட்டிட்டு இருப்பானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அவனுங்க 2 பேருமே நம்ம ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. உனக்கு எதுவும் ஆகலையான்னு அந்த ரவுடி கேட்கறான். பார்த்தா மரியாவை அவனுங்க காப்பாத்திட்டானுங்க. அவங்க என்ன ஃபாலோ பண்ணும்போது நான் ஒன்ன வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணுவேன்னு தான் அவன் சொன்னான், ஆனா தள்ளி விடுவேன்னு அவன் சொல்லவே இல்லையே அப்படின்னு மரியா யோசிக்கிறா. மரியா தள்ளி விடுவான். அந்த ரவுடி போயிட்டு அவளை பிடிக்கிறான். நான் அவனை ஃபாலோ பண்ணி போறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹேண்ட்ஸமா இருக்கிற பையன் சொல்லவும் என்னால இவ்வளவு தனியா தூக்க முடியும்னு நினைக்கிறியா, நீயும் வந்து ஹெல்ப் பண்ணு, ஒரு பொண்ணோட உயிர் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் அவன் ஃப்ரெண்டும் சரி ஓகேன்னு வந்து ஹெல்ப் பண்றான். யோயிச்சி பிளான் பண்ணபடியே தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு மரியா யோசிக்கிறா. ஓ அதுக்காக தான் நம்ம டீம்ல ஜாயின் பண்ணும்போது ஒரு பொண்ணுன்னு சொல்லி கேட்டியா அப்படின்னு சொல்லி டெஞ்சி கேட்கறான். ஒருத்தன் ஹெல்ப் பண்ண போனோம்னா கண்டிப்பா 2வது ஃப்ரெண்டும் ஹெல்ப் பண்ண போயிருவான்னு எனக்கு தெரியும், நான் உனக்கு இங்க சக்சஸ்ஃபுல்லா சாப்பாடு கொடுக்க வந்துட்டேன் அப்படின்னாலே பாதி நம்ம ஜெயிச்சிட்டோம் தான் அர்த்தம். இந்த 2 நாள் நான் சும்மா இல்ல, அவனுங்களை பத்தியும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாரோட கேரக்டரையுமே அனலைஸ் பண்ணேன், அதுல நம்மள ஜெயிக்க வைக்க போறது அந்த ஹைக்யூட் ஆரோ தான். பாக்குறதுக்கு அவன் ரவுடி மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலேயே அவங்க டீம்ல ரொம்பவும் நல்லவன் அவன் தான். அவனோட நல்ல மனசை வச்சுதான் நம்ம இந்த கேம்ல ஜெயிக்க போறதே. அவன் சின்னதா ஏதாச்சும் தப்பு பண்ணாலுமே அதை தடுக்கிறதுக்கு எப்பவோ கூடவே அந்த ஹேண்ட்ஸமா பையன் இருக்கு. வெளியே பாக்குறதுக்கு கூலா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அவனுக்கு எப்பவுமே பொறாமையா தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்காது. நம்ம ஹீரோ சொல்லவும் ஷீபேவோட கேரக்டரும் இதே மாதிரி தான். ஜஸ்ட் 2 நாள்ல அவங்க எல்லாரையும் பத்தி இவன் இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டானா அப்படின்னு சொல்லி டெஞ்சியே நம்ம ஹீரோவை பார்த்து ஷாக் ஆகுறான். இவங்களோட கேப்டன் தான் இவங்க எல்லாரையும் ஒத்துமையா வச்சிருக்கான். பட் கேப்டன் இல்லாததுனால இவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு இப்ப ஆள் இல்ல. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கூடிய சீக்கிரமே பிரேக் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். காப்பாத்தினது அந்த ரவுடி தான். ஆனா மரியா என்னடான்னா அந்த ஹேண்ட்ஸமான பையனுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. டெஞ்சிக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவன்கிட்ட பேசிட்டு
சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி கேம்புக்கே வந்துருதான். அந்த ஹேண்ட்ஸமான பையனும் ரவுடி பையனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மோனோபோ நான் இப்பமே டீம் சிக்கு மாறுதான் அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி பையன் நம்ம ஹீரோட டீம் சைடு மாறுதான். எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அவ்வளவு ஒத்துமையா இருந்த அந்த ரெண்டு பசங்களோ இப்ப என்னடா சண்டை போட்டு நம்ம ஹீரோட டீம் சைடுக்கு இப்ப அந்த ரவுடி பையன் சேஞ்ச் ஆகுறான். ஹீரோ பிளான் பண்ணபடியே ஒரு பொண்ணை வச்சே ரெண்டு பசங்களையும் பிரிச்சுட்டான். ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிரிச்சதுனால மட்டும் நம்ம ஹீரோவால ஜெயிச்சிட முடியாது. நம்ம ஹீரோவால தேர்ட் கேம்ல வின் பண்ண முடியுமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டோமோடாச்சி கேம் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும், பட் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோமோடாச்சி கேம் சீசன் 1 எபிசோட் 10. கண்டிப்பாக இந்த தேர்ட் கேமில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ எப்படின்னு டெஞ்சி கேட்குறான். தேர்ட் ஒரு பர்சன் நம்ம டீமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ அது ஒரு பொண்ணான்னு நான் கேட்ட ஞாபகம் இருக்கா? ஏன்னா ஒரு பொண்ணு தான் இதுக்கு கரெக்டான ட்ராப்பாக இருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். ஆனால் அவன் தானே உன்னை காப்பாற்றினா அவனுக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும்னு கேட்குவோம். மாதிரி என்னடானா அவனை முறைக்கிறா. நான் குளிக்கும் போது வேட்டி பார்த்தா ரொம்பவும் மோசமானவன் அப்படின்னு சொல்லுவோம். நான் வேணும் நடிப்பாக்கில் தெரியாம தான் நடந்தது. நீ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்கிறது கூட எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உனக்கு ஞாபகம் இல்லை, இதை நான் நம்பணுமா அப்படின்னு கேட்குவோம். எனக்கு ஞாபகம் இருக்கு, என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாத நம்ம பார்த்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவும். ஹேய் நீ வருத்தப்படாத, நான் சும்மா உன்கிட்ட விளையாட தான் செஞ்சேன். நீ மட்டும் இல்லைன்னா நான் என்ன இருப்பேனே தெரியாது. என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவுமே மரியாமல அந்த ரவுடிக்கு ஒரு க்ரஷ் வருது. அவன் என்ன இவ்வளவு மோசமானவனா இருக்கான், இவ்வளவு அசால்ட்டா தள்ளி விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லவும் இந்த ரவுடி பையன் நம்ம ஹீரோ மேல டென்ஷன் ஆகிறான். அவனை பத்தி அப்படி பேசாத, நானும் உங்க கூட சேர்ந்து பேசுறத அவன் கேட்டான்னா என்ன அவ்வளவுதான், நான் அவனோட டீம்மேட்டுங்கிறதுனால என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி வருத்தப்படுறா. இந்நேரத்துக்கு அவன் எங்கேயோ போயிருப்பான், நம்ம திரும்பவும் கேம்புக்கே போலான்னு அவங்க நினைக்கிறாங்க. மரியாக்கு காலில் அடிபட்டு இருக்க மாதிரி இருக்கவும் என் முதுகுல இருந்து அவனை தூக்கிட்டு போறான் அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி அவளை தூக்கிட்டு வரான். என்ன மிஸ்டர் ஹீரோ, பொண்ணுங்க கிட்ட பட்டு தான் நல்லபடியா நடந்துக்கிடுவீங்க போல நம்ம ஃப்ரெண்டு கேட்கவும், பொண்ணுங்க கிட்ட ஒழுங்கா நடந்துக்கிடணும்னு என் பாட்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சமாளிக்கிறான். நான் ஏன் தான் அந்த சி குரூப்ல போய் மாட்டிக்கிட்டேனோ, உங்க டீம்ல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி மாதிரி வருத்தப்படுறா. அவன் டீம்மேட்டுக்கு அவன் சாப்பாடு கொடுத்துட்டான்னா நமக்கு இன்னும் நிறைய நாள் ஆகும் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த குட்டியா இருக்கிற பையன் பேசியிருக்கான். இப்ப நம்ம ஹீரோ வரவும் என்ன தைரியம் தான் அப்படி பண்ணிட்டு அசால்ட்டா இங்க வந்து நிப்ப அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி டென்ஷன் ஆகவும், என்னோட டீம்மேட்டை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஹேய் இங்க வந்து உட்காரு, இவ எனக்கு சொந்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த ரவுடி ரொம்ப டென்ஷன் ஆகுறான். அவன் மேல இருந்து ஒழுங்கு மரியாதையா கையெடு, நீ அவளை தள்ளி விட்டுருக்க அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி சொல்றான். ஹே மரியா, உனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, டீம்மேட்ஸ்னா சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே ஆகணும்னு நம்ம ஹீரோ சொல்லவும். ஆமாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், நீ அவளை ரொம்பவோ பயம் கொடுத்துற, மரியாதையா கையெடு அப்படின்னு அந்த ரவுடி நம்ம ஹீரோவை அடிக்க போகவும், நிறுத்து, அவனோட பிளானே இதுதான், உன்னை டென்ஷன் ஆக்கி அவனை அடிக்க வச்சு இந்த டீம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி தடுக்கவும், என்ன தைரியம் இருந்தா என் பிளான்ல குறுக்க வருவேன் நம்ம ஹீரோ மரியா அடிக்கிறான். மனபு அங்க பாருங்க, அவன் போட்டு அவன் டீம்மேட்டே அடிச்சிட்டு இருக்கான். வயலன்ஸ் இந்த ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்டானது தானே சின்னாமியா கேட்கவும், ஆனா அவனோட டீம்மேட் அவன் அடிக்கிறது ரூல்ஸ்ல கிடையாது, ஆப்போசிட் டீம்மேட்டை தான் அடிக்கக்கூடாது அப்படின்னு மோனபோ சொல்லுது. இவன் இவ்வளோ மோசமானவனா இருப்பான்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி மத்தவங்க நினைக்கிறாங்க. மரியா பேசாம நீ எங்க டீமுக்கு வந்துரு அப்படின்னு அந்த ரவுடி சொல்லவும், எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்க பிளான் மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த இன்னொருத்த வந்து சொல்லவும், பொண்ணுங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கிறான், அனுபவத்துல பேசுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். உன்ன மாதிரி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாத கோலைக்கெல்லாம் இதை பத்தி எங்க தெரிய போகுது அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி சொல்லவும், சொல்லக்கூடாத வார்த்தையை இவன் சொல்லிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். விர்ஜினா இருக்கிற உனக்கு ஏமாத்துற பொண்ணுங்களை பத்தி எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லவும், நான் ஒன்னு ஏமாத்தலான்னு மரியா சொல்றா, அவளை பத்தி தப்பா பேசினதுக்கு அவகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி அடிக்க போகவும், அவன் முன்னாடி ஹீரோயிசம் காட்ட ட்ரை பண்றியா அப்படின்னு கேட்கறான். டீம்மேட்ஸ்குள்ளேயே அடிச்சுக்கிடலாம், கேம்ல ரூல்ஸ் இருக்கு, மறந்துடாத அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி சொல்றான். கைஸ் போதும் நிறுத்துங்க, நம்ம சண்டை போட மாட்டோம் ப்ராமிஸ் பண்ணிருக்கோம், கேப்டன் கிட்டே தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஷினோமியா சொல்லவும், இதுக்கோ கேப்டன் தான் கேட்க போறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். நானே கேப்டன் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி ரவுடி சொல்லவும், நம்ம ஹீரோவோட பிளான் இந்த ஷினோமியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபோனில் வேண்டாம் டேரெக்டாக நேரில் போய் பார்த்து கேப்டனை பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரவுடியை கூட்டிகிட்டு போகிறான். இவங்களில் யாராச்சும் எங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரிஞ்சதுன்னா டக்குன்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அவங்க டீம் கேப்டன் இவங்க கூட இல்லாததுனால பிரச்சனைன்னு வந்து அதை சமாளிக்கிறதுக்கு இப்போ ஆள் இல்லை. அந்த கேப்டன் எப்படியோ மரியாவை அவங்க டீமுக்கு தான் வர சொல்லுவான். எங்கள் பிளான் படியே மரியா முடியாதுன்னு சொல்லிடுவா. அவன் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் ஒரு விஷயத்தை வச்சு அவன் என்ன மறட்டுறான்னு சொல்லி மரியா அவன் கிட்ட சொல்லவும், டென்ஷனில் அவன் வந்து என்ன அடிச்சான்னா ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஒருவேளை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தடுத்துட்டாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே கண்டிப்பாக ஒரு கிராக் வரும். மரியாவை வச்சு எப்படியாச்சும் பேசி அந்த யோசிச்சு என்ன வேணா பண்ணிடுவானோன்னு எனக்கு
எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி மரியாவை சொல்ல வச்சு அவளோட சேஃப்டிக்காக இவனை ஏன் டீமுக்கு வர வச்சிடலாம், நாங்க வின் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கேப்டன் அவனுங்க பேசிட்டு வராங்க. என்ன மன்னிச்சிரு மரியா, கேப்டன் முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா அவர் அது மட்டும் சொல்லல, மரியாவை நான் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லவும் இது இவ்வளவு சீக்கிரம் நடக்குதா அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். அவங்க டீமுக்கு நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஹேண்ட்ஸமான பையன் தடுத்துமே நான் சி குரூப்க்கு போறேன் அப்படின்னு ரவுடி சொல்லவும் நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறம் அந்த ரவுடி நம்ம ஹீரோ டீமோட அஃபீஷியல் மெம்பர்னு மோனபோ சொல்லுது. நான் அவன் டீமுக்கு போனாலுமே கண்டிப்பா அவன்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட மாட்டேன், எப்படியும் நீங்க ஜெயிச்சிருவீங்க, எனக்கு நிறைய கடன் வரும், நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு இந்த ரவுடி சொல்லவும் எங்க டீமுக்கு ஒன்று வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை வெல்கம் பண்றான். இப்போ நம்ம ஒரே டீம், அவனை அடிச்சாலும் பிரச்சனை இல்லைன்னு ரவுடி அடிக்க வரவும் நம்ம ஹீரோ அசால்ட்டா அவனை அடிச்சு பிடிச்சிட்டு நீ என்னோட டீமுக்கு வந்த உடனே இதை தான் என்ன பண்ணுவேன்னு தெரியும், உங்க ஃப்ரெண்டுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமையை போய் உங்க கேப்டன் கிட்ட சொல்லி என்ன பண்ணலான்னு கேளுங்க, கவலைப்படாதீங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ அவனை மரத்துல கட்டி போட்டு வைக்கான். அவங்க டீம் ஆளு நம்ம சைடு வந்துட்டா நம்ம ஹீரோ சொல்லவும் ஒரு நாள் கூட ஃபுல்லா ஆகல, அதுக்குள்ள அவன் பிளான் சக்சஸ் ஆயிட்டான்னு டெஞ்சி கேட்கறான். எல்லாம் எனக்கு சாதகமா அமைஞ்சிடுச்சு, கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். சாரி என்னால உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லவோ பரவாயில்ல, எனக்காக தானே நீ இதை பண்ண அப்படின்னு சொல்லி மரியா சொல்றான். உங்க கேப்டன் எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா, அந்த யுயிச்சி ரொம்பவுமே மோசமானவன், அவன் உன்கிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவான், அவன் இதுக்கு முன்னாடி கொலை கூட பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி மரியா சொல்றா. நான் உன்கிட்ட சொல்றதுதான் கரெக்டா இருக்கும், ஆனா என்னோட கேப்டன் எங்க இருக்கான்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. நான் எல்லாமே பெர்ஃபெக்டா தானே பிளான் பண்ணேன், அப்புறம் எப்படி என்னோட பிளான் மிஸ் ஆச்சு, இவனுக்கு எப்படி தெரியாம இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னோட கே குரூப்போட திறமையவே இப்பதான் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கே குரூப் லேடி சொல்றா. நீ அவன் டீம்ல அவனை சேர விட்டுருக்க, இந்த பிளான் கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேப்டன் கேட்கவும் ஒன்ன மாதிரி முட்டாளுக்கு இது புரியாது, அப்புறம் நம்ம தனியா இருக்கும்போது என்னை எப்படி கூப்பிடணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். இந்த யுஏஜிக்கு ஓவர் பில்டப் கொடுத்துனாச்சு அப்படின்னு சொல்லி அந்த கே குரூப் லேடி சிரிக்கிறா. கேப்டன் இருக்கிற இடம் உனக்கு தெரியாதா, ஆனா டேரக்டா போய் பேசிட்டு வரேன்னு தானே போனா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆனா நாங்க போறதுக்கு முன்னாடியே ஷினோமியா நீ எங்களை ஃபாலோ பண்ணி வரேன்னு சொல்லி நாங்க அந்த இடத்துக்கு போல போன் மூலியமாவே பேசிட்டோம் அப்படின்னு இந்த ரவுடி சொல்லவும் தான் நம்ம ஹீரோக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. ஷினோமியாக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணி நீ தானே இந்த குரூப்போட உண்மையான லீடர் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் பரவாயில்ல கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி அவன் சிரிக்கிறான். இத்தனை நாள் அந்த குரூப்பை நீ தான் சீக்கிரட்டா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்க, நல்லவேளை நான் இதை சீக்கிரமா கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்னது சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டியா, நீ ஒரு முட்டாள், ஏன்னா ஜெயிக்க போறது நாங்க தான், உன் டீமுக்கு ஒருத்தன் புதுசா வந்திருக்கானே அவன் ஒரு டைம் பாம், அவன் உன் டீமுக்கு வந்தப்பவே நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஷினோமியா சொல்லிட்டு போனை கட் பண்றான். அவ்வளோதான் போச்சு, நம்ம கண்டிப்பாக தோத்து போக போகிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஷாக்கிட்டாரோ ஒரு டைம் பாமா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் கேட்கவும் ஒன்ன மாதிரி ஒரு முட்டாளுக்கு கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேங்கிறதெல்லாம் புரியாது, வெயிட் பண்ணி பாரு, கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். ஷாக்கிட்டாரோ அவங்க டீமுக்கு போனதுனால நல்லது அவனுக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான், ஆனால் நல்லது நமக்கு தான், நான் சொல்கிற எல்லாத்தையும் நீ கேட்கன்னு சொல்லியிருக்க, மறந்துடாத, நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், எனக்கு ரொம்பவும் போர் அடிக்கி பேசாம மறைஞ்சிருக்கிறவனை தேடி கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஷினோமியா சொல்கிறான். இந்த ஷினோமியா யாரு அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் ஹேர் லேடி விசாரிக்கவும் ஷினோமியா ஒரு சாதாரண ஃபேமிலியில் இருக்கிற சாதாரண ஒரு பையன் தான், ஆனால் ரொம்பவுமே ஒரு ஜீனியஸ், அவன் கலந்துக்கிட்ட எல்லாத்துலயுமே அவன் ஜெயிக்க தான் செஞ்சிருக்கான், அதனாலேயே அவனுக்கு போர் அடிச்சு சும்மா ஃபன்னுக்காக தான் டோமோடாஜி கேம்ல கலந்துக்கிட்டு இருக்கான். கேப்டன் மற்ற டீம்மேட்ஸ் நம்புறாங்கிறதுனால கேப்டனை யூஸ் பண்ணி இவன் தான் அந்த டீமை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இந்த கேப்டனோட சீக்ரெட் ஏதோ அவனுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னு நினைக்கிறேன், அதை வச்சுதான் ஷினோமியா கேப்டனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றா. போச்சு நம்ம தோத்து போக போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உண்மையா தான் இவன் சொல்றானா இல்ல ஆக்டிங் கொடுக்குறானா அப்படின்னு மரியா யோசிக்கிறா. இப்ப இவன் நம்ம டீம்ல இருக்கிறதுனால இவன் ஆப்போசிட் டீமை போய் அடிச்சான்னா கண்டிப்பா நம்ம தோத்து போயிருவோம், அதனால தான் நான் இவனை கட்டி வச்சேன், ஆனா நம்மளால இப்ப இந்த இடத்த விட்டு அசைய முடியாது, இவனை நம்ம 24 மணி நேரமும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்க டீம்மேட்ஸ் இவனை வந்து அவுத்து விட்டு இவன் அவங்கள அடிச்சாலும் நம்ம தோத்து போயிருவோம். ஒரு நிமிஷம், அவங்க இங்க வரதுக்குள்ள இவனை மறைச்சு வச்சுட்டா நம்ம ஹீரோ யோசிக்குவோம், ஆனா நீ லேட் பண்ணிட்டா நாங்க இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த டீம்மேட்ஸ் வந்துருந்தாங்க. இப்ப எல்லாரும் அதே இடத்துல உட்காந்துருக்காங்க. மரியா எந்திரிச்சு போகவும் எங்க போறா நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு பொண்ணு கிட்ட இதை கேட்க கூடாது அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். இப்ப மரியா போகவும் பார்த்தா மிஸ் மரியா ஒரு நிமிஷம், உங்ககிட்ட தனியாக பேசணுன்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், நான் டேரெக்டாக பாயிண்ட்டுக்கே வரேன், நீங்கள் இந்த டோமோடாஜி கேமோட ஒரு ஸ்டாஃப் மெம்பர் தானே அப்படின்னு நம்ம கேட்கவும் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவள் ஷாக் ஆகிறா. செகண்ட் கேம் முடிஞ்சு எல்லாருமே 3 நாளைக்கு சாப்பிடாம தான் இருந்தோம், ஆனால் நீங்கள் மட்டும் வரும்போது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்க, இந்த கேமோட ஒரு ஸ்டாஃபாக தான் இருக்கும்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், போய் சொல்லி ஏதாச்சும் சமாளிக்க ட்ரை பண்ணணும்னாலும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்லவும் ஆமாம் நான் இந்த கேமோட ஒரு ஸ்டாஃப் தான், அது தெரிஞ்சு நீ இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி மரியா கேட்குறா. நீங்கள் ஏன் சைடு ஜாயின் பண்ணிக்கிறீங்களா, துரோகமே பண்ணாமலும் கண்டிப்பாக ஒரு பொண்ணு இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லவும், ஆனால் இப்போதைக்கு நான் ஒரு நல்ல பொண்ணா நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் துரோகம் பண்ணா கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லவும் நீங்க கேமை விட ஃபன்னை தான் அதிகமா எதிர்பார்க்குற ஆளுன்னு நான் நினைச்சேன், யோசிச்சு பாருங்க வில்லத்தனமா இருக்கிற அவன் தோத்து போகும்போது அவன் மூஞ்சில தெரியுற அந்த சோகம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் அது ரொம்பவே ஃபன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி மரியா யோசிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோக்கு மரியா கால் பண்றா. உன்னை யாரும் நோட்டீஸ் பண்ணலன்னு கேட்கவும் யாரும் நோட்டீஸ் பண்ணல சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். டெஞ்சி இருக்கிற லொகேஷனை சொல்லு அப்படின்னு அவ கேட்கவும் எதுக்காக அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்ப எல்லா மெம்பர்ஸுமே நீ இருக்கிற இடத்துல தான் இருக்காங்க, என்னைய கண்காணிக்கிறதுக்கு யாரும் இல்ல, நான் போய் டெஞ்சிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துருக்கேன், இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்மளால எதுவும் பண்ண முடியாது, நீ நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் பிளானை யோசிக்கிறதுக்கு உனக்கு டைம் தேவைப்படும்ல அப்படின்னு மரியா சொல்லவோ அதுவோ கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ உண்மையான லொகேஷனை சொல்லியிருந்தான். பார்த்தா மரியா என்னடான்னா அவன் கிட்ட போயிட்டு அந்த லொகேஷனை சொல்றா. இல்ல மரியா துரோகம் பண்ணிட்டாளா, இது ரொம்பவும் மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துறான். அவனால அந்த இடத்த விட்டு நவர முடியாது, சீக்கிரம் வாங்க இருட்டுறதுக்குள்ள நம்ம எல்லாரும் போய் தேடலாம் அப்படின்னு சொல்லி ஷினோமியா மத்த எல்லாரையுமே கூட்டிட்டு போறான். இவ்வளவு மோசமா நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அழுதுட்டு இருக்கான். இப்போ டெஞ்சிக்கு ஷினோமியா கால் பண்ணி அந்த யுயிச்சியை நான் என்னமோன்னு நினைச்சேன், ஆனா அவன் கண்டிப்பா தோத்து போக தான் போறான், எனக்கு தெரிஞ்சு நீ அந்த கிவ் அப் பட்டனை அழுத்திடலாம், தேவையில்லாம அவன் ஜெயிப்பான் நம்பிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி ஷினோமியா சொல்லவும் இல்ல கண்டிப்பா யுயிச்சி ஜெயிப்பா, உனக்கு அவனை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லி டெஞ்சி சொல்றான். என்னது கேட்கல சத்தமா சொல்லுன்னு சொல்லவும் யுயிச்சி கண்டிப்பா ஜெயிப்பான் அப்படின்னு டெஞ்சி சொல்றான். நல்லாவே கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவன் மேல நிக்கிறான். பார்த்தா டெஞ்சி இருக்கிற இடத்துக்கு ஷினோமியா வந்துட்டான். அப்படின்னா எங்க டீம் தோத்துடுச்சா அப்படின்னு சொல்லி டெஞ்சியும் செம டென்ஷன்ல கத்துறான். கேம் முடிஞ்சிடுச்சு, எல்லா பிளேயர்ஸுமே கேம்ப் இருக்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மோனோபோ கூப்பிடுது. நீங்களுமே பெஸ்ட்டா ட்ரை பண்ணதா செஞ்சீங்க, ஆனா நீங்க தோத்து பண்ணது உங்க தப்பில்ல, தப்பான ஆள் கூட மோதிட்டீங்க, ஏன்னா நான் ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி ஷினோமியா சொல்றான். தேர்ட் கேம் ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சு அண்ட் அதோட வின்னர் குரூப் சி தான் அப்படின்னு மோனோபோ சொல்லுது. இந்த யுஏச்சியை நீ குறைச்சி எடை போட்டுட்ட, அவனை நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து அப்சர்வ் பண்ண வரைக்கும் அவனை மீட் பண்ணுற எல்லா பர்சனுமே அவனை குறைச்சி எடை போட்டு தான் தோத்து போயிட்டு இருக்காங்க. இந்த டோமோடாஜி கேமில் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுற தப்பை எவ்வளோ தூரத்துக்கு மன்னிக்கோங்கிறது தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்கிறா. இந்த இடத்துலேயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க கிட்ட உண்மையான லொகேஷனை தான் சொல்லியிருக்கான் அண்ட் மரியாவும் நம்ம ஹீரோ டீமுக்கு துரோகம் பண்ணி ஷினோமியா கிட்ட போய் டெஞ்சி இருக்கிற லொகேஷனை சொல்லிட்டா. டெஞ்சி இருக்கிற லொகேஷனை கரெக்டாக கண்டுபிடிச்சு ஷினோமியாவும் போயிட்டான். ஆனால் ஜெயிச்சது என்னமோ நம்ம ஹீரோ தான். எப்படி நம்ம ஹீரோ ஜெயிச்சான் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டோமோடாச்சி கேம்ஸ் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோமோடாச்சி கேம்ஸ் சீசன் 1 எபிசோட் 11. கே டீமோட கேப்டன் நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். கேம் 3 ஃப்ரெண்ட்லி ஹைட் அண்ட் சீக்கோட வின்னர் குரூப் சி தான் அப்படின்னு சொல்லி மோனோபோ சொல்லவும் டெஞ்சி மரியான்னு எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்கு. ஆனால் நாங்கள் தானே அவங்களோட ஹைடரை கண்டுபிடிச்சோம், நாங்கள் தான் வின் பண்ணுறது, நீங்கள் ஏதோ தப்பாக சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷினோமியா கேட்கவும் தம்பி வின் பண்ணுறதுக்கு ஹைடரை கண்டுபிடிக்கிறது மட்டும் வழி இல்லை, இன்னொரு வழியாவோ வின் பண்ணலாம் அப்படின்னு மோனோபோ சொல்லவோ சாரி கைஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் கிவ் அப் பட்டன் அழுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டீம் கேப்டன் சொல்கிறான். எல்லாருமே டெஞ்சியை தேடி போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ எந்திக்கிறான். இப்படி நடக்கக்கூடாது, ரொம்பவும் மோசம்னு அழுதுட்டு இருந்தா இப்போ என்னாச்சு அப்படின்னு அந்த ரவுடி கேட்கவும் நான் மோசம்னு சொன்னது உனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிக்கிறான். நம்ம ஹீரோ அந்த குரூப் கேவோட கேப்டனுக்கு கால் பண்ணி கொஞ்சம் அந்த கிவ் அப் பட்டன் அழுத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன அப்படின்னு அவன் ஷாக் ஆகுறான். ஓ நீ அழுத்த மாட்டியா, அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு போட்டு அந்த ரவுடியை நம்ம ஹீரோ 1 2 அப்படின்னு போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கான். கியோட்டோரோ கத்துற எந்த சவுண்டுமே கேட்கல அப்படின்னு சொல்லி கேப்டன் கேட்கவும் எனக்கும் அதுதான் ஆச்சரியமா இருக்கு, அவன் கத்தவே மாட்டேங்கிறான், அந்த நீ பேசு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் கிட்ட கொடுக்குறான். கேப்டன் எனக்கு எதுவும் இல்ல, அவன் சும்மா சவுத்து தான் போட்டு அடிக்கிறான், நீங்க கிவ் அப் பட்டன் அழுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் இவன் வாய்ஸ்ல ஒரு நடுக்கம் தெரியுது அப்படின்னா உண்மையிலேயே அவன் அடிக்கிறான் அப்படிங்கறத கேப்டன் புரிஞ்சுக்கிட்டான். இவன் ஒரு மான்ஸ்டர் இல்ல, இவன் ஒரு பியூர் டெவில் அப்படின்னு சொல்லி அந்த கே குரூப் லேடி சொல்றா. என்ன மன்னிச்சிரு கியோட்டரா அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்லவோ நீங்க எதுக்காக மன்னிப்பு கேக்குறீங்க, அவன் என்ன அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நம்ம ஹீரோ அடி அடின்னு அடிச்சாலுமே அந்த ரவுடி வந்துட்டு அடிச்சதை வெளியே காட்டிக்கிட மாட்டேங்கிறான். ஆமா நீங்க எல்லாம் பாஸ்கெட் பால் டீம் பிளேயர்ஸ்னு கேள்விப்பட்டேன், நேஷனல்ஸ்க்கு போகணுங்கிறது தான் அவங்களோட கனவாமே, பிளேயரோட விரலை உடைச்சிட்டோம்னா என்னாகும், அதுக்கப்புறம் அவனால விளையாட முடியாது இல்ல, விரலை உடைச்சா கை சரியாயிரும், ஆனா கை நடுக்கம் இருக்குங்கிறதுனால பாலை கரெக்டா ஷூட் பண்ண முடியாது இல்ல. நம்ம ஹீரோ கேட்கவோ வேணா விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் கத்துறான். அப்ப ஜஸ்ட் அந்த கிவ் அப் பட்டன் அழுத்திர நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இவன் ஓவரா கத்துறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட வாயில துணியை வச்சு அடைச்சிட்டு அந்த வரல உடைக்கிறான். அவன் சும்மா ஏதாச்சும் குச்சியை உடைச்சிருப்பானா, இல்ல இந்த உடையிற சவுண்ட் எனக்கு நல்லாவே தெரியும், உண்மையிலேயே அவன் குயட்டரோட வரல உடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் அழ ஆரம்பிக்கிறான். நீ அந்த கிவ் அப் பட்டன் அழுத்தலைன்னா உன்னோட ஃப்ரெண்டோட இன்னொரு வரல உடஞ்சிரும், உனக்கு இருக்கிற கடன்னால தான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, இன்னும் நீ உங்களை கஷ்டப்படுத்த விரும்புறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் வேற வழி இல்லாம அவனும் அந்த கிவ் அப் பட்டன் அழுத்துறான். ஆமா அவனோட கடன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஷினோமியா கேட்கவும் அது ரொம்பவே சிம்பிள், உங்க குரூப்ல நான் அந்த டாபிக் எடுக்கும்போது எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆனீங்க, ஸோ யாரோட கடன் இல்லை அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சப்பவே யாரோட தான் இருக்கும்னு கெஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனால் உங்களை பாராட்டியே ஆகணும் கேப்டன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் இதுக்கு மேலேயோ கஷ்டப்படக்கூடாதுன்னு கிவ் அப் பட்டு அழுத்திட்டீங்களே நம்ம ஹீரோ சொல்கிறான். என் ஃபேமிலி நடத்தின பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு, அதனால தான் எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, ஹை ஸ்கூலையே என்னால் கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரில, கடைசியாக என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நேஷனல்ஸ் விளையாடணுங்கிறதுக்காக தான் இதை பண்ணேன், ஆனால் நீ எல்லாத்தையும் கெடுத்துட்ட அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோவை அடி அடின்னு அடிக்கிறான். போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி வந்து தடுக்கவும் அவன் விரல உடச்சிருக்கான்னு சொல்லவும் எந்த விரல் அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி ஷாக் ஆகுறான். ஆனால் இவன் விரல உடச்ச சவுண்ட் எனக்கு ரியலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட கையவே உடச்சிருக்கான்.
அந்த ரவுடியோட பாஸ்கெட் பால் விளையாடுற அந்த கரியர் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் நம்ம ஹீரோ இப்படி பண்ணியிருக்கான். நம்ம எல்லாருமே இதில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கணுங்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். என்னோட ரீசன் எனக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவன் என்ன எத்தனை அடி அடிச்சானோ பதிலுக்கு கேப்டன் அத்தனை அடி அடிக்க விட்டுருவேன் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி சொல்கிறான். ஸோ ஒரு வழியாக தேர்ட் கேமில் வின் பண்ணது நம்ம ஹீரோவோட குரூப் தான். இவன் ஒருத்த முட்டாள்தனம் பண்ணதுனால நான் தோத்து பண்ணது அர்த்தமா? நான் இல்லை, இந்த கேமில் கண்டினியூ பண்ணுவேன். இவன் இதுக்கப்புறம் அந்த கேமில் இருக்க தேவையில்லை, நம்ம மட்டும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷினோமியா சொல்லவும் அந்த பேண்ட்ரிங்கிறவன் எப்பவும் அமைதியாக இருக்கிற அந்த பையன் ஷினோமியாவை பிடிச்சி அடிச்சு போதும் அப்படின்னு சொல்கிறான். போதும் நிறுத்து பிரதர் அப்படின்னு ஷினோமியா சொல்லவும் என்னது நீங்கள் 2 பேரும் பிரதரா அப்படின்னு சொல்லி அவனுங்க ஷாக் ஆகுறானுங்க. இவன் ஒன்றும் என் கூட பிறந்த பிரதர்லாம் கிடையாது, எங்கள் ஏரியாவில் இருக்கிற சின்ன பசங்களை நான் பார்த்துக்கிடுவேன், இவனும் அந்த மாதிரி தான். நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டு தான் கேப்டன், ஃப்ரெண்டு தான் முக்கியம் நினச்ச அந்த பட்டனை நீங்கள் அழுத்தினதுனால தான் எனக்கு இன்னும் உங்கள் மேலே மரியாதை இருக்குது. ஷினோமியா நீ தோத்து போயிட்டு அதை ஒத்துக்கோ, தோத்து போனால் தான் சில விஷயங்களை கற்றுக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிகிட்டு போகிறான். பாஸ்கெட் பால் நேஷனல் விளையாடணுங்கிறது தான் அவனோட ஆசை அப்படின்னு ஷினோமியா சொல்லவும் கடைசியாக அவங்க கூட இந்த கேமை விளையாண்டதே போதும் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்கிறான். யுயிச்சி நான் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ங்கிறது உனக்கு தெரியுமான்னு மரியா கேட்கவும் ஆமாம் தெரியும், ஏன்னா 3 நாள் சாப்பிடாம இருந்தும் நீ ஃப்ரெஷ்ஷாக வந்தாங்கிறது மட்டும் இல்லை, நான் எது சொன்னாலுமே அதை நீ அப்படியே கேட்டுட்டு இருந்த, ஸோ அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படின்னா தோத்து போன மாதிரி நடிச்ச எல்லாமே ஆக்ட் தான் இல்லை அப்படின்னு மரியா கேட்கவும் ஆமாம், அப்புறம் உன்னோட ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட ஒன்று சொல்லிடு, இந்த ஆர்கனைசேஷனையே டோட்டலாக நான் டெஸ்ட்ராய் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் கண்டிப்பாக நான் சொல்லிதான் அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து கிளம்புறா. உன்னோட பாஸ்ட் லைஃப் எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் உண்மையிலேயே நீ ரொம்பவும் நல்லவன் யோசிச்சு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்ணாமையே இந்த கேம்லேயும் வின் பண்ணிட்டேன், நீ ரொம்பவும் நல்லவன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் அந்த கேப்டன் மட்டும் பட்டனை அழுத்துறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தா உண்மையிலேயே நான் அவன் விரல உடச்சிருப்பேன், நான் பழைய மாதிரி இருந்திருந்தா கண்டிப்பாக அதை பண்ணியிருப்பேன், அப்பவும் இவன் என்ன நல்லவன் தான் சொல்லியிருப்பானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 4th கேமை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இவங்க 2 பேரையுமே இந்த இடத்த விட்டு வெளியே அனுப்புறாங்க. அண்ட் வழக்கம் போல இதை பற்றி நீங்கள் யார்கிட்டயே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அனுப்புறாங்க. ஷீஹோவை பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவனும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. பார்த்தா பசங்கள்லாம் யாரையோ கிண்டல் பண்ணி எழுதி வச்சிருக்காங்க. ஒரு வழியா நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி யூட்டரி ஆள ஆரம்பிக்கிறா. என்னாச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். நம்ம ஹீரோ 3rd கேமுக்கு போகவும் மற்ற 3 பேருமே வெளியே அனுப்பியிருப்பாங்க. இந்த கேமை பற்றி நீங்கள் யார்கிட்டயே வெளியே சொல்லக்கூடாதுன்னு மோனபோ சொல்லவும் நாங்கள் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ கேட்குறா. எப்பவும் போல டஃப்பாக இருக்கிற பொண்ணு மாதிரியே இருக்கிற இன்னொரு விஷயம், இப்போ உங்களோட டோட்டல் கடன் 10.8 மில்லியன் இருக்கு அப்படின்னு சொல்லி மோனபோ சொல்லவும் இதை இவங்க வெளிப்படையா சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி ஷீஹோ கொஞ்சம் பயப்படுறா. ஆனா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையான்னு ஷீபே சொல்லவும் மோனபோ போய் சொல்றான், அவன் சொல்றதை நம்பாதீங்க, அவன் எது சொன்னாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுக்கிற மாதிரி தானே சொல்லுவான் அப்படின்னு சொல்லி ஷீஹோ சமாளிக்க ட்ரை பண்றா. நீ எப்படி வேணா நினைச்சுக்கோ, ஆனா உண்மை இதுதான், அண்ட் கேம்குள்ள இருக்கிற அந்த 2 பேருக்கும் இந்த அமௌண்ட் தெரியும் அப்படின்னு மோனபோ சொல்லவும் அப்படியா அப்படின்னு சொல்லி ஷீஹோ டென்ஷன் ஆகுறா. இப்போ வச்சு புரியுதா உனக்கு சவராகிய பத்தி, அதனால தான் அவ ஸ்கூலுக்கு வரலான்னு டெஞ்சி சொல்லவோ அவ அதுக்காக ஸ்கூலுக்கு வராம இல்ல அப்படின்னு சொல்லி யோட்டரி வந்துட்டு ஃபிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறா. கேமை பத்தி வெளியே சொல்லாதீங்க, எதுவுமே நடக்காத மாதிரி காட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க கிளாஸுக்கு போனா எல்லாருமே சவராகிய மறைக்கிறாங்க. ஷீஹோ நீ தான் அந்த பணத்தை திருடி இருக்க, மற்ற கிளாஸ் எல்லாமே கூகுள் பே மூலியமா தான் அந்த காசை கலெக்ட் பண்ணிருக்காங்க, அது டைரக்டா பேங்க்குக்கு போயிடுச்சு, ஆனா நீ ஒருத்தி தான் கேஷா கலெக்ட் பண்ணலாம் டீச்சர் கிட்ட சொல்லி நம்ம கிளாஸ் மட்டும் தான் கேஷா கலெக்ட் பண்ணிருக்கோம், நீ தான் திருடி இருக்கன்னு மத்த பொண்ணுங்க சொல்லவோ உண்மையிலேயே இவா திருடல அப்படின்னு சொல்லி ஷீபே உண்மையை சொல்ல போகும். கேமுக்கு சம்பந்தமானதை வெளியே சொல்லக்கூடாது மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஷீஹோ கேட்கறா. பணம் தானே வேணும், 20 மில்லியன்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஷீபே சொல்லியிருக்கான். ஷீபே தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு ஷீபேக்கு ஏதோ தப்பாக நடந்திருக்கோ கரெக்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது ஆமாம் கரெக்டு தான், ஷீபேவோட அப்பா பண்ண தப்பு எல்லாத்தையுமே நம்ம செகண்ட் கேமில் பார்த்தது போலீஸ்க்கும் தெரிஞ்சிடுச்சு, அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் ஷீபே அந்த கேமுக்கு சம்மந்தமானதை பேசிட்டான், எனக்கு கடன் வேணும்னு அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது அவன் சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அடுத்த நாள் ஷீபே வந்து மன்னிப்பு கேட்டான். அதுக்கப்புறம் ஷீஹோ ஸ்கூலுக்கு வரதே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும்போது 2 பசங்க கிளாஸ்க்குள்ள வந்து ஹே நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஷீபேவோட ஃப்ரெண்ட்ஸ் தானே நீங்கன்னு கேட்கும்போது என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்குறான். ஷீபே வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த பையன் கொலை பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க பேசிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குன்னு ஒன்றும் புரியல. ஷீபே அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டான்னு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இல்ல நான் இதை பண்ணல அப்படின்னு நம்ம சொல்றான். ஹே பேசாம ஒழுங்காவா அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூட்டிட்டு போக்கப்போ இவர் தான் எங்க அப்பா சூசைட் பண்ணிட்டாருன்னு சொன்னாரு, அவர் தான் சவராகியோட அப்பா அப்படின்னு சொல்லி டெஞ்சி டென்ஷன் ஆகுறான். இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி டெஞ்சி திட்ட பக்கப்போ ப்ரூஃப் இல்லாம எதுவும் பேச வேண்டாம் அவசரப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ தடுக்கிறான். ஓ டெஞ்சி இது நீ தானே, பசங்களா தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்காதீங்க, ஒழுங்கா இருந்துக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும் ஓ ஆஃபீஸர் என்ன நீங்க மிரட்டுறதா இருந்தா இன்னும் கொஞ்சம் டைரக்டா மிரட்டணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சவராகியை நம்ம பிடிச்சாதான் எல்லாத்துக்கும் உண்மை தெரிய வரும் அப்படின்னு டெஞ்சி பேசிட்டு வரும்போது நீங்க என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யோட்டரி கேட்கறா. ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்க, நானும் உங்களோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு அவ கேட்கும்போது என்னது நீ ஃப்ரெண்டா, நான் ஒரு கில்லர்னு தெரிஞ்ச உடனே 3rd கேம் அப்போ என்கிட்ட எதுவுமே பேசாம நான் அப்படியே அனுப்பி விட்டுட்டே, நீ எப்படி ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது அது நான் கொஞ்சம் பயத்துல இருந்தேன், ஆனால் நான் உன்னை மொத்தமா ஒதுக்கிடலையே அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் ஆனா நான் உன்னை ஒதுக்கிட்டேன், நீ எனக்கு தேவையில்ல, நீ ஒரு யூஸ்லெஸ், என் வழியில தான் குறுக்க நிப்ப, என்னை பொறுத்தளவு நீ யாரோ ஒருத்தி தான்,
இனிமே என் லைஃப்ல நீ வராத, நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அவ ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழறா. குட் பை யூட்டரி, நம்ம ஜஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். இந்த கேம்ல ஜஸ்ட் பணம் மட்டும் இன்வால்வ் ஆகல, நம்மளோட உயிரே இன்வால்வ் ஆயிருக்குங்கும் போது யூட்டரி இதுல தேவையில்லாம இழுத்து விடக்கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அன்னோன் நம்பர்ல இருந்து டெஞ்சிக்கு கால் வருது. என்ன டெஞ்சி, யுயிச்சியும் அங்கதானே இருக்கான். என்ன யுயிச்சி, உன்னை மிரட்டணும்னா இன்னும் பயங்கரமா மிரட்டணும்னு சொன்னியாமே, இப்போ உன்னோட ஃப்ரெண்டு எங்க கையில தான். டோமோடாச்சி கேமோட ஒரு ஸ்பெஷல் கேம் விளையாடுறதுக்கு நீ தயாரா? இந்த கேம் பேரு வீக் வின் கேம். 2 பர்சன் இருக்காங்கன்னு வை. வீக்கா இருக்கிறவனை போட்டு அடி அடின்னு அடிச்சா அவன் கத்துவான், ஸ்ட்ராங்கா இருக்கிறவன் வழிய பொறுத்துக்கிடுவான். ஸ்ட்ராங்கா இருக்கிறவன் வழிய பொறுத்துக்கிடுறான், ஆனா வீக்கா இருக்கிறவனை பார்த்து எல்லாருமே பாவப்பட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ அப்படின்னா வீக்கா இருக்கிறது தான் உண்மையிலேயே நல்லதா? உனக்கு ஒரு லொகேஷன் அனுப்பியிருக்கிறேன், அந்த இடத்துக்கு நீ மட்டும் தனியா வரணும், இல்லைன்னா உன்னோட ஃப்ரெண்டை என் பசங்க என்ன வேணா பண்ணுவாங்கன்னு சொல்லவும் நான் வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு டெஞ்சி கிட்ட எனக்கு என்னமோ ஒரு விஷயம் சந்தேகமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் கிட்ட எதையோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்கு. அதோட சீசன் 1 முடிஞ்சுது. பட் ஃபைனல் எபிசோட் அப்படிங்கிறதுனால அந்த எபிசோட் வேற லெவல்ல இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான டோமோடாச்சி கேம் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சில 18+ சீன் வரும். அந்த லெவலுக்கு ரொம்ப பெருசாலாம் இருக்காது. பட் இருந்தாலும் சின்ன பசங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா அந்த சீன் எல்லாம் ஸ்கிப் பண்ணிருங்க. எல்லாரோட சேஃப்டிக்காகவும் இன்க்ளூடிங் எனக்கு காப்பிரைட் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும் நான் எதுக்கும் சென்சாரை போட்டிருந்தேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோமோடாச்சி கேம் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. அவனுக்கு கால் பண்ணி கூப்பிட்ட இடத்துக்கு நம்ம ஹீரோ போகிறான். யோயிச்சி என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லி யோட்டரி கத்துறா. அவ கூடவே சேர்த்து மோனபோ கேரக்டர்ல ஒருத்தர் இருக்கிறான். ஆனா உண்மையிலேயே அது மோனபோ இல்ல, டோமோடாச்சியோட ஸ்பெஷல் கேம் கொண்டு வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். மரியாதையா எங்களை விட்டுரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த லீடர் சொடக்க போடுவா. அவ ட்ரெஸ் அவனுங்க கிழிக்கிறானுங்க. நான் சொல்றத கேட்கிற இடத்துல தான் நீ இருக்கிற, நீ யார்கிட்டயுமே சொல்லாத அந்த சீக்கிரட்டை நான் அப்புறம் வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு அவன் சொல்லவும், முட்டா பைய, என்னை பத்தி அவ்வளோ தெரியுமா உனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். உன்னோட ஃப்ரெண்டுங்க இருந்து சேஃபா வரணும்னு நினைச்சேன்னா நீ இந்த கேமை ஒழுங்கா விளையாடு அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டுறான். ஸோ நம்ம ஹீரோக்கு வேற ஆப்ஷன் இல்ல. இந்த கேமோட பேரு வீக் வின் கேம் அண்ட் இதை விளையாட போறது உன்னோட ஃப்ரெண்டு தான். மொத்தமா இதுல 3 ரவுண்ட் இருக்கு. அதுல நான் அவளை டார்ச்சர் பண்ண போறேன். பெனால்ட்டியாவா ஏத்துக்கிட்டா அப்படின்னா அவளுக்கு அது சிம்பிளா தான் இருக்கும். இதே யோயிச்சி அதை அனுபவிக்கணும்னு நினைச்சான்னா அவனுக்கு அது 3 மடங்கா இருக்கும். அண்ட் யோயிச்சி, நீ இதுல பேசவே கூடாது, டெசிஷன் ஃபுல்லா அவ மட்டும்தான் எடுக்கணும். இந்த வீக் வின் கேம் ஆரம்பிக்கலாமா? கோரக்கி தான் இங்க இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். இவன் பஞ்ச் பண்ணா கண்டிப்பா அது பயங்கரமா இருக்கும். இப்ப முடிவு பண்ணுங்க, நீ அவனோட பஞ்சை ஏத்துக்கிறியா? உனக்குன்னா ஜஸ்ட் ஒரு பஞ்சோட முடிஞ்சிடும். இதே உன் ஃப்ரெண்டுக்கு போச்சுன்னா அவனுக்கு 3 பஞ்ச். நான் 5ன்றதுக்குள்ள நீ எதையுமே சொல்லலைன்னா நீ யோயிச்சியை செலக்ட் பண்ணதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன ஆரம்பிக்கிறா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு யோட்டரி அமைதியாவே இருக்கவும், பரவாயில்ல என்னையவே செலக்ட் பண்ணி நான் சமாளிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு ஸ்மைல் பண்றான். நான் உன்னை பேசக்கூடாதுன்னு சொன்னா நான் நீ சிக்னல் கொடுத்துட்டல, சரி இந்த தடவை உன்னை மன்னிச்சு விடுறேன். நல்லா பாரு, நீ சொன்னதுனால தான் நாங்க உன் ஃப்ரெண்ட் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோட்டரியை பிடிச்சு நம்ம ஹீரோ அடி வாங்குறத பார்க்க வைக்கிறாங்க. அவன் நம்ம ஹீரோவை 3 பஞ்ச் பண்றான். இன்னைக்கு நான் நிறைய அடி வாங்கிட்டேன், ஆனா அந்த கேப்டன் பஞ்ச் பண்ண லெவலுக்கு இவன் பஞ்ச் பவர்ஃபுல்லா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். யோயிச்சி என்ன மன்னிச்சிரு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நெக்ஸ்ட் பனிஷ்மெண்ட்டை கண்டிப்பா நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியா நெக்ஸ்ட் பனிஷ்மெண்ட்டை நீ ஏத்துக்கிறியா அப்படின்னா உன்னோட ஒரு ஃபிங்கர் நெயில நான் எடுக்கிறேன். இதே யுயிச்சியை செலக்ட் பண்ணினா அவனுக்கு 3 ஃபிங்கர் நெயில்ஸ் போகும். உனக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவளோட வரல பிடிச்சி போய் இவன் இழுக்கவும், என்னால இந்த வலியை தாங்க முடியல யுயிச்சி, என்ன பண்ணலாம் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் நம்ம ஹீரோ டேபிள்ல வந்து கைய வைக்கிறான். ஓ அவளுக்கு பதில் அப்படின்னா நீ இதை ஏத்துக்கிட போறியா அப்படின்னு நம்ம கேட்கவும், மூடிக்கிட்டு வேலையை முடி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவோட 3 வரல இருக்கிற நகக்கண்ணோட சேர்த்து புடுங்கி எறிதான். பரவாயில்ல கத்தாம அமைதியா உட்காந்துருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஆமா நீங்க எல்லாம் எதுக்காக இவனை லீடரா வச்சிருக்கீங்க? கோரக்கி தான் இங்க இருக்கிறது இல்லையா, ஆப்வியஸா ஸ்ட்ராங் ஆனவன். அந்த மாதிரி ஒருத்தர் லீடரா ஏத்துக்கிடாம போய் இந்த கேவலமான ஒருத்தனை போய் ஃபாலோ பண்றீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு பிரெயின் இருக்குங்கிறது தான் முக்கியம். இங்க இருக்கிறதுலயே நான் தான் ஒரு ஜீனியஸ், எனக்கு தான் தைரியமும் இருக்கு, அது போக என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் லாயலாவோ இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சோ நீ ஒரு ஜீனியஸ் வாங்கிட்ட தைரியம் இருக்கு, அது போக ஃப்ரெண்ட்ஸ்க்கு லாயலா இருப்ப, அதனால தான் லீடரா இருக்கு அப்படிதானே நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அப்படின்னு அவன் சொல்றான். 3rd ரவுண்ட்ல யூட்டரி அவளை செலக்ட் பண்ணான்னா ஒட்டு துணி இல்லாம ஆடணும். இந்த டார்ச்சர் எமோஷனலா தான் இருக்கும். இதே ஒன்ன செலக்ட் பண்ணா ஒட்டு துணி இல்லாம நீ ஆடினாலும் நல்லா இருக்காது. சோ அதுக்கு பதில் உன்னோட பனிஷ்மெண்ட் உன்னோட கையில நான் கத்திய வச்சு 3 தடவை குத்துவேன் அப்படின்னு அவன் சொல்றான். இதுல அவளுக்கு எந்த ஒரு பெயினும் இருக்காது, ஜஸ்ட் கொஞ்சம் வெக்க மட்டும் தான் இருக்கும், ஆனா உனக்கு இதுல பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். யோயிச்சி எனக்கு என்ன முடிவு எடுக்குன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கு, நீயே எந்த முடிவுனாலும் எடு, நீ என்ன செலக்ட் பண்ணாலும் ஓகேதா, இந்த தடவை உன்னோட முடிவா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி யோட்டரி சொல்றா. நானே பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப போறான். உன் ஃப்ரெண்டையே எல்லா டார்ச்சரையும் அனுபவிக்க நீ ரொம்பவும் வீக்கானவா, ஆனா வீக்கா இருக்கிறதுனால தான் நீ சேஃபா இருக்க அப்படின்னா உண்மையிலேயே வீக்கானவங்க தான் வின் பண்ணுவாங்க போல அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ டேபிள்ல கைய வைக்கிறான். கத்தியால குத்தியுமே நம்ம ஹீரோ கத்தலான்னு நம்ம ஹீரோக்கு வலிக்கிற மாதிரி அவன்
வேணுமே திரும்ப திரும்ப சுத்துறான். டோமோடாஜி கேமோட ஸ்பெஷல் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க 2 பேரும் ஒன்னாவே வீட்டுக்கு போலாம். அதுவும் நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா அப்படின்னு நம்ம சொல்லவும், என் லைஃப்ல நான் இவ்ளோ டென்ஷன் ஆனதே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இதுக்குதான்ப்பா பொண்ணுங்களே நம்ப கூடாது பாரு, எல்லாத்துலயும் ஒன்ன கோர்த்து விட்டுட்டா அப்படின்னு அவன் சொல்றான். முட்டாள், நான் கோவமா இருக்கிறதே வா மேலதான் அப்படின்னு அவங்க லீடரை பார்த்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு, யோட்டரி இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல. கிட்னாப்பர்ஸ் இந்த மாதிரி ஆளுங்களை கடத்தி வச்சுட்டு நம்மள மோசமான விஷயங்களை செய்ய சொல்லுவாங்க. நம்ம செய்யலைன்னா இறந்து போயிடுவோம். செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா மோசமான விஷயங்களை தான் செய்ய சொல்லுவாங்க. என்னாலதான் அவங்க ஒன்ன கடத்திட்டாங்க. சோ எனக்கு ஓ மேல எந்த ஒரு கோபமும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே அவன் நம்ம ஹீரோ போய் கட்டி பிடிச்சி நான் ஒன்ன மட்டும் தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லப்போ, நீ என்ன பார்த்து பயந்தியா, அது என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். உன்னோட பாஸ்ட் லைஃப்ல நீ என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இப்போ ஏன் கண்ணு முன்னாடி நீ எப்படி இருக்கங்கிறது தான் முக்கியம். நீ இதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் நான் உன்னை நம்புவேன் அப்படின்னு அவ சொல்றா. யோட்டரி நீ வீட்டுக்கு போ, எனக்கு சில விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நானும் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றா. இதை பார்த்தா நீ பயந்துருவேன் நம்ம ஹீரோ சொல்லவும், உன்னை நம்புற யோசிச்சு நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. ஹே நம்ம 2 பேரும் ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப வில்லத்தனமா சிரிக்கிறான். உன் கூட கேம் விளையாண்டா எனக்கு என்ன லாபம் அப்படின்னு நம்ம கேட்கவும், நான் உனக்கு 10 மில்லியன் தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னது 1 கோடியா, அப்ப இந்த சான்ஸை மிஸ் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க. உன்கிட்ட 1 கோடியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். என்னோட பாஸ்ட் லைஃபை பத்தி உனக்கு தெரியும்னு சொன்ன அப்படின்னா எனக்கு பணம்லாம் ஒரு விஷயமே இல்ல, ஜஸ்ட் 10 மில்லியன் எனக்கு ஒரு பாக்கெட் மணி மாதிரிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்ன கேம் நம்ம கேட்கவோ, ஜஸ்ட் சாதாரண ராக் பேப்பர் சிசர் தான். நீ பேப்பர் வச்சு தோத்து போனா உன்னோட 5 வரலையோ வெட்டிடுவேன், நீ சிசர்ஸ் வச்சு தோத்து போனா உன்னோட 2 வரலையோ வெட்டிடுவேன். ராக் வச்சு ஒருவேளை நீ தோத்து போனா அப்ப எதையோ வெட்ட மாட்டேன், அதுதான் உனக்கு சேஃபானதோ கூட. இந்த கேம் நம்ம ராக் பேப்பர் ஃபிங்கர்ஸ் சொல்லலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதுல உனக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு, என்னோட இந்த கையை வச்சுக்கிட்டு பேப்பர் அண்ட் ராக் மட்டும் தான் என்னால வைக்க முடியும், சரிவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் ஒன்னும் விளையாடுறேனே ஒத்துக்கிடலையே அப்படின்னு நம்ம சொல்லவும், என்ன பயந்துட்டியா, நீ ரொம்ப தைரியமானவன் சொன்ன, ஒருவேளை உங்க பாஸ் ஜெயிச்சிட்டாம்னா இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் 1 மில்லியன் தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னது ஆளுக்கு 1 மில்லியனா, பாஸ் நீங்க இதுல கலந்துக்கோங்க, நீங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாரும் சீரப் பண்றாங்க. 10 மில்லியன் அது போக எல்லாருக்கும் 1 மில்லியன், இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லி அந்த லீடர் நினைக்கிறான். சோ இப்போ எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த லீடர் பிளான போடுறான். ராக் தான் இருக்கிறதுலே சேஃபஸ்ட் ஆப்ஷன், பேப்பரை வச்சா 5 வரலுமே போயிரும். அவனோட அந்த கையை வச்சுட்டு பேப்பர் இல்லைன்னா ராக் மட்டும் தான் அவனால வைக்க முடியும். ஹே ஆமா, ஒருவேளை நம்ம 2 பேரும் ஒரே இதை வச்சு மேட்ச் டை ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லி அந்த லீடர் கேட்கறான். கண்டிப்பா டை ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல, ஒருவேளை அப்படி டை ஆச்சுன்னா 2 பேருக்குமே எந்த பெனால்ட்டியும் கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவால ராக் இல்லைன்னா பேப்பர் மட்டும் தான் வைக்க முடியும், பேப்பர் வச்சா டையா தான் மாறும். அவனும் பேப்பர் செலக்ட் பண்ணுவான், நான் சிசர் வைப்பேன் அப்படின்னு அவன் எதிர்பார்க்கறான். ஆனா நான் அந்த ட்ரிக்கு ஏமாற மாட்டேன். அவன் பேப்பர்ஸ் வச்சா நான் சிசர் வச்சு வின் பண்ணலாம், ஆனா மேபி ஒருவேளை அவன் ராக் வச்சிட்டான்னா நான் சிசர்ஸ் வச்சு தோத்து போயிருவேன், என்னோட 2 வரல் துண்டா போயிரும் அப்படின்னு அவன் யோசிக்கும் போது, நீ பேப்பர் தானே வைக்க போறான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா அதுல தான் டை ஆகும், அவனுக்கும் எந்த ரிஸ்க்கும் இல்ல, ஒருவேளை நான் ராக் வச்சாலும் நீ வின் பண்ணிடலாம், இதை நீ யோசிக்கிற. ஆனா கண்டிப்பா நான் பேப்பர் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ கையை வைக்க போறான். இவன் ராக் வச்சு நான் பேப்பர் வச்சா ஜெயிச்சிடலாம், நான் பேப்பர் வச்சாலும் டை தான் ஆக போகுது, சோ என்னோட சாய்ஸ் பேப்பர் தான் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் நினைக்கிறான். பட் நம்ம ஹீரோ அவனோட அடிப்படாத கையை யூஸ் பண்ணி சிசர்ஸ் வைக்கிறான். சிசர்ஸ் வைக்க மாட்டேன்னு தானே சொன்னேன்னு கேட்கவும், நான் பேப்பர் தான் வைக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பிடிச்சி அடிக்கிறான். ஆனா நீ உன்னோட அந்த அடிப்பட்ட கையில தானே விளையாடுவேன்னு சொன்னேன்னு கேட்கவும், இந்த அடிப்பட்ட கையை யூஸ் பண்ணா ராக்ஸ் அண்ட் பேப்பர் மட்டும் தான் வைக்க முடியும்னு சொன்னேன், ஆனா லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பாஸ் நீங்க உண்மையிலேயே தோத்து போயிட்டீங்க அப்படின்னு அந்த அடியாளுங்க சொல்றாங்க. அவனை பிடிங்க அப்படின்னு அந்த லீடர் சொல்றான். அதுக்குள்ள பார்த்தா டோமோடாச்சி கேமோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து அவங்க எல்லாரையும் பிடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் டோமோடாச்சி கேமோட ஸ்டாஃப்ஸ் பாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. உனக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா டென்ஜி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்ன தைரியம் இருந்தா எங்க ஆர்கனைசேஷன் நேமை யூஸ் பண்ணி நீ தப்பு பண்ணுவ அப்படின்னு சொல்லி அந்த டோமோடாச்சி கேமோட ஸ்டாஃப் வந்து அவனை திட்டுறான். ஆனா அவன் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் யோசிக்கிறான். நீ போன் பண்ணும்போது பேசின வாய்ஸை கேட்கும்போது மோனோபோ மாதிரி தான் இருந்துச்சு, மோனோபோவும் ஒரு கிறுக்கன் தான், ஆனா அவன் இந்த மாதிரி கேவலமாலாம் பேச மாட்டான். யோயிச்சி இந்த லொகேஷனுக்கு நான் வர சொன்னா நானும் மேனேஜ்மெண்ட் கால் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு டென்ஜி சொல்றான். மேனேஜ்மெண்ட் நேமை யூஸ் பண்ணா என்ன நடக்கும் நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு அந்த லேடி வரவும், ஒரு நிமிஷம் நான் வின் பண்ணதுக்கு என்னோட பிரைஸை கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு, பேப்பர் வச்சு நீ தோத்ததுனால உன்னோட 5 வரலும் இப்ப எனக்கு சொந்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ வில்லத்தனமா கத்தி எடுத்து சிரிச்சிட்டு நிக்கிறான். சீக்கிரம் வரல வெட்டி எடுத்துட்டு போ, இவனை நாங்க கூட்டிட்டு போனோம், நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் லேடி சொல்றாங்க. எந்த வரல ஃபர்ஸ்ட் வெட்டலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் போது, யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம கத்துறான். உனக்கு பதில் நானே செலக்ட் பண்றேன், நீ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையாச்சும் வர சொல்லு, உனக்கு பதில் அவங்க யாராச்சும் வந்தா ஜஸ்ட் அவங்களோட 1 வரல மட்டும் தான் நான் எடுப்பேன்னு சொல்லவும், யாராச்சும் வாங்க, உங்களுக்கு நான் 1 வரல் தான் போகும், எனக்கு 5 வரல போகும், டேய் என்னடா யாரும் வர மாட்டேங்கிறீங்க, வாங்க முட்டா லூசு பசங்களா, உங்களுக்கு எவ்வளவு காசு கொடுத்துருக்கேன், என்ன வந்து காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம கத்திட்டு இருக்கோம். போதும் ரிலாக்ஸ் ஆக, நீ பயப்பட தேவையில்லை, ஏன்னா யோயிச்சி மயங்கிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் லேடி சொல்றா. நம்ம ஹீரோட கையில நிறைய ரத்தம் போனதுனால நம்ம ஹீரோ மயங்கிட்டான், என்ன தைரியம் இருந்தா அவன் என்ன சீட் பண்ணி ஏமாத்திருப்பான் அப்படின்னு சொல்லி இவன் டென்ஷன் ஆகவோ, என்னது சீட்டிங், அவன் என்ன பண்ணாங்கிறது உனக்கு புரியல, எப்படி நீ ஜெயிச்சிருப்பான்னு கேட்கவும், ஒன்னு சிசர்ஸ் இல்லைன்னா பேப்பர் வச்சு அப்படின்னு அவன் சொல்லவும், அப்படின்னு அவன் உன்னை திங்க் பண்ண வச்சான். ராக்க உனக்கு ஒரு ஆப்ஷனாவே கொடுக்கல, அவன் உன்னை என்ன பண்ணணும்னு நினைச்சானோ அதே தான் நீயும் பண்ணிட்ட, நீ அவனை குறைச்சி எடை போட்டுட்ட, நீ உண்மையிலேயே ஒரு முட்டாள் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் சொல்லவும், கடைசியிலே அப்படியே அவன் வாங்கிட்டான், எனக்கு எந்த வரலுமே போகல, நான் தானே ஜெயிச்சேன் அப்படின்னு அவன் சொல்லவும், நீ உண்மையிலேயே ஒரு பெரிய முட்டாள் தான், இந்த கேம்ல மொத்தமா 3 விஷயங்கள் நடந்திருக்கு, உனக்கு இன்டெலிஜென்ஸ் இல்ல, நீ ஒரு கோலை, அண்ட் உனக்கு லாயலா இருந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீ துரோகம் பண்ண ரெடியா இருந்திருக்க. ஆக்சுவலி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா, அவனை என்ன வேணா பண்ணுங்க எங்களுக்கு கவலை இல்ல,
இல்லைன்னு சொன்னாங்க. ஜஸ்ட் ஒரு ராக் பேப்பர் சிசர் கேம்ல அவன் ஃப்ரெண்ட்ஷிப் கேங்கையே காலி பண்ணிட்டான் அப்படின்னு அந்த ஸ்டாஃப் லேடி சொல்றா. யோயிச்சி நான் உனக்காக வந்திருக்கேன், என்ன கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்லி மரியா சொல்லவும், நீங்க யாருன்னு யோட்டரி கேட்கறா. நாங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு மரியா சொல்றா. சீக்கிரம் ஃபர்ஸ்ட் ஐடியோ ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு வாங்க, இவனை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லவும், நீங்க இவனை காப்பாத்த போறீங்களா அப்படின்னு டெஞ்சி கேட்கறான். நீங்க எல்லாருமே எங்களோட ப்ராடக்ட்ஸ், அப்புறமா அவனோட சாவு இவ்வளவு போரிங்காலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் சொல்றா. நீங்க இவனை பத்தி கவலைப்படுறதை விட இப்ப உங்களோட இன்னொரு ஃப்ரெண்டை பத்தி தான் கவலைப்படணும், கொலக்காரன் ஷீபே அப்படின்னு சொல்லி மரியா சொல்றா. இவனை காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா டோமோடாச்சி கேம்ல கலந்துக்கோங்க. அண்ட் இந்த தடவை 5 கோடி கடன், அதாவது 50 மில்லியன். ஷீபேவோட அப்பா இறந்து போயிட்டதுனால அவரோட எல்லா கடனும் இப்போ அவனுக்கு தான் இருக்கு. என்ன பண்ண போறீங்க அப்படின்னு மரியா கேட்கவும், கைஸ் நீங்க அந்த கேம்ல கலந்துக்கோங்க, நம்ம ஃப்ரெண்டை எப்படியாச்சும் நம்ம காப்பாத்தணும், ஏன்னா பணம் எனக்கு முக்கியமானதே இல்ல, முக்கியமானது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாங்கிருந்தான். இப்போ நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போறாங்க. ஷீபேவை காப்பாத்த நான் அந்த கேம்ல கலந்துக்கிட்டேன் அப்படின்னு டெஞ்சி சொல்லவும், நானும் கூட வரேன், யோயிச்சியை நான் நம்புறேன், சோ அவன் என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி யோட்டரி சொல்றா. நம்ம ஹீரோவை இப்போ ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. டோமோடாச்சி கேமோட 4th கேம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது, கொலைக்காரனை கோண்டுக்கு கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மோனபோ சொல்லுது. டெஞ்சியும் யோட்டரியும் மட்டும் தான் இப்போ இருக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சவராகியோட அப்பாவை அந்த போலீஸ்கார் வந்துட்டு தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுவோம், மிரட்டுறதா இருந்தா இன்னும் கொஞ்சம் டைரக்டாவே மிரட்டுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். சோ அதனால ரவுடிங்ல வச்சு யோட்டோரியை கடத்தி டோமோடாச்சி கேம் மாதிரியே செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அந்த ரவுடிஸ் எல்லாமே உண்மையிலேயே டோமோடாச்சி கேமை சேர்ந்தவங்க கிடையாது. அந்த ரவுடியவே நம்ம ஹீரோ மரல விட்டுருப்பான். அந்த சீன் தான் வேற லெவல்ல இருக்கும். நம்ம ஹீரோ வந்துட்டு உண்மையிலேயே ரொம்பவும் ரிச்சஸ்ட் பர்சன், அண்ட் அவனுக்கு 1 கோடி அப்படிங்கறதெல்லாம் ஜஸ்ட் பாக்கெட் மணி மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். பணத்தை விட எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். உண்மையிலேயே நம்ம ஹீரோ யாரு, என்ன நடக்குது அப்படிங்கறத சீசன் 2 பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் சீசன் 2 இன்னும் ரிலீஸ் ஆகல, ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.